ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காய் நாளுக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தேவனும் அப்பாவும் ராஜாவும் ரட்சகரும் கண்மலையும் கோட்டையும் கிருபையும் வேலியும் ரத்தமும் இருக்கிறபடியால் ஆண்டவரே, எங்களாவிய ஆத்மா சரீரத்தை உமக்கென்று நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எங்களை சீர்படுத்தி சரிப்படுத்தி ராஜா, எப்பொழுதுமே கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே வெட்டப்பட்ட மரமா இருக்காதபடிக்கு ராஜா, உம்மோடு ஒட்டப்படாத கொடியா இருக்காதபடிக்கு ராஜா, ஆண்டவரை விழுந்து போன கர்த்தாவே விசுவாசியா இருக்காதபடிக்கு ராஜா, மத்திலே உம்மை துதிக்கிற பிள்ளைகளா, நிந்தனைகளின் மத்திலே உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளா, ஆண்டவரே அநேக போராட்டங்களின் மத்திலே உம்மை நாங்கள் கனப்படுத்துகிற பிள்ளைகளா, எங்களை மாற்றிக்கொள்ளும் ஆண்டவரே. நாங்கள் செய்யக்கூடிய பக்தி ஆண்டவரே உமக்கு விருப்பமா இருக்க வேண்டும் அப்பா. உமக்கு ஆண்டவரே நீ விரும்பத்தக்கதான பக்தியா இருக்க வேண்டும் அப்பா. மனுஷனுடைய பார்வையிலே அல்ல ராஜா. ஆண்டவரே, சரீரத்தை கொல்பவனுக்கு பயப்படாதே, சரீரத்தையும் உன் ஆத்மாவும் கொல்லுகிறே, எனக்கு பயந்து ஜீவி என்று சொன்னீரே ராஜா. கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறதே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொன்னீரே ராஜா. உனக்கு பயந்து ஜீவித்த பிள்ளைகள் வேதாகத்திலே கர்த்தாவே நோவாவை பார்க்கும் பொழுது ராஜா, அவனுடைய பயபக்தி ஆண்டவரே, அவன் உனக்கு பயந்து ஜீவித்தபடியாலே ராஜா, இந்த உலகமே அழித்தாலும் ஆண்டவரே நோவாவை மட்டும் ஆண்டவரே அவனை பார்த்து சொன்னீரே, நீ ஒருவன் மட்டும்தான் எனக்கு முன்பாக நீதிமானாய் காணப்படுகிறாய் என்று சொன்னீரே. அவனுடைய நீதி, அவனுடைய நேர்மை, அவனுடைய பரிசுத்தம், அவனுடைய பயபக்தி, அவனுடைய நல் மனசாட்சி ஆண்டவரே உனக்கு பயந்து ஜீவித்தபடியாலே அந்த பயபக்தி ஆண்டவரே அவனுக்கு ஒரு பேழையே ஏற்படுத்தினீர் அல்லவா ராஜா. உலகத்தின் சகல காரியங்களும் ஆண்டவரே, சகல மிருக ஜாதிகளையும் ஆண்டவரே அழித்தாலும் ஆண்டவரே அந்த குடும்பத்துக்கு மட்டும் ஒரு தயவு காட்டினீரே ராஜா. அவன் செய்த பக்தி ஆண்டவரே அவனை அழிக்க முடியவில்லை அல்லவா ஆண்டவரே. அப்பேற்பட்ட ஒரு கிருபையே ராஜா உமது பிள்ளைகளுக்கு தாரும் ஆண்டவரே. யோபை பார்க்கும் பொழுது ஆண்டவரே அவன் உனக்கு பயபக்தியா எப்பொழுதுமே தன்னை ஆராய்ந்து பார்த்து தன் பிள்ளைகளையும் தன் குடும்பத்தையும் ஆராய்ந்து பார்த்து வருஷத்தோடு பயபக்தியோடு ஜீவித்தபடியாலே ஆண்டவரே உன் வேதம் சொல்லியிருக்கிறது அல்லவா, சாத்தானே உன்னிடத்துல வந்து சாட்சி சொன்னான் அல்லவா, அவன் பயபக்தியோடு இருக்கிறபடியாலே அவன் குடும்பத்துக்கு நீ வேலி அடித்திருக்கிறாய், நான் அவனை தொட முடியவில்லை என்று சொன்னீரே ராஜா. பயபக்தி உள்ள குடும்பங்களுக்கு ஆண்டவரே, பரிசுத்தமான குடும்பங்களுக்கு ஆண்டவரே, உமக்கு கீழ்ப்படுகிற குடும்பங்களுக்கு ஆண்டவரே, உமக்காக நிக்கிற பிள்ளைகளுக்கு ராஜா கிருபை என்ற வேலி இருக்கும் அல்லவா ராஜா. சாத்தான் தொட முடியாதல்லவா ராஜா. நீ சொன்னீர் அல்லவா, உன்னை தொடுகிறவன் என்னை தொட்டது போல் என்று சொல்லி ராஜா. யாராலும் உன்னை தொட முடியும் ஆண்டவரே, தொடவே முடியாதல்லவா ராஜா. அப்படியா உனக்கு பயந்து ஜீவிக்கிற பிள்ளைகள் மிகவும் பாக்கியவான்களப்பா, மிகவும் பாக்கியவான்களப்பா. கொர்நேல் அந்நிய குடும்பமா இருந்தாலும் அவன் செய்த பக்தி, அவன் செய்த பரிசுத்தம், அவன் வேர் பிரிந்து வாழ்ந்த வாழ்க்கை அவனுக்கு ரட்சிப்பையே நீ கொடுக்க ஆரம்பித்தீர் அல்லவா. இயேசுவே, ஊழியக்காரனை நீர் அந்த வீட்டுக்கு அனுப்பினீர் அல்லவா. அவன் அந்நியர்களா இருந்தாலும் உனக்கு பயந்து ஜீவிக்கும் பொழுது ராஜா அவர்களையும் நீ நேசிக்கிறீர் என்பதை அந்த இடத்துல நிரூபித்து காட்டினீர் அல்லவா. இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்ட குடும்பங்கள் பக்தியீனமாகவும் அவபக்தி உள்ளவாகவும் மாம்சிகமாகவும் உலகத்தோடு சேர்ந்து ஒத்தவாத வேஷம் போட்டு கொண்டிருக்கிறதே கர்த்தாவே. உலகத்தோடு இருந்தால் உலகத்தின் பிள்ளைகளோடு சேர்ந்து உலகத்தின் காரியங்களிலே கர்த்தாவே சேர்ந்து வாழ்கிறார்களே ராஜா. ஒரு நாள் வரும் அல்லவா கர்த்தாவே, ஒரு நாள் வரும் அல்லவா ஆண்டவரே. நீ சொன்னீர் அல்லவா, அவனுக்கேத்த பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னீரே. நாங்கள் எப்படி வாழுகிறோமோ, எப்படி இருக்கிறோமோ, எப்படி நடக்கிறோமோ அந்த காரியத்துக்கேத்த பலன் எங்களுக்கு கொடுக்க போகிறீர் அல்லவா ஆண்டவரே. இதை பார்த்து நாங்கள் பக்தி செய்ய வேண்டும். ஏதோ என்று பக்தி செய்யாதபடிக்கு, எங்களே நாங்கள் சமாதானப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு, எங்களே நாங்கள் திருப்தியாக்கி கொள்ளாதபடிக்கு, தேவனே நீர் எங்களை கொண்டு என்ன நினைக்கிறீர், எங்களை கொண்டு உன்னுடைய ஆசை என்ன, எங்களை கொண்டு உன்னுடைய தீர்மானம் என்ன, எங்களை கொண்டு உன்னுடைய நோக்கம் என்ன என்பதே ராஜா நாங்கள் அறிந்து
கர்த்தாவே நீ சொன்னீரே, சகல ஜாதிகளின் மத்தியிலே இருந்து இந்த உலகத்திலே இருந்து நான் வேறு பிரித்திருக்கிறபடியாலே ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, இந்த உலகத்திலே இருந்து எங்களை தெரிந்து கொண்டபடியாலே, இந்த உலகத்திலே இருந்து எங்களை வேறு பிரித்து கொண்டபடியாலே கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளா இருக்கிறது மட்டுமல்ல கர்த்தர், நீர் வரும்பொழுது ராஜா எங்களை நீ கணக்கு கேட்கிற பிள்ளைகளா இருக்கிறோம் அல்லவா ராஜா. கர்த்தர் உதவி செய்யும் அப்பா. பேசக்கூடிய உன்னுடைய தாசன் நம்முடைய கரத்திலே வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை போராட்டங்கள், சரீர தான் பல போராட்டங்களை செய்த போதிலும் கர்த்தாவே நீர் சபைக்காக ஆண்டவரே, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ராஜா, ஆவி பலத்தினாலும் ராஜா, ஆவி வல்லமையினாலும் ராஜா, பிரசன்னத்தினாலும் ராஜா, கிருபையினாலும் ராஜா, வாயின் வார்த்தையினாலும் ராஜா, இந்த இடத்திலே வந்தவுடனே கர்த்தாவே அந்த சரீர பலவீனமான சரீரத்தை தொட்டு ராஜா ஒரு பலவானாய் நீ மாத்துகிறபடியால கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடியார்கள் காத்திருக்கிறோம். இனியாகிலும் உம்முடைய பிள்ளைகள் மனசாட்சியிலே பேசும் ஆண்டவரே. ஏதோ என்று உம்மை நினைக்காதபடிக்கு, ஏதோ ரட்சிப்பு என்று நினைக்காதபடிக்கு, ஏனோ தானம் என்று பக்தி செய்யாதபடிக்கு ஆண்டவரே, பரலோகத்துக்கு போகிற பக்தி செய்கிற பிள்ளைகளா, பரிசுத்தத்தை காத்துக் கொள்கிற பிள்ளைகளா, மனுஷனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளா இருக்காதபடிக்கு தேவன் உமக்கு பயந்து ஜீவிக்கிற பிள்ளைகளா உதவி செய்யும் ஆண்டவரே. உலகத்துக்கு ஏற்றபடி ஒத்த வேஷம் போடாதபடிக்கு ராஜா, நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், நாங்கள் வேர் பிரித்தவர்கள், நாங்கள் இயேசு நாமத்தை தரித்தவர்கள், இயேசு ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள், நாங்கள் பரலோகத்துக்கு போகிற சந்ததி என்பதே உணர்வுள்ள ஆவியை கொடும் ஆண்டவரே. என்று ஆத்மா பிரியும் பொழுது, மரணம் வரும் பொழுது, எந்த ஜாதியும் ஜனமும் ஆண்டவரே, எந்த சொந்த பந்தமோ ஆண்டவரே, எந்த உடன் பிறந்தவர்களோ ராஜா, பணமோ கர்த்தாவே, ஞானமோ ஆண்டவரே, எந்த விதமான பட்டம் பதவியோ ராஜா, எங்கள் ஆத்மாவை காப்பாற்ற முடியாதல்லவா கர்த்தாவே. நாங்கள் எப்படி பக்தி செய்கிறோமோ அதுதான் எங்களுக்கு கர்த்தாவே மீட்பை கொடுக்கும் அல்லவா. கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். கிருபையும் தயவும் தொடக்கமும் முடிவும் நீராய்ந்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசுவின் நல்ல நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். இந்த ನಾಳೆ ನಮ್ಮ ಯಾರು ಕೂಟಿ ಸೇರ್ತಬಡಿಯಾಲೆ ಏನು ಆಂಡವರೇ ಸ್ತೋತ್ರಿಕರೆ. ದಿವಸ ನಮ್ಮನ್ನು ಸೇರಿಸಿದಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. உளுந்து ஏய்ச்சி வரட்டுமோ வராதுமோ என்று சொல்லி ஒன்றை கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு மேலே ஆயிட்டுது. இப்போ வந்துக்கிறீங்க. ಬಿದ್ದು ಎದ್ದು ಬರೋಣ ಬೇಡವೆಂಬುದಾಗಿ 1.5 ತಾಸಿನಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಬಂದಿದ್ದೀರಾ. சில பேருக்கு கஷ்டம் தான் வர்றது பாவம். ಕೆಲವರಿಗೆ ಕಷ್ಟಗಳು ಬರುತ್ತವೆ. சில பேர் அசதி, போனாச்சு உட்கார்ந்தாச்சு கேட்டாச்சு. ಕೆಲವರಿಗೆ ಅಲಸ್ಯ, ಓದರಾಯ್ತು ಕುಳಿತರಾಯ್ತು ಕೇಳಿದರಾಯ್ತು ಎಂಬುದಾಗಿ ಅದಕ್ಕೇற்ற பலன்கள் தான் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ಅವರ ತಕ್ಕ ಫಲವನ್ನು ಅವರು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. முதல்ல தேவனுடைய ஆராதனைக்கு இடம் கொடுக்க வேண்டும். ಮೊದಲು ದೇವರ ಆರಾಧನೆಗೆ ಸ್ಥಳ. சும்மா சாக்கு போக்கு சொல்லலாம், அந்த வேலைக்குது இந்த வேலைக்குது, வாழ்க்கை முழுவதும் சாக்குகளை சொல்லி கொண்டு வருகிறோம். ಬಾಳು ಪೂರ್ತಿ ನಾವು ನೆವಗಳನ್ನು ಹೇಳಿಕೊಂಡು ಬರುತ್ತೇವೆ. எத்தனையோ வான மண்டலத்துக்கு மேலாக இருந்து தேவ தூதர்களும் தேவ ஆவியானவரும் நம்ம மத்தியில் இறங்கி நிற்கிறார்கள் என்று சொன்னா, ಎಷ್ಟೋ ದೂರದಿಂದ ಇರುವ ದೇವದೂತರು ದೇವರು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇಳಿದು ನಡೆದಾಡುತ್ತಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ நாம் எவ்வளவு வாஞ்சியோடு இருக்க வேண்டும் பாருங்க. ನಾವು ಎಷ್ಟು ಆಸಕ್ತಿಯಿಂದ ಇರಬೇಕು ನೋಡಿರಿ. ஏதோ ஆராதனையில உதாசீன செய்யக்கூடாது. ಏನೋ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಅಲಸ್ಯ ಮಾಡಬಾರದು. ஞாயிற்றுக்கிழமை 4 மணி காலையில் எழுந்துரு. ಭಾನುವಾರ 4 ಗಂಟೆಗೆ சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம். ಸೋಂಬೇರಿತನಕ್ಕೆ ಸ್ಥಳ ಕೊಡಬಾರದು. ஆவிக்குரிய பிள்ளைகள் சோம்பேறியா இருக்கக்கூடாது. ಆತ್ಮಿಕ ಮಕ್ಕಳು ಸೋಂಬೇರಿಗಳಾಗಿರಬಾರದು. எவ்வளோ என்னோட வாழ்க்கையில ஜெரம் காய்ச்சல் இருந்த போதிலும் சரி, ಅಯ್ಯ ಬಾಳಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜ್ವರ ಗಳಿದಿದ್ದರೂ ಸಹ அதிகாலையிலே என்னை எழுப்புவார். ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲೇ ದೇವರು ಎಬ್ಬರಿಸುತ್ತಾರೆ. என்னோட சரீரத்தில் ஏராளமான பலகீனம் இருக்கும். ಶರೀರದಲ್ಲಿ ಶರೀರದಲ್ಲಿ ಬಳಲುವಿಕೆ. ஆவிக்குரிய விஷயத்துல தெய்வீக விஷயத்துல நான் சோம்பேறியா எப்பொழுதுமே இருந்ததில்லை. ದೈವಿಕ ವಿಷಯದಲ್ಲಿ ಅಯ್ಯ ಯಾವಾಗಲೂ ಸೋಂಬೇರಿಯಾಗಿರುವುದಿಲ್ಲ. தேவன் இந்த பெரிய பொறுப்பை என் கையில் கொடுத்தார். ಆದ್ದರಿಂದ ದೇವರು ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ಜವಾಬ್ದಾರಿ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. தேவ பிள்ளைகள் எச்சரிக்கையா இருந்து கொண்டு அவருக்கு பயபக்தியை செலுத்துறதுக்கு காரணம் என்ன என்று சொன்னா, ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದು ಅವರಿಗೆ ಭಯಭಕ್ತಿ ಸಲ್ಲಿಸುವುದಕ್ಕೆ ಕಾರಣವೇನೆಂದರೆ, எப்போ ஞாயிற்றுக்கிழமை வரும் என்று உன்னோட உள்ளத்துல வாஞ்சியா இருக்க வேண்டும். ಭಾನುವಾರ ಯಾವಾಗ ಬರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಆಸಕ್ತಿ. எப்பொழுது போய் ஆராதனையில் அவர் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். ಯಾವಾಗ ಹೋಗಿ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳೋಣ. எப்பொழுது போய் அவர் சத்தியத்தை கேட்க வேண்டும். ಯಾವಾಗ ಹೋಗಿ ಸತ್ಯವನ್ನು ಕೇಳೋಣ. அப்படியே வாரம் முழுவதும் அந்த வாஞ்சியோடு நீ வந்தியனா, ಆ ವಾರ ಪೂರ್ತಿ ಇದೇ ಆಸಕ್ತಿಯಿಂದ ಬರುವುದಾದರೆ கட்டாயம் ஆசீர்வதிக்காமல் அனுப்புவாரா? ಖಂಡಿತ ಆಶೀರ್ವದಿಸದೆ ಕಳಿಸುತ್ತಾರಾ? மிக எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. ஏங்கோ எழுதுனுங்க, டைம் ஆச்சு.
ಎದ್ದೇಳಿಯಪ್ಪ, ಟೈಮ್ ஐயோ ಆಗಿದೆ. இன்னைக்கு என்ன சனிக்கிழமையா? ஐயோ மூஞ்சி, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ಇವತ್ತು ಭಾನುವಾರ. ஐயோ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா? பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ಕೆಟ್ಟ ಪಿಸಾಸು வேலை செய்கிறான். ಆತ್ಮಿಕ ಬಾಳಿನಲ್ಲಿ ಸೈತಾನ್ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಾನೆ. தேவபிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்கள். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದುಕೊಳ್ಳಿರಿ. கண்கள் முடி ஒரு வினாடி. ಒಂದು ಕ್ಷಣ ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. கண்ணு முடி என்ன கேட்க போகிறீர்கள் ஆண்டவரே? ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಿ ದೇವರ ಹತ್ರ ಏನು ಕೇಳಲು ಹೋಗುತ್ತೀರಾ? ದೇವರೇ, உலகத்தின் ஆசிர்வாதத்தை கேட்கிறாயா? ಲೋಕದ ಆಶೀರ್ವಾದ ಕೇಳುತ್ತೀಯಾ? அது உனக்கு கிடைக்காது. ಅದು ಸಿಕ್ಕುವುದಿಲ್ಲ. தேவபிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீ என்னோடு இரு போதும் என்று கேளுங்க. ದೇವರೇ, ನೀವು ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರೀರಪ್ಪ, ಸಾಕು. எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு தெரியும். ಎಲ್ಲ ಆಶೀರ್ವಾದವೂ ನಮಗೆ ಇರುತ್ತದಪ್ಪ. அவர் கூட இல்லாமல் போனா ಅವ್ರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇಲ್ಲದೆ ಹೋದರೆ எதுவுமே நடக்கிறது கஷ்டமா இருக்கும். ಯಾವುದು ನಡೆಯುವುದು ಕಷ್ಟವಾಗುತ್ತದೆ. ದೇವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ஒவ்வொரு ஆராதனையும் நீ புதிய பிள்ளையாகவும் புதிய சமாதானத்தையும் புதிய வல்லமை பெற்றுக்கொள்ள வேண்டும். ಒಂದೊಂದು ಆರಾಧನೆಯಲ್ಲಿಯೂ ನೂತನ ಬಲ, ಸಮಾಧಾನ, ಶಕ್ತಿಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. ஏதோ வந்து போவதல்ல, ಏನೋ ಬಂದು ಹೋಗಿ ಬಿಡುವುದಲ್ಲ. ஒரு நீ கிறிஸ்துவ போல உருவாக்கி கொள்ள வேண்டும். ಕ್ರಿಸ್ತನ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾರ್ಪಡಬೇಕು. தேவபிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இதுதான் இந்த ஆராதனை. ಇದೇ ಆರಾಧನೆ. வீடோ வாசலோ சொத்து சுகமோ அதெல்லாம் நீ ஏன் தலை கெடுத்துக்கிற? அது அவர் கொடுக்குவாரு. ಮನೆ, ಆಸ್ತಿ, ಸಂಪತ್ತು, ಊಟ ಎಲ್ಲ ದೇವರು எந்த ಕೊಡುತ್ತಾರೆ. நேரத்தில் என்ன கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும், அது கொடுப்பாரு. ಅವರಿಗೆ ಗೊತ್ತು, ಅವರಿಗೆ ಸಮಯದಲ್ಲಿ நீ ಕೊಡುತ್ತಾರೆ. இயேசு போல நீ ஆக வேண்டும் என்று கேளு. ಯೇಸುವಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಗಬೇಕೆಂಬುದಾಗಿ அவருடைய ಕೇಳಿ. குணங்களை உனக்குள்ள வரட்டும். ಅವರ ಗುಣಗಳು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬರಲಿ. ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். ಆಶೀರ್ವಾದ ಹುಡುಕಿ ಬರುತ್ತದೆ. நீ தேடி போகாதே, ನೀನು ಹುಡುಕಿ ಹೋಗಬೇಡ, அது தேடி வரும். ಅದು ಹುಡುಕಿ ಬರುತ್ತದೆ. அவர் கண்கள் முடி இறுக்கி பிடி. ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಿ ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿರಿ. என்னை வெறும் கையில் அம்பாதே சுவாமி, இந்த இடத்துல இருந்து ಈ ಸ್ಥಳದಿಂದ ಬರಿಗೈಯಲ್ಲಿ ಕಳಿಸಬೇಡಿರಿ ಅಪ್ಪ. உம்முடைய கருத்துக்காக நான் எதிர்பார்க்கிறேன். ನಿಮ್ಮ ಹಸ್ತಕ್ಕಾಗಿ ಎದುರು ನೋಡುತ್ತಿದ್ದೇನಪ್ಪ. என்னோட தொட்ட ஆசீர்வாதம் ನನ್ನನ್ನು ಮುಟ್ಟಿ ಆಶೀರ್ವದಿಸಿರಿ ಅಪ್ಪ. என்னை தொடும்போது ನನ್ನನ್ನು ಮುಟ್ಟುವಾಗ லௌகீக கவலைகள் என்னை விட்டு விலகட்டும். ಲೋಕದ ಚಿಂತೆಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲಿಲಿ. லௌகீக ஆசைகள் என்னை விட்டு விலகட்டும். ಲೋಕದ ಆಸೆಗಳು ಬಿಟ್ಟು ಹೋಗಲಿ ಅಪ್ಪ. உலகமும் உலகத்தின் ஆசைகளும் அழியும் என்று வேதம் சொல்லுது. ಲೋಕವು, ಲೋಕದ ಆಸೆಗಳು ನಾಶವಾಗುತ್ತದೆ ಎಂದು ವೇದ ಹೇಳುತ್ತದೆ. ಯೇಸುವಿನ ರಕ್ತ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯೇಸುವೇ, எனக்குள்ள இருக்கிற சோர்வுள்ள ஆவி என்னை விட்டு விலகட்டும் அப்பா. ನನ್ನೊಳಗಡೆ ಇರುವ ಸೋಲುತನದ ಆತ್ಮ ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಲಿ ಅಪ್ಪ. எனக்குள்ள ஒரு உற்சாகமுள்ள ஒரு ஆவியை கொடு. ನನ್ನಲ್ಲಿ ಉತ್ಸಾಹದ ಆತ್ಮವನ್ನು ದಯಪಾಲಿಸು. எப்பொழுது உனக்கு சோர்வுள்ள ஆவி வரும் தெரியுமா? ಯಾವಾಗ ಸೋಲುತನದ ಆತ್ಮ ಬರುತ್ತದೆ ಗೊತ್ತಾ? உன்னையே நீ பார்க்கும்போது தான். ನಿನ್ನನ್ನೇ ನೀನು ನೋಡುವಾಗಲೇ உன் வாழ்க்கையில சோர்வு வரும். ನಿಮ್ಮ ಬಾಳಿನಲ್ಲಿ ಸೋಲುತನ ಬರುತ್ತದೆ. இதாவலியே இது என்னவா அது என்னவான்னு சொன்ன உனக்கு சோர்வாக உன்னையே நீ பார்த்து கொண்டு இருக்கிறாய். ನಿನ್ನನ್ನೇ ನೀನು ನೋಡುತ್ತಿದೆಯಾ, ಇದೇನಾಗುತ್ತದೆ? சரி, உன்னையே நீ பார்த்து என்னத்தான் உலகத்தை சாதிச்சிட்ட? ಇದನ್ನ ನೀವು ನೋಡುತ್ತಾ ಲೋಕದಲ್ಲಿ ಏನು ಸಾಧಿಸಿದಿರಿ? எதுவுமே சாதிக்க முடியவில்லை. ಯಾವುದನ್ನು ಸಾಧಿಸಲಾಗಲಿಲ್ಲ. அவரை நோக்கி பாரு. ಅವರನ್ನೇ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡಿರಿ. உன்னால எல்லாம் சாதிக்க முடியும். ನಿಮ್ಮಿಂದ ಎಲ್ಲ ಸಾಧಿಸಲು ಸಾಧ್ಯ. ஆசிரியமணி கேளுங்க. ಆಶೀರ್ವದಿಸಿರಿ ಎಂಬುದಾಗಿ. கிருபை நிறைஞ்ச மகத்துவமான என்னுடைய ஜீவனுடைய பிதாவே, உமது பிள்ளைகளை பாருமப்பா. ಆಮೆನಪ್ಪ. இருக்கிறவர் இருக்கிற மாதிரி இல்லாதபடிக்கு கர்த்தாவே எல்லா பாகத்திலையும் கர்த்தாவே ஆசீர்வாதத்தை நிறைஞ்ச பிள்ளைகளை காணப்பட வேண்டும். உமது பிள்ளைகளை திருடப்படுத்தி தைரியப்படுத்தி பலப்படுத்தும் அப்பா. தங்களை குறிச்சே கவலைப்படாதபடிக்கு உம்மை நோக்கி பார்க்கும்போது விடுதலை கொடுக்குற தேவனின் உயிரோடுக்கிற அல்லவா ஆசீர்வதியும். ஒருத்தராவது இந்த இடத்துலேருந்து வெறுமையாக போக விடாத சுவாமி.
தப்போ தவறோ குறையோ பலகீனமோ மன்னிக்கிறவராயிரும். தொட்டு விசேஷமான ஒரு தெய்வீக பலத்தை எந்த நோக்கத்துக்காக உமது பிள்ளைகளை ரட்சித்தீரோ, ஆலயத்தில் கொண்டு வந்தீரோ, அந்த நோக்கத்தை அவர்கள் பரிபூர்ணமாக்கி கொள்ள வேண்டும். ஆசீர்வதியும் அப்பா. இயேசுவின் நாமத்தால் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். 2 ರಾಜ 6:15. 2ನೇ ಅರಸರು 6ನೇ ಅಧ್ಯಾಯ 15ನೇ ವಚನವನ್ನು ಓದಿರಿ. ஜேம்ஸ் வசந்த் எழுதுகிற வேலை வச்சுக்காதீங்க, சத்தியத்தை கேள்வி. 2:6-15. என்ன வசந்தை கேட்டு கேட்டு பக்தி செஞ்சுட்டேன். நீ சத்தியத்தை கேள்வி. ஒருத்தரும் நீ வேஷங்களை வசந்த வாசித்து கொண்டு இருக்கும் போது உன்னுடைய சத்தியம் தலையில் உட்காராது. அப்புறம் கேளு, அத்தனை சத்தியம் என்ன பேசினார் லிஸ்ட் கொடுக்குறேன் உனக்கு. இல்லாட்டி யூடியூப்பில் பாருல எல்லாம் தெரியும். இப்பொழுது என்னமோ எழுதினுக்கிறேன், காதை எங்கே விட்டுனுக்கிறேன். சத்தியத்தை கேளு. 6:15. ದೇವರ ಮನುಷ್ಯನ ಸೇವಕನು ಬೆಳಿಗ್ಗೆ ಎದ್ದು ಹೊರಗೆ ಹೋದಾಗ ರಥಸ್ವರದ ಸಹಿತವಾಗಿ ಮಹಾಸೈನ್ಯವು ಬಂದು ಪಟ್ಟಣದ ಸುತ್ತಲೂ ನಿಂತಿರುವುದನ್ನು ಕಂಡು ತನ್ನ ಯಜಮಾನನಿಗೆ, ಅಯ್ಯೋ ಸ್ವಾಮಿ, ಏನು ಮಾಡೋಣ ಎಂದನು. ಆಗ ಎಲಿಷನು ಅವನಿಗೆ, ಹೆದರಬೇಡ, ಅವರ ಕಡೆಯಲ್ಲಿರುವಕ್ಕಿಂತಲೂ ನಮ್ಮ ಕಡೆಯಲ್ಲಿರುವವನು ಹೆಚ್ಚಿದ್ದಾಗಿದ್ದಾನೆ. தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில், இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயா, என் ஆண்டவனே, என்ன செய்யவேன் என்றான். இன்று 3 கண்ணுகளை பற்றி பேசுகிறேன். ಇವತ್ತು 3 ಕಣ್ಣುಗಳ ವಿಷಯದಲ್ಲಿ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. உனக்கு எவ்வளோ கண்ணுக்குன்னு பாரு. ನಿಮಗೆ ಎಷ್ಟು ಕಣ್ಣುಗಳಿದೆ ಯೋಚಿಸಿ. 3 கண்ணு இருந்தால் நல்லது தான். 3 ಕಣ್ಣಿದ್ದರೆ ಒಳ್ಳೆಯದೇ. அப்படி இல்லைன்னா 2 கண்ணாவது இருக்க வேண்டும். ಆಗಿಲ್ಲದಿದ್ದರೆ 2 ಕಣ್ಣಾದರೂ ಇರಬೇಕು. ஒரு கண்ணை வச்சு நீ பின்வாங்கிடுவே. ಒಂದು ಕಣ್ಣಿಟ್ಟುಕೊಂಡರೆ ಹಿಂದಕ್ಕೆ ಹೋಗಿಬಿಡುತ್ತೀರಾ. புது சத்தியமா இருக்கிறதா? ಇದು ನೂತನವಾದ ಬದಲಾವದ ಸತ್ಯವಾಗಿದೆ. நான் சொல்ல அவர் சொன்னார். ದೇವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. அகையாலே ஸ்தோத்திரிக்கிறேன். ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇವೆ. தேவளி ஒரு ராஜா பார்க்கறா. ಒಂದು ರಾಜ ನೋಡುತ್ತಾನೆ, நமக்கு தோல்வி வந்து கொண்டே இருக்கிறது. ನಮಗೆ ಸೋಲು ಉಂಟಾಗುತ್ತಲೇ ಬರುತ್ತದೆಯೇ? இஸ்ரவேல் ஜனத்தை நம்ம ஜெயிக்க முடியவில்லையே. ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನು ಜಯಿಸಲಾಗುತ್ತಿಲ್ಲವೇ? நம்ம பக்கம் யாராவது போய் ரகசியங்களை சொல்றார்களா? ನಮ್ಮ ಕಡೆಯಿಂದ ಯಾರಾದರೂ ರಹಸ್ಯಗಳನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆಯಾ? அப்பொழுது சேனாதிபதிகள் சொல்றார்கள். ಆಗ ಸೇನಾಧಿಪತಿಗಳು ಹೇಳುತ್ತಾರೆ, ராஜாவே, ರಾಜನೇ, யாரும் அப்படி இல்லை. ಯಾರು ಆ ರೀತಿ ಇಲ್ಲ. நம்ம தூக்குறதுக்கு காரணம் என்ன? ನಾವು ಸೋಲುವುದಕ್ಕೆ ಕಾರಣವೇನೆಂದರೆ, எலிசா என்ற ஒரு மனுஷன் அங்க இருக்கிறார். ಎಲಿಸಾ ಎಂಬ ಒಂದು ಮನುಷ್ಯನಿದ್ದಾನೆ. அவர் மகா பெரிய தீர்க்கதரிசி. ಅವರು ಬಹಳ அவர் எல்லா ரகசியங்களும் அறிந்திருக்கிறார். ಅವರು ಎಲ್ಲ ರಹಸ್ಯಗಳನ್ನು ಅರಿತವರಾಗಿದ್ದಾರೆ. சத்ரு எங்கிருந்து வரா, ಶತ್ರು ಎಲ್ಲಿಂದ எங்க ಬರುತ್ತಿದ್ದಾನೆ, நிற்கிறான் ಎಲ್ಲಿ ನಿಲ್ಲುತ್ತಿದ್ದಾನೆ என்று ராஜாவுக்கு சொல்லி விடுகிறான். ಎಂಬೆಂದಾಗಿ ರಾಜನಿಗೆ ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. அவன் ராஜா உஷாராயிடான். ಆ ರಾಜ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ, நம்ம ஜெயிக்க முடியாது ನಾವು ಜಯಿಸಲಾಗುವುದಿಲ್ಲ அப்படி என்று சொன்னா, ಹಾಗೆಂದರೆ அந்த மனுஷன் எங்க இருக்கிறான்? ಆ ಮನುಷ್ಯನು ಎಲ್ಲಿದ್ದಾನೆ? தூத்தான் என்ற ஒரு பட்டணத்துக்குள்ள இருக்கிறான். ದೋರ್ತಾನ್ ಎಂಬ ಒಂದು ಪಟ್ಟಣದಲ್ಲಿದ್ದಾನೆ. அவனை பிடித்து கொண்டு வா. ಅವನನ್ನು ಹಿಡಿದು ತನ್ನಿರಿ. ஏராளமான சேனைகள் அனுப்புறான். ಅನೇಕ ಸೈನ್ಯಗಳನ್ನು ಕಳಿಸುತ್ತಾನೆ. சூழ் பாதுகாப்பாய் போச்சு. ಸುತ್ತ ಕಾವಲಿನಂತಾಗಿಬಿಟ್ಟಿತು. தேவபிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, காலையிலே ಬೆಳಗ್ಗೆಯೇ தீர்க்கதரிசியோட ஒரு சிஷ்யன் வெளியே போய் பார்க்கறான். ಪ್ರವಾದಿಯ ಶಿಷ್ಯ ಹೊರಗಡೆ ಹೋಗಿ ನೋಡುತ್ತಾನೆ. இவளை பிடிக்கத்தக்கதாக ஆயிரக்கணக்கான குதிரைகளும் சேனைகளும் நிற்கிறது. ಇವರನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ಸಾವಿರಗಟ್ಟಲೆ ಸೇನೆ ಕುದುರೆಗಳು ನಿಂತಿದೆ. வேலைக்காரனுக்கு ಆ ಕೆಲಸದವನಿಗೆ பயம் வந்துச்சு. ಭಯ ಪಡ ஓடி போய் சொல்கிறான். ಓಡಿ ಹೋಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ, ஐயா, நம்ம கதி ஆயிடுச்சு. ಅಯ್ಯ, ನಮ್ಮ ಕತೆ ಮುಗಿಯಿತು. நம்மளை பிடிக்கத்தக்கதாக ஏராளமான குதிரைகளும் சேனைகளும் வந்து நிற்கிறது. ನಮ್ಮ ಹಿಡಿಯಲು ಅನೇಕ ಸೇನೆ ಕುದುರೆಗಳೆಂದು ಬಂದಿದ್ದಾರೆ. நம்ம அனாதையா இருக்கிறோம். ನಾವು ಅನಾಥರಾಗಿದ್ದೇವೆ. உன்னை என்ன தவிர யார் இருக்கிறாங்க இங்க? ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟರೆ ಇಲ್ಲಿ ಬೇರೆ ಯಾರಿದ್ದಾರೆ? நம்மளை விடுவிக்க யாரால முடியும்? ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸಲು ಯಾರಿಂದ ಸಾಧ್ಯ? இப்படி சேனை நிற்கிறதே. ಸೇನೆಗಳಿಗೆ ನಿಂತಿದ್ದಾರೆಯೇ? நம்ம அவங்க பார்வையில தூசி. ನಾವು ಅವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಧೂಳಿನಂತಿದ್ದೇವೆ. எலிசா சும்மாவே இருக்கிறான். ಎಲಿಸಾ ಸುಮ್ಮನೆ ಇದ್ದಾರೆ. என்ன நான் சொல்ல சும்மாவே இருக்கிறியே? ಏನ್ ನಾವು ಹೇಳುತ್ತೆ ಸುಮ್ಮನೆ ಇದ್ದೀರಿ? அவர் சிரித்தாராம். ಅವರು ನಗುಯಾಡಿದರು. வா இங்க கூப்பிட்டுக்கின்னு, ಇಲ್ಲಿ ಬಾ ಎಂದು ಕರೆದು, ஆண்டவரே,
தேவரே, இவன் கண்ணை தெரு என்று சொன்னாராம். ಇವನ ಕಣ್ಣನ್ನು ತೆರೀರಿ ಅಪ್ಪ. அவன் கண்ணு திறந்தா ಅವನ ಕಣ್ಣು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟವು. தெய்வத்துடைய பாதுகாப்பு இருக்கிறத பார்த்தானா. ದೇವರ ಕಾವಲುವಿಕೆ ಇರುವುದನ್ನು ಗಮನಿಸಿದನು. ஒரு சிப்பாய் கிட்ட 2 சிப்பாய் பின்னால் நிற்கிறார்கள். ಒಂದು ಸಿಪಾಯಿ ಹತ್ತಿರ 2 ஒரு ಸಿಪಾಯಿಗಳು குதிரை ನಿಂತಿವೆ. கிட்ட 2 குதிரை நிக்கிறது. ಒಂದು ಕುದುರೆ ಹತ್ತಿರ 2 ಕುದುರೆಗಳು ನಿಂತಿದೆ. அவன் ಕಣ್ಣು ತೆರೆದಾರಾம். ಅವರು ಕಣ್ಣನ್ನು ತೆರೆದರಂತೆ. ಆಗ ಎಲಿಸನು ಅವನಿಗೆ ಹೆದರಬೇಡ, ಅವನ ಕಡೆಯಲ್ಲಿರುವವರಿಗಿಂತಲೂ ನಮ್ಮ ಕಡೆಯಲ್ಲಿರುವವರು ಹೆಚ್ಚಾಗಿದ್ದಾರೆ. தேவபிள்ளை இங்க வேறு என்ன சொல்லுங்கள். ಇಲ್ಲಿ ವೇದ ಏನು அங்க ಹೇಳುತ್ತದೆ? ஒரு ஆள் இருந்தா நம்ம கிட்ட 2 ஆள். இதெல்லாம் என் வாழ்க்கையிலே பார்த்துட்டு இருக்கிறேன். எத்தனையோ தூதர்களை பார்த்தேன். ನಮ್ಮ ಬಾಳಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ದೂತರನ್ನ ಗಮನಿಸಿ ಅಯ್ಯ ನೋಡಿದ್ದಾರೆ. தேவபிள்ளை ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அக்கேல ஒரு ஆள் ஒரு குதிரை ஒரு சேனை அங்க இருந்தா, ಒಂದು ಕುದುರೆ ಒಂದು ಸೇನೆ ಅಲ್ಲಿದ್ದರೆ 2 குதிரை 2 சேனை பின்னால இருக்கிறது எலிசாவுடைய பாதுகாப்புக்கு. 2 ಕುದುರೆ 2 ಸೈನಿಕರು ಎಲಿಸನನ್ನು ಕಾಯುವುದಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ಇದೆ. உன்னை காக்கிறவர் ஓயாமல் உறங்காமல் இருக்கும். ನಿನ್ನನ್ನು ಕಾಯುವರು ತೂಗಡಿಸಿದೆಯೂ ನಿದ್ರಿಸಿದೆಯೂ ಇದ್ದಾರೆ. அப்பொழுது சீஷியன் பார்த்து, ಆಗ ಶಿಷ್ಯನು ನೋಡಿ, ஏன் பயந்துட்டான் சீஷியன்? ಯಾಕೆ ಶಿಷ್ಯನು ಭಯಪಟ್ಟನು? அவனுக்கு ஆவிக்குரிய அதாவது தரிசனத்தின் கண்ணும் கிடையாது, ಆತ್ಮಿಕ ದರ್ಶನದ ಕಣ್ಣುಗಳು ಇಲ್ಲ, விசுவாசம் கண்ணும் கிடையாது, ನಂಬಿಕೆಯ ಕಣ್ಣು ಇಲ್ಲ, மாம்சிக கண்ணில் பார்க்கறான். ಮಾಂಸಿಕ ಕಣ್ಣಿಂದ இந்த ನೋಡುತ್ತಾನೆ. மாம்சிக கண்ணில் பார்க்கும்போது தேங்க்யூ லார்ட், ಈ ಪ್ರಪಂಚದ ಕಣ್ಣಿಂದ ನೋಡುವಾಗ வரக்கூடிய போராட்டம் எதிர்பார்த்தா தான் நம்ம பார்க்க சோர்ந்து போறோமே. ಬರುವ ಹೋರಾಟವನ್ನು ನೋಡಿ ಸೋತು ಹೋಗುತ್ತೇವೆ. ஏ ಯಾಕೆ? உனக்கு ஆவிக்குரிய கண்ணும் குருடு, ನಿನಗೆ ಆತ್ಮಿಕ ಕಣ್ಣು ಕುರುಡಾಗಿದೆ, அவருடைய விசுவாசம் கண்ணும் குருடு. ನಿನ್ನ ನಂಬಿಕೆಯ ಕಣ್ಣು ಕುರುಡಾಗಿ ಬಿಟ್ಟಿದೆ. தேவப்பிள்ளை ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மிக எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ ಇರಬೇಕು. இன்னைக்கு ஆவிக்குரிய கண்கள் இல்லை. இதை பாரு வராரு, இப்பதான் கையை வீசுகிறேன். இவருக்கு எல்லாம் கண்ணும் குருடு ஆயிட்டு. தேவப்பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மிக நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியம் மக்கள். ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕಾಗಿದೆ. இப்ப நான் பேசிக்கொண்டே இருக்கும் போது முடியல உனக்கு எத்தினி கண்ணுக்கு தான் இல்லையா, அதாவது பார்த்துக்கோ. ಮಾತಾಡುತ್ತಲೇ ಇರುವಾಗ நீ ஏன் சோர்ந்து போறதுக்கு காரணம் என்ன? ನಿನ್ನೆ ಸೋತು ಹೋಗುವುದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? கண்ணு இல்ல. ಕಣ್ಣುಗಳಿಲ್ಲ. ஏன் சொல்ற அப்படி? என் கண்ணுக்கு இது பாரு, ನನ್ನ ಕಣ್ಣು ಇದ್ದಾವೆ ನೋಡಿರಿ. அந்த கண்ணை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? ಆ ಕಣ್ಣಿಟ್ಟುಕೊಂಡು ಏನು ಮಾಡುತ್ತೀರಾ? பாவத்துல தான் உள்ள போறேன், ಪಾಪದಲ್ಲಿ ಬೀಳುವ, உலகத்தை தான் நேசிக்க போறேன். ಲೋಕವನ್ನೇ ಪ್ರೀತಿಸಲು ಹೋಗುತ್ತೀರಾ. அந்த கண்ணு முன்னால முடியாது. ಆ ಕಣ್ಣಿನಿಂದ ಜಯಿಸಲಾಗುವುದಿಲ್ಲ. இன்னைக்கு அநேக பேருக்கு ஞானஸ்தானத்தை ஏன் தடை செய்யற? ಅನೇಕರಿಗೆ ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ಯಾಕೆ ಅಯ್ಯ ತಡೆ ಮಾಡುತ್ತಾರೆ? தடை ಮಾಡ್ತಾದ್ದೀರಿ. ತಡೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஏ ಯಾಕೆ? தேவபிள்ளை, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மாம்சிக கண்ணு ஒண்ணுங்குது, அது சாவணும். ಮಾಂಸಿಕ ಕಣ್ಣುಗಳು ಸಾಯಬೇಕು. உனக்குள்ள விசுவாச கண் வர வேண்டும். ನಿನ್ನಲ್ಲಿ ನಂಬಿಕೆಯ ಕಣ್ಣುಗಳು உனக்குள்ள ಬರಬೇಕು. ஆவி அபிஷேகத்தின் கண் வர வேண்டும். ನಿನ್ನಲ್ಲಿ ಆತ್ಮ ಅಭಿಷೇಕದ ಕಣ್ಣುಗಳು ಬರಬೇಕು. இன்னைக்கு அநேக பேர் சோர்ந்து போறாங்க. ಇವರು ಅನೇಕರು ಸೋತು ಹೋಗುತ್ತಾರೆ. அப்பளத்தான் இந்த கேசிக்கு ಆ ಗೆಹಾಜ್ ಎಂಬ ಶಿಷ್ಯ, அவங்க என்ன ஆயிப்போச்சா? ಅವನಿಗೆ ಏನಾಯ್ತು? என் அன்பு தேவபிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳು, கண்ணு மாம்சிக கண்ணில் பார்த்தா, ಅವನು ಲೋಕದ ಕಣ್ಣುಗಳಿಂದ மாம்சிக கண்ணில் பார்க்கும் போது ಆ ಮಾಂಸಿಕ ಕಣ್ಣಿಂದ ನೋಡುವಾಗ எதிர்க்கிற காரியத்தை தான் பார்க்கறானே தவிர எதிர்ப்பை விடுதலையாக்குற ஒரு தேவனை பார்க்க முடியவில்லை. ಎದುರಿಸುವ ಕಣ್ಣಿಂದ ನೋಡುತ್ತಾನೆ ಹೊರತು ಆ ಎದುರಿಸುವ ಜಯಿಸುವ ಕಣ್ಣುಗಳಿಂದ ನೋಡುತ್ತಿಲ್ಲ. அங்க தெய்வீக கண் குருடாக்கி கொண்டிருக்கிறான். ದೈವಿಕ அப்பதான் போய் ಕಣ್ಣು ஐயோ சாமின்னு கத்துறா. ಅಯ್ಯೋ ಸ್ವಾಮಿ ಎಂದು ಕರೆಯುತ್ತಾನೆ. என்னடா ಏನಪ್ಪ, நம்ம கதி ஆயிடுச்சு, ನಮ್ಮ ಕತೆ ಮುಗಿದಿತ್ತು. நம்ம இன்னைக்கு வெட்டி போடுறாங்க. ಇವತ್ತು ನಮ್ಮನ್ನು ಕೊಂದು ಬಿಡುತ್ತಾರೆ. அதுக்கு எலிசா சிரிக்கிறான். ಎಲಿಸಾ ಅದಕ್ಕೆ ನಗುತ್ತಾರೆ. ஏ ಯಾಕೆ? ஆவிக்குறி கண்ணுடையவன், ಆತ್ಮಿಕ ಕಣ್ಣುಳ್ಳವರು. என்னை அழித்தவர் இன்னார் என்று எனக்கு தெரியும், அவர் என்னோட இருக்கிறார். ನನ್ನ ಕರೆದವರು ಯಾರೆಂದು ಗೊತ್ತು, ಅವರು ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದಾರೆ. நான் சேனைக்கு ஏன் பயப்படுறேன், குதிரைக்கு ஏன் பயப்படுறேன், ನಾನು துப்பாக்கிக்கு ஏன் பயப்படுறேன், எதிர்ப்புக்கு ஏன் பயப்படுறேன், வியாதிக்கு ஏன் பயப்படுறேன், வறுமைக்கு ஏன் பயப்படுறேன்? ನಾನು ಕಾಯಿಲೆಗೋ ಕ್ಷಾಮಕ್ಕೋ ಸೈನಿಕರಿಗೋ ಕುದುರೆಗೋ ಭಯಪಡುವುದಿಲ್ಲ. என்னை அழித்தவர் பாருங்கள் பாதுகாப்பு. ನನ್ನ ಕರೆದವರ ಕಾಯುವಿಕೆ ನೋಡಿ. ஏராளமான தூதர்கள் தேவ சமூகத்தை நான் சொல்லுகிறேன், ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ஏராளமான தூதர்கள் எனக்கு பாதுகாப்ப வச்சார். ಅನೇಕ ದೂತರನ್ನು ಇಲ್ಲಿ ಕಾವಲುಗಾರನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. என் கண்களை பார்க்க ஆரம்பித்தேன், ನನ್ನ ಕಣ್ಣುಗಳಿಂದ ನೋಡಲು ಆರಂಭಿಸಿದೆ. பிரமித்து ஆச்சரியப்பட்டுட்டேன். ಭ್ರಮೆಪಟ್ಟು ಆಶ್ಚರ್ಯಪಡಲು ಆರಂಭಿಸಿದರು. என் அன்பு தேவபிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மிகவும் நம்ம எச்சரிக்கையா இருந்து வாழ வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದು ಬಾಳಬೇಕು. அவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ಅವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇವೆ. அப்பொழுது ಆಗಲೇ ಶಿಷ್ಯனை கூட்டிட்டு வந்து
ಶಿಷ್ಯನನ್ನು ಜೊತೆಯಲ್ಲಿ ಕರೆತಂದು எல்லாம் குதிரை மேல நின்னுக்கிறானுங்க, ஒரு பிடிக்கும். ಎಲ್ಲ ಕುದುರೆ ಮೇಲೆ ಬಂದಿದ್ದಾರೆ ಹಿಡಿಯುವುದಕ್ಕಾಗಿ. அத்தனை பேரையும் குருடாக்கண்டு சொல்லிவிட்டார். ಅಷ್ಟು ಜನರ ಕಣ್ಣನ್ನು ಕುರುಡು ಮಾಡಿರಿ ಎಂದರು. எல்லாம் எதிர்க்கு காரியங்கள்லாம் குருடாகி விட்டது. ಎದುರಿಸುವ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ಕುರುಡಾಗಿ ಬಿಟ್ಟಿತು. சேனாதிபதி குதிரை மேல எல்லாம் குருடாயிட்டார்கள். ಸೇನಾಧೀಶ್ವರ ಕುದುರೆಗಳು எங்க போர் செய்ய முடியும்? ಎಲ್ಲಿ ಯುದ್ಧ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ? நான் சொல்ற இடத்துக்கு வா. ನಾನು ಹೇಳುವ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬಾ. ராஜா கிட்ட அவனை இட்டுன்னு போனார். ರಾಜನ குதிரைகளும் எல்லாம் கண்ணில்லாத போய் நிக்கிறாளா. ಸೈನಿಕರು ಕುದುರೆಗಳು ಕಣ್ಣಿಲ್ಲದೆ ಹೋಗಿ ರಾಜನ ಹತ್ತಿರ ನಿಂತಿದ್ದಾರೆ. ஆகாப ராஜா சொல்றா, ಆಹಾಬ್ ರಾಜ ಹೇಳುತ್ತಾನೆ, இவங்களை அழிச்சிட்டா, ಇವನನ್ನು ನಾಶ ಮಾಡಲ್ಲ, அழிக்காதே, ನಾಶ ಮಾಡಬೇಡ, நல்ல சாப்பாடு போடு, ಅವ್ರಿಗೆ ಒಳ್ಳೆ ಊಟವನ್ನು ಕೊಡು, திருப்தியாகட்டும். ತೃಪ್ತಿ ಆಗಲಿ. இஸ்ரவேல் தேவனுக்குள்ளே ஒருவர் இருக்கிறார், அவர் ஜெயிக்க முடியாது போய் எல்லாரும் சொல்லிட்டோம் தேசத்துக்கு. ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೇವರಿದ್ದಾರೆ, ಅವರನ್ನು ಜಯಿಸಲಾಗುವುದಿಲ್ಲ ಎಂದು ಜನರಿಗೆ ಹೋಗಿ ಹೇಳಲಿ. அதன் ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இன்னைக்கு உட்கார்ந்துக்கிற நீ உனக்கு விசுவாச கண்ணு இல்லைன்னா, ಇವತ್ತು ಕುಳಿತಿರುವ ನಿಮಗೆ ನಂಬಿಕೆಯ ಕಣ್ಣಿಲ್ಲವೆಂದರೆ கொஞ்ச நாளைக்குள்ள பின்னாகிடுவே, ಸ್ವಲ್ಪ ದಿವಸದ ನಂತರ ಹಿಂದಕ್ಕೆ ಹೋಗಿ ಬಿಡುತ್ತೀರಾ. என்ன அந்த விசுவாச கண்? ಅದೇನು ಆ ನಂಬಿಕೆಯ ಕಣ್ಣು? எல்லா கண்ணோட விசேஷமான கண் அது. ಅದು ಎಲ್ಲರ ಕಣ್ಣುಗಳಿಂದ ವಿಶೇಷವಾದ ಕಣ್ಣು. ಯಾಕೆ? காணாத தெய்வத்தை நம்புறது கண்ணது. ಕಾಣದೇ ಇರುವ ಕಾಣಾದ ಪರಲೋಕத்தை ನಂಬುகிறது ಕಣ್ಣದು. ಕಾಣಾದ ಪರಲೋಕವನ್ನು ಕಾಣುವಂತೆ ಮಾಡುವ ಕಣ್ಣು ದೇವರ ಮಕ್ಕಳ ವಿಶ್ವಾಸ ಕಣ್ಣು. ಅದೇ ಆ ನಂಬಿಕೆಯ ಕಣ್ಣು. அந்த விசுவாச கண்ணு, ಆ ನಂಬಿಕೆಯ ಕಣ್ಣು சாத்தான் குருடாக்கி விடுகிறான். ಸೈತಾನನು ಕುರುಡು ಮಾಡುತ್ತಾನಂತೆ. மிக எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. எல்லாருக்கும் மாம்சிக கண்ணுக்குது, அது எல்லாருக்கும் இருக்குது. ಎಲ್ಲರಿಗೂ ಮಾಂಸಿಕ கண்ணை வச்சு நீ பக்தி செய்ய முடியாது. ಈ ಕಣ್ಣನ್ನಿಟ್ಟರೆ பின்னாங்கி போயிடும். அதிலேயே இதிலேயே வாழ்க்கை எப்படி இருக்குது, அது இப்படி ஆயிடுச்சு, என் குடும்பம் எப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயி நீ பின்னாங்கி போயிடுவேன். ಹಾಗೆ ಹೀಗೆ ಆಯ್ತು ಎಂಬುದಾಗಿ ನೀನು ಹಿಂದಕ್ಕೆ ಹೋಗಿ ಬಿಡುತ್ತೀರಾ. ಆದರೆ ವಿಶ್ವಾಸ ಕಣ್ಣು ಉನக்குள்ளே இருந்தா, ನಂಬಿಕೆಯ ಕಣ್ಣು ನಿಮ್ಮಲ್ಲಿದ್ದರೆ 1000 வந்தாலும் 1000 ನಗೆ ಆಡುತ್ತೀಯ. என்ன அழித்தவர் என்னோட இருக்கிறார், ನನ್ನನ್ನು ಕರೆದವರು ನನ್ನ ಜೊತೆ, நான் பயப்பட மாட்டேன். ನಾನು ಭಯಪಡುವುದಿಲ್ಲ. ஏன் இந்த சத்தம் போடுறான் இவன்? ಯಾಕೆ ಈ ಶಬ್ದ ಹಾಕುತ್ತಾನಿಲ್ಲಿ? ವಿಶ್ವಾಸ ಕಣ್ಣು, ನಂಬಿಕೆಯ ಕಣ್ಣುಳ್ಳವನು. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த மத்தியான வேளையில் எத்தனை பேருக்கு விசுவாச கண்? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಮಧ್ಯಾಹ್ನ ಸಮಯ ನಂಬಿಕೆಯ ಕಣ್ಣುಗಳಿದೆ. இந்த விசுவாச கண் இருந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். ಈ ನಂಬಿಕೆ ಕಣ್ಣಿದ್ದರೆ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಲು ಸಾಧ್ಯ. 3 hour இருக்குது இந்த சத்தியம், 3 hour, 3 ತಾಸು ಸತ್ಯ ಮಾತಾಡಬಹುದು. நான் தியானம் செய்த சாமி 8 நேரம் இதை பேச முடியும். ಸ್ವಾಮಿ ಎಷ್ಟು ಸಮಯ ஆவியானவர் சொல்றான் 3 மணி நேரம் இந்த சத்தியம் இருக்கும். 3 ತಾಸು ಈ ಸತ್ಯವನ್ನು ಮಾತಾಡಬಹುದು. பாதியிலேயே முடிக்க வேண்டியதா வருது. ಅರ್ಧದಲ್ಲಿ ಮುಗಿಸಬೇಕಾಗುತ್ತದೆ. நீ தான் பதில் அளிக்க வேண்டும். ಅದು ನೀವೇ ಉತ್ತರ ಕೊಡಬೇಕು. எனக்கு 1000 இருக்கும் பலவீனம், ನಮಗೆ 1000 ಬಲಹೀನತೆ ಇರಬಹುದು, ஆனால் என்னை பலசாலி நிக்க வைத்திருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ಬಲಶಾಲಿಯಾಗಿ ದೇವರು ನಿಲ್ಲಿಸಿದ್ದಾರೆ. நீ உட்கார்ந்து சத்தத்தை கேட்டு அதுக்குள்ள நெருங்கி 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 இயேசுவின் செயலாக வேண்டும். ಸತ್ಯವನ್ನು ಕೇಳಿ ಹತ್ತಿರ ಹೋಗಿ ಯೇಸುವಿನ ಸ್ವರೂಪವಾಗಿ உன்னுடைய மாம்சிக கண்ணை சாவடிக்க வேண்டும். ಮಾಂಸಿಕ ಕಣ್ಣನ್ನು ಸಾಯಿಸಬೇಕು, அதை குருடாக்க வேண்டும். ಅದನ್ನು ಕುರುಡು ಮಾಡಬೇಕು. உன்னுடைய விசுவாச கண் திறக்க வேண்டும். ನೀವು ನಂಬಿಕೆಯ ಕಣ್ಣನ್ನು ತೆರೆಯಬೇಕು. அந்த விசுவாச கண் திறந்தவன் என்ன சொல்லுகிறான் ಆ தெரியும்? ನಂಬಿಕೆ ಕಣ್ಣು ತೆರೆದ ತಕ್ಷಣ ಏನೇನು ಹೇಳುತ್ತಾರೆ? குதிரையிலே அவனை கட்டி, ಕುದುರೆಗಳನ್ನು ಕಟ್ಟಿ சோல்ஜருங்க ரோடா எடுத்துட்டு போனாங்களாம். ಸೈನಿಕರು ಅವನ ರೋಡ್ ನಲ್ಲಿ ரத்தம் பீரிட்டு பாய்ச்சாங்க. ರಕ್ತವು ಚೆಲ್ಲಿ ಓಡುತ್ತಿದೆ ಅಂತೆ. பவுல என்ன சொல்லுகிறார்? ಪೌಲನು ಏನು ಹೇಳುತ್ತೀರಾ? எப்பொழுதுமே சந்தோஷமாயிரு, ಯಾವಾಗಲೂ ಸಂತೋಷವಾಗಿರಿ. எப்பொழுதுமே சந்தோஷமாயிரு. ஏன் அப்படி வார்த்தை சொல்றான்? ಯಾಕೆ ಸಂತೋಷವಾಗಿ? விசுவாச கண்ணுடையவன், ಅವನು ನಂಬಿಕೆಯ ಕಣ್ಣುಳ್ಳವನು. இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்குள்ள சோர்ந்து போடுறோம். ஐயோ என் கதை முடிஞ்சிடுச்சு, இந்த ஆயிடுச்சு, இந்த போயிடுச்சு, ಸ್ವಲ್ಪಕ್ಕೆ கர்த்தர் கைவிட்டுட்டாரு, கர்த்தர் மறந்துட்டாரு, கொஞ்சம் ஜுரம் வந்துச்சு, கர்த்தர் மறந்துட்டாரு, ಸ್ವಲ್ಪ ಜ್ವರ என்ன தவறு செய்யணும் உனக்கு கொழுப்பிக்கிற, ನಾನೇನು ತಪ್ಪು ಮಾಡಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವೇ ಕಳವಳ ಪಡುತ್ತೀರಾ. அவர் இருக்கிற மாதிரி உன்னோட இருக்கிறார். உன் பலவீனம் ಇರುವ ರೀತಿಯಲ್ಲಿ அவர் இருக்கிற மாதிரியே இருக்கிறார். உனக்குள்ளே இருக்கிற பலவீனம் உன்னையே அடிச்சிருக்குது. ಅವರು ಇರುವ ರೀತಿಯಲ್ಲೇ ಇದ್ದಾರೆ. ನಿಮ್ಮ ಬಲಹೀನ ಆ ರೀತಿ ಮಾತಾಡುತ್ತಿದೆ. விசுவாச கண் இல்ல, ನಂಬಿಕೆಯ ಕಣ್ಣುಗಳಿಲ್ಲ. அதே போலவே இந்த வேலைக்காரனுக்கு ಅದೇ ರೀತಿ ಈ ಕೆಲಸದವರು விசுவாச கண் இல்ல, ನಂಬಿಕೆಯ மாம்சிக கண்ணை வச்சு பாக்குறா. ಮಾಂಸದ ಕಣ್ಣಿದ ನೋಡುತ್ತಾನೆ. குதிரைங்கோ, ಬರೀ ಕುದುರೆಗಳು, சோல்ஜருங்க நிக்கிறாங்க, ಸೈನಿಕರು ನಿಂತಿದ್ದಾರೆ. ரெண்டே பேர் தான் இருக்கிறோம். ನಾವು ಇಬ್ಬರಿದ್ದೇ ಇದ್ದಾವೆ. அப்பதான் ஆண்டவரே இவன் கண்ணை தெரு, ದೇವರೇ ಇವ್ರ ಕಣ್ಣನ್ನು ತೆರೆಯಿರಿ. பாடுறாங்க. ಅಲ್ಲಿ ನೋಡಪ್ಪ, ரெட்டிப்பான பாதுகாப்பு, 2ರಷ್ಟು ಕಾಯುವಿಕೆ. வெக்கப்பட்டு போனா, ನಾಚಿಕೆ ಬಂದು ಹೋಗುತ್ತಾನೆ. ஐயோ
தெய்வத்தை பார்க்காதபடிக்கு உலகத்தை பார்த்து பயந்துட்டே. ದೇವರನ್ನು ನೋಡದೆ ಲೋಕವನ್ನು ನೋಡಿ ಭಯಪಟ್ಟು ಬಿಟ್ಟೇನೆ. அத்தனை பேர் குருடாக்கி விட்டான். ಅಷ್ಟು ಜನರ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಕುರುಡು ಮಾಡಿಬಿಟ್ಟರು. என் அன்பு தேவபிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த மத்தியானம் போறதுக்குள்ளதாக ಈ ಮಧ್ಯಾಹ್ನ ನೀನು உன்னோட ಹೋಗೋದ್ರೊಳಗೆ விசுவாச கண் திறக்கப்படலனா, ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಯ ಕಣ್ಣು நீ ತೆರೆಯದಿ எவ்வளவு சத்தியம் கேட்டாலும் நீ சோர்ந்து தான் போவே, பலியினாடிந்த விட்ட பாவத்தை செஞ்சு தான் இருக்குவே. ನೀನು ಎಷ್ಟು ಸತ್ಯ ಕೇಳಿದರೂ ಬಲಹೀನ ಆಗಿ நான் சொல்லவில்லை, ಪಾಪವನ್ನು நீ ಮಾಡ್ತೀಯ. நிக்கிறாரு, எங்க நைனா இருக்கிறார், அவர் சொல்லி நிற்கிறார், நான் சொல்லி நிற்கிறேன் உனக்கு. ಇಲ್ಲಿ ಅಪ್ಪ ನಿಂತಿದ್ದಾರೆ, ಅವರು ಮಾತಾಡುವುದನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದೇವೆ. இந்த மாம்சிக கண்ணை வச்சு நீ பக்தி செய்ய முடியாது, மோட்சம் போக முடியாது, பாவத்துல தான் உழுந்துடுவேன். ಮಾಂಸಿಕ ಕಣ್ಣಿಂದ ಭಕ್ತಿ ಮಾಡಿ ಮೋಕ್ಷಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ, ಪಾತಾಳಕ್ಕೆ ಹೋಗಿಬಿಡುತ್ತೇವೆ. இந்த மாம்சிக கண்ணு என்ன ஆகுது? ಯಾಕೆ ಈ ಮಾಂಸಿಕ ಕಣ್ಣು ಏನು ಮಾಡುತ್ತದೆ? அது இல்லையே இது இல்லையே, அம்மா அப்படி இருக்கிறான், இவன் இப்படி இருக்கிறான், நான் பார்த்தா இப்படி இருக்கிறேன், இதே தான் என் பிள்ளைங்க என்ன கதியாகும், அதை பற்றி இதே தான் மாம்சிக கண். ಅದಿಲ್ಲ ಇದಿಲ್ಲ ಏನಾಗುವುದು ಎಂಬುದಾಗಿ ಇದೇ ಮಾಂಸಿಕ ಕಣ್ಣಿನ ಯೋಚನೆಗಳು. உன்னோட விசுவாச கண்ணு இருந்தா என்ன பண்ணுவேன்? ನೀನು ನಂಬಿಕೆಯ ಕಣ್ಣಿದ್ರೆ ಏನು ಮಾಡುತ್ತೀಯಾ? என் குடும்பத்துக்கு அவர் தான் தலைவர், ரட்சகரா இருக்கார். ನನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕೆ அவர் என் குடும்பத்தை நடத்துவார். ಅವರನ್ನು ಕುಟುಂಬವನ್ನು ನಡೆಸುತ್ತಾರೆ. அது விசுவாச கண். ಅದೇ ಈ ನಂಬಿಕೆಯ ಕಣ್ಣು. எவ்வளோ தான் பாடினாலும் எவ்வளோ தான் குதிச்சாலும் விசுவாச கண்ணு இல்லைன்னா முடியாது. ಎಷ್ಟು ಆಡಿದರೂ ನಂಬಿಕೆಯ ಕಣ್ಣಿಲ್ಲದಿದ್ದರೆ ಆಗುವುದಿಲ್ಲ. என் அன்பு தேவபிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எல்லா சீஷனுக்கெல்லாம் போய் ಎಲ್ಲ ಶಿಷ್ಯರೆಲ್ಲ ಹೋಗಿ நாங்கள் இயேசுவை பார்த்தோம்ப்பா, ನಾವು ಯೇಸುವನ್ನು ನೋಡಿದೆವಪ್ಪ. அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதுப்பா, ಅದೆಲ್ಲ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲಪ್ಪ, நான் பார்க்கணும் அவரை. ನಾನು ಅವರನ್ನು ನೋಡಲೇಬೇಕು. இல்லப்பா, கலையில உயிர்த்தெழுந்து அவரை பார்க்கணும். ಸಮಾಧಿಯಿಂದ நாங்க பார்த்தோம்ப்பா, ಪುನರುತ್ಥಾನ நீ சொன்னா நான் கேட்க மாட்டேன், அவரை பார்க்கணும்ப்பா நான். ನೀನು ಹೇಳಿದ್ರೆ ನಾನು ಕೇಳುವುದಿಲ್ಲ, ನಾನೇ ಅವ್ರನ್ನ ನೋಡಬೇಕಪ್ಪ. மத்தேயு சுவிசேஷம் 20:26 ಮತ್ತಾಯನು ಸುವಾರ್ತೆ 20:26 ಓದಿರಿ. ஏசாமி போறார். 20:26 ಮತ್ತಾಯನು தேவபிள்ளையிலே ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆண்டவர் போய் என்ன நிற்கிறார், உயிர்த்தெழுந்து தேவன் நிற்கிறார். ಪುನರುತ್ಥಾನವಾದ ದೇವರು ನಿಂತಿದ್ದಾರೆ. என்ன சொல்கிறார்? உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாயிருக்க தேவபிள்ளை விரும்பினால் இல்ல, 20:26 ದೇವರ ಮಕ್ಕಳು போறார், நிற்கிறார். ಅಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದಾರೆ. அவன் சொல்றான், ಹೇಳುತ್ತಾರೆ, இல்லப்பா இவர் ஏசாமி என்ன தெரில, உயிர் தெழுந்தது ஏசாமி. சிஷியன்களை நம்பல, ಇವರು ಬದುಕಿದ ಯೇಸುಸ್ವಾಮಿಯೇ ಇಲ್ಲೋ ಗೊತ್ತಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಶಿಷ್ಯರ அவரை நான் தொட்டு பார்க்க வேண்டும். ಅವರನ್ನು ನಾನು ಮುಟ್ಟಿ ನೋಡಬೇಕು. அப்பதான் தோமா ಆಗಲೇ ತೋಮನೆ வா, ಬಾ ಇಲ್ಲಿ, எவ்வளவா பார், தொட்டு பார்த்தா, ನನ್ನ ಪಕ್ಕೆಯನ್ನು ಮುಟ್ಟಿ ನೋಡು, கையை பார், ಕೈಯನ್ನು ನೋಡು, தொட்டு பார்த்தா, ಮುಟ್ಟಿ ನೋಡಿದನು. அப்பதான் சொல்றான், ಆಗಲೇ ಹೇಳುತ್ತಾನೆ, என் ஆண்டவரே, என் தேவனே, ನನ್ನ ದೇವರೇ, ரெண்டு பேரும் இருக்கிறீங்களா ஒண்ணா? ಎರಡು ರೀತಿಯಲ್ಲಿ ಹೇಳಿದನು. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்ற? ಅದು ದೇವರು ಏನು ಹೇಳಿದರು? நீ பார்த்து என்னை விசுவாசித்தாய், ನೀನು ನಂಬಿ ನೋಡಿ ನನ್ನನ್ನು ನಂಬಿದ್ದೀಯಾ? என்னை பார்க்காத விசுவாசிகள் எவனோ அவன் பாக்கியவான். ನನ್ನನ್ನು ನೋಡದೆ ನಂಬುವನು ಭಾಗ್ಯವಂತನು. அப்ப நம்மெல்லாம் யாரா? ಆಗ ನಾವೆಲ್ಲ ಯಾರು? பாக்கியவான்கள், ಭಾಗ್ಯವಂತರು. ஏசாமி பார்த்துக்கிறியா? காது மூக்கு கையெல்லாம் யாரನ್ನ பார்த்தீங்களா? ಯೇಸುಸ್ವಾಮಿಯನ್ನು ಕೈ ಮೂಗು ಕಿವಿ ಎಲ್ಲ ನೋಡಿದ್ದೀರಾ? இப்போ நீ எப்படி விசுவாசிக்கிற? ಮತ್ತೆ ಯಾಕೆ ನಂಬುತ್ತಿದ್ದೀರಾ? அங்க என்ன பெரிய ஒரு வெகுமதி கொடுக்கிறார் பாருங்கள். ಅಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಬಹುಮಾನ ಕೊಡುತ್ತಾರೆ. யாருக்கு? ಯಾರಿಗೆ? அவரை பார்க்காத விசுவாசிக்கிறவனுக்கு. ಅವರು ನೋಡದೆ ನಂಬುವವನಿಗೆ. அவர் சொல்றார், என்னை பார்த்து என்னை தொட்டு நீ விசுவாசித்தப்பா, ನನ್ನನ್ನು ನೋಡಿ ಮುಟ್ಟಿ ನೀನು ನಂಬಿದೀಯಪ್ಪ. என்னை பார்க்காத யார் விசுவாசிக்கிறானோ, ನನ್ನನ್ನು ನೋಡದೆ ಯಾರು ನಂಬುತ್ತಾರೋ உனக்காட்டில் அவன் பாக்கியவான். ನಿಮಗಿಂತಲೂ ಅವರು ಭಾಗ್ಯವಂತರು. அப்புறம் நம்மலாம் யாரு? ಆಗ ನಾವೆಲ್ಲ ಯಾರು? விசுவாசத்தில் அவர் பார்க்கிற பிள்ளைகள், ನಂಬಿಕೆಯಿಂದ ಅವರನ್ನು ನೋಡುವ ಮಕ್ಕಳು. விசுவாச கண்ணு திறக்கலைன்னா ನಂಬಿಕೆಯ ಕಣ್ಣು ತೆರೆಯದಿದ್ದರೆ நீ இயேசுவை நம்ப முடியாது, ನೀನು ಯೇಸುವನ್ನು ನಂಬಲಾಗುವುದಿಲ್ಲ, பாடுகளை ஜெயிக்க முடியாது, ಸಂಕಟಗಳನ್ನು ಸಹಿಸಲಾಗುವುದಿಲ್ಲ, சோதனையை ஜெயிக்க முடியாது. ಶೋಧನೆಯನ್ನು ಜಯಿಸಲಾಗುವುದಿಲ್ಲ. விசுவாச கண்ணு இருக்க வேண்டும். ನಂಬಿಕೆಯ ಕಣ್ಣಿರಬೇಕು. ನಿನ್ನ ಬೆರಳುಗಳನ್ನು ಈ ಕಡೆ ಚಾಚಿ ನನ್ನ ಕೈಗಳನ್ನು ಮುಟ್ಟಿ ನೋಡು, ನಿನ್ನ ಕೈ ಚಾಚಿ ನನ್ನ ಪಕ್ಕೆಯಲ್ಲಿ ಹಾಕು, ನಂಬದವನಾಗಿರಬೇಡ, ನಂಬುವವನಾಗು ಎಂದು ಹೇಳಿದನು. ತೋಮನು ಆತನಿಗೆ, ನನ್ನ ಸ್ವಾಮಿ ನನ್ನ ದೇವರೇ ಎಂದು ಹೇಳಿದನು. ಯೇಸು ಅವನಿಗೆ, ನೀನು ನನ್ನನ್ನು ನೋಡಿದ್ದರಿಂದ ನಂಬಿದ್ದಿ, ನೋಡದೆ ನಂಬುವವರು ಧನ್ಯರು. ಆಮೆನ್. பார்க்காத விசுவாசிக்கிறவன் பாக்கியவான்கள். ನೋಡದೆ ನಂಬುವರು ಭಾಗ್ಯವಂತರು. தேவபிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அப்ப நம்மெல்லாம் யாரா இருக்கிறோம்? ಆಗ ನಾವೆಲ್ಲ ಯಾರಾಗಿದ್ದೇವೆ? பார்க்காத. பரலோகத்தை பார்த்துருக்கிறியா? ಪರಲೋಕವನ್ನು ನೋಡಿದ್ದೀರಾ?
விசுவாச கண்ணில் பார்க்குறேன். ನಂಬಿಕೆಯ ಕಣ್ಣಿಂದ ನೋಡುತ್ತೇವೆ. அத்த விசுவாசம் பலசாலியாருது. ಅದೇ ನಂಬಿಕೆ ಬಲವು. இந்த விசுவாசம் சோதிக்கப்படும். ಈ ನಂಬಿಕೆ ಶೋಧಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. நிற்கிறதா, உழுவுறதா, போறதா, வருதா, பக்தி செய்யறதா, வானவா, அப்படியெல்லாம் அவரோட வாழ்க்கையில விசுவாசம் அலைகள் மோதும். ನಿಮ್ಮ ಬಾಳಿನಲ್ಲಿ ನಂಬಿಕೆಗೆ ಅಲೆಗಳು ಒಡೆಯುತ್ತವೆ. ದೇವರ ಮಕ್ಕಳು எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. அப்போ அந்த விசுவாசம் எப்படி சோதிக்கப்படுமா? ಆ ನಂಬಿಕೆ ಯಾಕೆ ಶೋಧಿಸಲ್ಪಡುತ್ತದೆ? நெருப்புல சோதிக்கப்படுமா? அப்படி ஆறு சோதனைகள். ಆ ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಶೋಧಿಸಲ್ಪಡುವ ಶೋಧನೆಗಳ ಮುಖಾಂತರ. உன் விசுவாசம் சோதிக்கப்பட்ட பிறகு ನಿನ್ನ ನಂಬಿಕೆ ಶೋಧಿಸಲ್ಪಟ್ಟ ಮೇಲೆ பேரையும் புகழையும் கனத்தையும் உண்டாக்கும். என் வாழ்க்கையில எப்படித்தான் ஆச்சு. ಹೆಸರು ಘನತೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತವೆ. ಅಯ್ಯನವರ ಬಾಣಲ್ಲಿ ಇದೇ ರೀತಿ ನಡೆಯಿತು. எனக்கு சும்மா எல்லாம் கொடுத்துடல. ಎಲ್ಲವನ್ನು ಸುಮ್ಮನೆ ಕೊಡಲಿಲ್ಲ ದೇವರು. விசுவாசத்தை சோதிச்சா. ನಂಬಿಕೆಯನ್ನು ಶೋಧಿಸಿದರು. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பாடுகள், ಕಷ್ಟಗಳು, ವ್ಯಾಧಿகள், ರೋಗಗಳು, ಅವಮಾನಗಳು, ನಿಂದನೆಗಳು, வீடு இல்லாத, ಮನೆಗಳಿಲ್ಲ, வாசல் இல்லாத, ಮನೆಗಳಿಲ್ಲ, என் வாழ்க்கையில வர ஆரம்பித்தது. ಬಾಳಿನಲ್ಲಿ ಸಂಧಿಸಿದ. ஆனாலும் தேவனை பாட ஆரம்பித்தேன், துதிக்க ஆரம்பித்தேன். ಆದರೂ ದೇವರನ್ನು சொல்ல ஆரம்பித்தேன். ಯೇಸುವಿನ ವಿಷಯದಲ್ಲಿ ಹೇಳಲು ಆರಂಭಿಸಿದೆ. என்னோட விசுவாசத்தை வித்து போடவில்லை. ನನ್ನ ನಂಬಿಕೆಯನ್ನು ಮಾರಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. என் அன்பு ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஒருத்தர் ரோட்ல படுத்து நின்றானா. ಒಬ್ಬ ರೋಡಿನಲ್ಲಿ ಮಲಗಿದ್ದನಂತೆ. ஒரு வியாபாரி, ಒಂದು ವ್ಯಾಪಾರಿ 3 திருடனுங்க போனானாம். 3 ಕಳ್ಳರು ಹೋದರಂತೆ. திருடத்துக்கு போனானா. ಕಳ್ಳತನ ಮಾಡಲು ಹೋದರು. திடீர்னு அவன் தலை மேல கால் வச்சிட்டான். ತಕ್ಷಣ ಅವನ ತಲೆ ಮೇಲೆ ಕಾಲು ಬಿಟ್ಟರು. எவன் அவன் தலை மேல கால் வைக்கிறது? என்கிட்ட இருக்கிற பண மூட்டை அடிக்கலான்னு பாக்குறியான்னு சொல்லிட்டான். ನನ್ನ ತಲೆ ಮೇಲೆ ಕಾಲಿರುವುದು ಹಣದ ಮೂಟೆಯನ್ನು ಒಡೆಯುತ್ತ ನೋಡುತ್ತೀರಾ? இங்கேட்டாங்கிற நம்ம சரக்கு வேற எங்கே திருடுறது வேணாம், இவங்கிட்ட திருடலான்னு பார்த்தா. ಇವನ ಹತ್ತಿರನೇ ನಾವು ಕದಿಯೋಣ, ಇಲ್ಲೇ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಿದಾರಂತೆ. அவனை பிடிச்சி ஆட்சி ಅವನು ಹಿಡಿದುಕೊಂಡು 3 மணி நேரம் போராடினாங்களா அவங்க கிட்ட பாருங்க. 3 ಗಂಟೆ ಅವನ பண மூட்டை எடுக்கிறதுக்கு, ಆ ಹಣದ ಮೂಟೆಯನ್ನು ಎತ್ತಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ. அப்போ கஷ்டப்பட்டு அந்த பண மூட்டை எடுத்துக்கினாங்க. ಕಷ್ಟಪಟ್ಟು ಹಣದ ಮೂಟೆಯನ್ನು ಎತ್ತಿಕೊಂಡರಂತೆ. ரொம்ப சந்தோஷம் ஆச்சா 3 பேருக்கும். 3 ಜನರಿಗೆ ಬಹಳ ಸಂತೋಷವಾಯಿತಂತೆ. அந்த பண மூட்டை எடுத்துன்னு ಹಣದ ಮೂಟೆ ತೆಗೆದುಕೊಂಡು அதை பிரிக்கோ வெறும் துணி தாங்க காசு இல்லையா. ಬರೀ ಬಿಚ್ಚುತ್ತಾ ಬರೀ ಬಟ್ಟೆ ಇದೆ ಹೊರತು ಕಾಸಿಲ್ಲ. என்னடா ராத்திரிலேருந்து பொய்து விடிய வரைக்கும் அவங்க கிட்ட போராடிக்கிறோம். ರಾತ್ರಿಯಿಂದ ಬೆಳಗಿನವರೆಗೂ ಅವನ ಹತ್ರ ಹೋರಾಟ ಮಾಡಿದ್ದೇವೆ. அப்புறம் பார்த்தா பண மூட்டைன்னு பார்த்தா வெறும் துணி தாங்குது. ಹಣದ ಮೂಟೆ ಅಂದ್ರೆ ಬರೀ ಬಟ್ಟೆಗಳೇ ಇಲ್ಲ. ஒன்று எடுத்து பாருங்க, திரும்ப எடுத்து பார்த்தா ಮತ್ತೆ ತೆಗೆದು ನೋಡಿದರೆ ಅಲ್ಲಿ 8 ಅಣ இருந்துச்சா. ಅದರಲ್ಲಿ 8 ಆಣೆ ಇತ್ತಂತೆ. இந்த 8 அணாக்கா இவ்வளவு நேரம் போராடணும். 8 ಆಣೆಗೆ ಇಷ್ಟುವರೆಗೂ ಹೋರಾಡಬೇಕಾ? ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அப்படி என்று சொன்னா உன்னோட விசுவாசத்துக்கு எவ்வளவு போராட்டம் இருக்கும். ನಿನ್ನ ನಂಬಿಕೆಗೆ ಎಷ್ಟು ಹೋರಾಟವಿರುತ್ತದೆ. நீ ராஜரீகமான வம்சம், ನೀನು ರಾಜರ ವಂಶಸ್ಥರು. உன்னுடைய கிரீடத்தை பறிக்க வேண்டும். ನಿನ್ನ ಕಿರೀಟವನ್ನು ಹರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. ಇದಕ್ಕೆಲ್ಲ வழி எது? ಇದಕ್ಕೆಲ್ಲ ಮಾರ್ಗ ಏನು? விசுவாசம், ನಂಬಿಕೆ. ஆத்தை எடுக்க ஆரம்பிச்சிடுவான். எச்சரிக்கையாரு. ಅದನ್ನು ಎತ್ತಲು ಪ್ರಯಾಸ ಪಡುತ್ತಾನೆ. ಎಚ್ಚರಿಕೆ. என்னானாலும் சரி, ಏನಾದರೂ ಸರಿ, விசுவாசமாயிரு. ನಂಬಿಕೆಯಾಗಿ தினம் உன்னுடைய விசுவாசத்துக்காக ஜெபிக்க வேண்டும். ಪ್ರತಿ ದಿವಸ ನಂಬಿಕೆಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. விசுவாசத்தை பெருகவை. ನನ್ನ ವಿಶ್ವಾಸವನ್ನು ಹೆಚ್ಚಿಸಿಯಪ್ಪ. எவ்வளவு ஆனாலும் சரி விசுவாசத்துல இருப்பா, சந்தோஷமா இருப்பா. ಎಷ್ಟು ಏನೇ ಬಂದರೂ ನಂಬಿಕೆಯಿಂದ ಸಂತೋಷದಿಂದ. ಅನೇಕ ದಿನ ಉங்கள் ವಿಶ್ವಾಸಕ್ಕಾಗಿ ಜಪಿக்க ಆರಂಭಿಗೆ. ಅನೇಕರು ನಂಬಿಕೆಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. ಆದ್ದರಿಂದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ವಿಶ್ವಾಸ ಕಣ್ಣು ಉನக்குள்ளே இருக்க வேண்டும். ನಂಬಿಕೆಯ ಕಣ್ಣು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರಬೇಕು. ಮಾಂಸಿಕ ಕಣ್ಣು ಇದು ಇರಕಲ್ಲ, ಮಾಂಸಿಕ ಕಣ್ಣು ಇರಬಹುದು. ಆದ್ರೆ ವಿಶ್ವಾಸ ಕಣ್ಣು ಮೂಕು தேவையா இருக்கிறது. ನಂಬಿಕೆಯ ಕಣ್ಣು ನಮಗೆ ಬೇಕಾಗಿದೆ. 22-21 வார்த்தை பாருங்கள். என்னாக புத்தகம் ಅರಣ್ಯಕಾಂಡ 22-21 ಓದಿರಿ. அங்க பிழையாம பத்தி நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். ಬೀಳಾಮನ ವಿಷಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡಬಹುದು. ಅವನಿಗೆ பணத்தை கொடுத்துற, ಹಣವನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ, நீ இஸ்ரவேலின் தீர்க்கதரிசி, ನೀನು ಇಸ್ರಾಯೇಲರ ಪ್ರವಾದಿಯಾಗಿದ್ದೀಯಾ, அவங்களை நீ ஸ்தாபிக்க வேண்டும். ಅವರನ್ನು ನೀನು ಶಪಿಸಬೇಕು. ಬೆಳಿಗ್ಗೆ ಬಿಳಾಮನು ತನ್ನ ಕತ್ತೆಗೆ ತಡಿ ಹಾಕಿಸಿ ಮೋವಾಬ್ಯರ ಪ್ರಾರ್ಥನದ ಜೊತೆಯಲ್ಲಿ ಹೊರಟನು. அதற்கு தேவன் பிலியாமை நோக்கி, நீ அவர்களோடு போக வேண்டாம், அந்த ஜனங்களை. பண ஆசை பாருங்கள். அந்த தெய்வ ஊழியக்காரனுக்கு ஒரு தீர்க்கதரிசிக்கு பண ஆசை பிடிக்கிறது. பாலாக் என்ற ஒரு ராஜா பணமெல்லாம் கொட்டிட்டு இஸ்ரவேல் ஜனங்க இருக்கிறாங்கப்பா, அவங்கள வந்து சபின்றான். ಬಾಲಾಕ್ ಎನ್ನುವ ರಾಜ ಇಷ್ಟು ಹಣವನ್ನು ಕೊಟ್ಟು ಇಸ್ರಾಯೇಲ್ தீர்க்கதரிசிப்பா, நான் எப்படி சபிக்க வேண்டும்? ನಾನು ಅವರ ಪ್ರವಾದಿ. பணத்தை கொட்ட ஆரம்பித்தான, ಹಣವನ್ನೇ ಸುರಿಸಲು ಆರಂಭಿಸಿದನು. அப்பொழுது பொறுப்புட்டு போறான். ಆಗ ಹೊರಟು ಹೋಗುತ್ತಾನೆ.
கழுத மேல போய் நிற்கிறான். ಕತ್ತೆ ಮೇಲೆ ಹೋಗುತ್ತಿದ್ದಾನೆ. தேவதூதன் கத்தி வச்சு நிற்கிறான். ದೇವದೂತರು ಖಡ್ಗ ಹಿಡಿದು ನಿಂತಿದ್ದಾರೆ. குறுக்கு வழியில நீ போகும்போது உனக்கு தடையாகிற கத்தி நிற்கும், எச்சரிக்கையாரு. ಅಡ್ಡ ದಾರಿಯಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ ಕತ್ತಿ ತಡೆಯಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತದೆ, ಎಚ್ಚರಿಕೆ. அது தேவதூதன் நிக்கிறது இவனுக்கு தெரியவில்லை. ಅಲ್ಲಿ ದೇವದೂತ அந்த ನಿಂತಿರುವುದು கழுதையை போட்டு அடிக்கிறான். ஏய் போன்னு. ஆனா கழுதைக்கு தெரியுது தேவதூதன் நிக்கிறது. ಕತ್ತೆಗೆ ಹೊಡೆಯುತ್ತಾನೆ, ಆದರೆ ಕತ್ತೆಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ ಅಲ್ಲಿ ದೇವದೂತ ನಿಂತಿರುವುದು. போட்டு அடிக்கிறான். ಆ ಹೊಡೆಯುತ್ತಲೇ ಇದ್ದಾನೆ. கத்தியில வெட்டு போகிறான் தீர்க்கதரிசி, அதை தப்பாஞ்சுக்கிறான். அந்த கழுதை தப்பிக்க வைக்கிறது. ಪ್ರವಾದಿಯನ್ನು ಕತ್ತರಿಸಲು ಹೋಗುವಾಗ ಕತ್ತೆ ಅವನನ್ನು அப்போ ತಪ್ಪಿಸುತ್ತದೆ. கழுதைக்கு பேசுற குணத்தை கொடுக்கிறாரா, வரத்தை. ಕತ್ತೆಗೆ ಮಾತಾಡುವ ಕೃಪೆಯನ್ನು அப்பொழுது ಕೊಡುತ್ತಾರೆ. அந்த கழுதை பேச, எஜமானே எப்படியாவது உனக்கு செஞ்சுக்கிறனா, இப்பொழுது ஏன் தெரியுமா செய்கிற, என் முன்ன ஒரு தேவதூதன் நிக்கிறான் பாரு. ನನ್ನ ಮುಂದೆ ಒಂದು ದೇವದೂತ ನಿಂತಿದ್ದಾರೆ. அவனுக்கு தெரியல கழுதைக்கு தெரியல தேவதூதன், இவனுக்கு தெரியல. ಕತ್ತೆಗೆ ದೇವದೂತರು ಕಾಣುತ್ತಿದ್ದಾರೆ, ಆದರೆ ಪ್ರವಾದಿಗೆ ಕಾಣುತ್ತಿಲ್ಲ. ஆவு தெரியாதே. இன்னைக்கு பெந்தகோஸ்துங்கெல்லாம் நம்மலாம் யாருன்னா ஆண்டவரை சுமந்து கொண்டிருக்கிற கழுதைக்கு இருக்கிற ஒரு ஞானம் இன்னைக்கு பெரிய பெரிய கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது. ದೇವರನ್ನು ಒತ್ತಿಕೊಂಡಿರುವ ಕತ್ತೆ ಮರಿಯನ್ನು ಒತ್ತಿಕೊಂಡಿರುವ ನಮಗಿರುವ ಜ್ಞಾನ ಲೋಕದ ಜನಗಳಿಗೆ ಇಲ್ಲ. இன்னும் தேவ பிள்ளை மிக எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. ஆகையாலே ಆದ್ದರಿಂದ இவன் கண்ணை திறந்தாரா, ಇವನ ಕಣ್ಣನ್ನು ತೆರೆದರಂತೆ தேவதூதன் நிற்கிறா. ದೇವದೂತ ನಿಂತಿದ್ದಾರೆ. தேவ பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பணாசிக்கும் பொருளாசிக்கும் போய் கொண்டிருக்கிறான். ಹಣದಾಸೆ ವಸ್ತು ಆಸೆಗಳಿಗೆ ಹೋಗುತ್ತಿದ್ದಾನೆ. என் அன்பு தேவ பிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அப்படத்த பட்டயத்தை விட்டு அவனுக்கு எச்சரிக்கை கொடுக்குறேன். நான் ஷார்ட்டாக முடிச்சுன்னு வரேன். ಆಗಲೇ ಅವನಿಗೆ ಕತ್ತಿಯಿಂದ ಇತ್ತು ಅವನಿಗೆ ಎಚ್ಚರಿಕೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆகையால என் அன்பு தேவ பிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மிக நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕಾಗಿದೆ. நம்ம ನಾವು ಯಾಕೆ ஏன் குறுக்கு வழியில போறான், ಯಾಕೆ ಅಡ್ಡ ದಾರಿಯಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಿದ್ದಾನೆ, ஏன் பண ஆசையில போறான், பொருளாசையில போறான், கர்த்தரோட பிள்ளைகள் வித்து போட்டு போறான், ದೇವರ ಮಕ್ಕಳನ್ನು ಮಾರಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತಿದ್ದಾನೆ. ಹಣದಾಸೆಯಲ್ಲಿ கண்ணு குருடு. ಕಣ್ಣು ಕುರುಡಾಗಿ ಬಿಟ್ಟಿದೆ. அப்பதான் கண்ணு திறந்து பார்த்தா, ಆಗ ಕಣ್ಣನ್ನು ತೆರೆದು ನೋಡಿದರೆ இஸ்ரவேல் ஜனத்தை காமிக்கிறார் ஆண்டவர். ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನು தேவன் மத்தியில நிக்கிறத பாக்குறான். ದೇವರವ್ರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದನ್ನು ನೋಡುತ್ತಾನೆ. இவங்களே போய் சபிக்கிறான். ಇವನು ಹೋಗಿ ಸಹಿಸಲು ಹೋಗುತ್ತಾನ. பொருளாசை, பணாசை, ಹಣದಾಸೆ, ವಸ್ತುಗಳ ಆಸೆ. எத்தனை ஊழியக்காரங்க அடிமை ஆயிட்டுக்கிறானுங்க தெரியுமா? ಎಷ್ಟೋ ಸೇವಕರು சபைகளே பணத்துக்காக வித்து நிக்கிறானுங்க இன்னைக்கு சபையில உலகத்தை. ಸಭೆಗಳನ್ನು ಹಣಕ್ಕಾಗಿ ಮಾರಿಕೊಡುತ್ತಿದ್ದಾರೆ. வெளிநாட்டு பணத்தினால என்ன செய்யறானுங்க? ಹೊರ ದೇಶದ ಹಣದಿಂದ சபைகளை விற்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ಸಭೆಗಳನ್ನು ಮಾರಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದಾರೆ. பிழையாமுடைய ஆவி, ಬಿಳಾಮನ ಆತ್ಮ உலகத்திலே வேலை செய்கிறதா? ಲೋಕದಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡಿ. பிழையாமுடைய ஆவி இந்த உலகத்தை வேலை செய்கிறது. ಬಿಳಾಮನ ಆತ್ಮ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಿದೆ ಅಂತೆ. இஸ்ரவேல் ஜனத்தையை சபிக்க போறான். ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನೇ ಶಪಿಸಲು ಹೋಗುತ್ತಿದ್ದಾನೆ. இன்னைக்கு சபைகளை விற்கிறானுங்க, ಇವತ್ತು ಸಭೆಗಳನ್ನು ಮಾರಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದಾರೆ. வியாபாரம் செய்யறானுங்க வெளிநாட்டுல இருந்து. ಹೊರ ದೇಶದ ವ್ಯಾಪಾರ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஊழியக்கார பரவாயில்ல, ரொம்ப அருமையாக்குறாரு. ಈ ಸೇವಕರು ಬಹಳ ವಿಶೇಷವಾಗಿದ್ದಾರೆ. வித்துனுக்கிறான், உஷாராயிரு. ಎಚ್ಚರಿಕೆ ಮಾರಿಕೊಂಡು ಬಿಡಬೇಡಿ. என் அன்பு தேவபிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, வேத சொல்லுது, ವೇದ ಹೇಳುತ್ತದೆ, ஆகாபராஜா பார்த்து, ಆಹಾಬ್ ರಾಜನು பாவத்துக்கு வித்து போட்டவனே, ಪಾಪಕ್ಕೆ ಮಾರಿಕೊಂಡವನೇ, உன்னுடைய சந்ததியில யாரும் தலைமுறையா இருக்க முடியாது. ನಿನ್ನ ಸಂತ 20 வயசுல எல்லாம் செத்துடுவான்னு கூட சொல்றாரு. ನಿನ್ನ ಸಂತೆಯಲ್ಲಿ ದೀರ್ಘಾಯುಷ್ಯ ಯಾರಿಗೂ ಇರುವುದಿಲ್ಲ. 20 ವರ್ಷದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಸತ್ತು ಬಿಡುತ್ತಾರೆ. யூதாஸ் வித்தே போட்டு விட்டா, ಯೂದಾಸ್ ಮಾರಿಕೊಂಡೇ ಬಿಟ್ಟನು. பாதாள சாவனா இன்னைக்கு. ಇವತ್ತು ஆண்டவர் வரும்போது நரகம் இருக்குது அவனுக்கு. ದೇವರು ಬಂದ ಮೇಲೆ ನರಕವೂ ಬೇರೆ ಅವನಿಗೆ. மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியமாக்குது. ಯಾಕೆ? உன்னுடைய மாம்சிக கண்ணு இன்னைக்கு சாவடி. ಈ ಮಾಂಸಿಕ ಕಣ್ಣನ್ನು இது ಇವತ್ತು ಸಾಯಿಸು. இது தேடி நிற்கும். பாவத்தையும் அக்கிரமத்தையும் அசுத்தங்களையும், ಪಾಪವನ್ನು, ಅಕ್ರಮವನ್ನು, ಅನ್ಯಾಯವನ್ನು ಹುಡುಕುತ್ತಿರುತ್ತದೆ. மாம்சிக கண்ணது. ಅದು ಮಾಂಸಿಕವಾದ ಕಣ್ಣು. அது ஆதாமினால வந்த கண்ணு. ಅದು ಆದಾಮನ ಮುಖಾಂತರ ಬಂದ ಕಣ್ಣು. கிறிஸ்துக்குள்ளே வந்த கண், அது விசுவாச கண். ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಬಂದ ಕಣ್ಣು, ಅದು ನಂಬಿಕೆಯ ಕಣ್ಣು. மத்தேயு சுவிசேஷம் 20-30 வார்த்தை பாருங்க. டைம் நீங்க அப்படியே தான் நான் படிச்சுன்னு போயிட்டேன். அதனால தான் 20-30 வார்த்தை பாருங்க. ಮತ್ತಾಯ 20-30 ಓದಿ ನೋಡಿರಿ. 2 குருடர்கள் வரார்கள். ಇಬ್ಬರು ಕುರುಡರು ಬರುತ್ತಾರೆ. ஆண்டவர் போறார். ದೇವರು ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ. ஓ தாவீது குமாரனே, எனக்கு இறங்குமையா சுகமடியும் என்று கேட்கிறார்கள். ದಾವಿದನ ಕುಮಾರನೇ, ನನಗೆ ಸೌಖ್ಯ ಕೊಡಿ, ಕಣ್ಣನ್ನು ಕೊಡಿ ಎಂದು ಕೇಳುತ್ತಾನೆ. ಆಗ ದಾರಿಯ ಮಗ್ಗಲಲ್ಲಿ ಕೂತಿದ್ದ ಇಬ್ಬರು ಕುರುಡರು ಯೇಸು ಈ ಮಾರ್ಗವಾಗಿ ಹೋಗಿದ್ದಾನೆಂದು ಕೇಳಿ, ಸ್ವಾಮಿ, ದಾವೀದನ ಕುಮಾರನೇ, ನಮ್ಮನ್ನು ಕರುಣಿಸು ಎಂದು ಕೂಗಿಕೊಂಡರು. அப்பொழுது வழி அருகே உட்கார்ந்த 2 குருடர் ஏசா வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவர் சொன்ன உடனே ಹಂಗೆ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ தொட்டு சுகமாக்கிட்டார். ಮುಟ್ಟಿ ಸೌಖ್ಯ ಕೊಟ್ಟರು. சுகமாக்கிட்ட உடனே
ಸೌಖ್ಯ ஆண்டவர் ரொம்ப நன்றி, எண்ணிக்கை மறமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கணும் இல்லையா? ದೇವರೇ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಅಪ್ಪ, ನಾನು ಮರೆಯುವುದಿಲ್ಲ ಎಂದು ಹೋಗಿ ಬಿಡಬಹುದು. 20-34 வாழ்த்து பாருங்கள், அவங்க பின்னால போனார். ಅವರ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಟ್ಟಿದನು, ಕೂಡಲೇ ಅವರಿಗೆ ಕಣ್ಣು ಬಂದವು, ಅವರು ಆತನ ಹಿಂದೆ ಹೋದರು. இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். இத்த விசுவாச கண் அவனுக்கு வந்துச்சு. ಇದೇ ನಂಬಿಕೆ. இந்த கண்ணு சுகாக மாத்திரத்தில் அவன் இயேசுவை பின்பற்றவில்லை. ಈ ಕಣ್ಣು ಸೌಖ್ಯಾದ ಮಾತ್ರದಿಂದ ಯೇಸುವನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಲಿಲ್ಲ. ಆದರೆ அந்த விசுவாச கண் அவனுக்கு கூட தந்துச்சு. ನಂಬಿಕೆಯ இவர் தான் மெய்யான தேவன், இவரை தவிர இந்த உலகத்துல வேற யாரும் இல்லை பின்பற்றி போனான். ಇವರೇ ನಿಜವಾದ ದೇವರು, ಇವರು வேத சொல்லுங்க, அவங்க 2 பேரும் இயேசு பின்னால போய் விட்டார்கள். ವೇದ ಹೇಳುತ್ತದೆ ಅವರಿಬ್ಬರು ಯೇಸುವನ್ನು எத்தனையோ குருடருக்கு சுகமாக்கிட்டார்கள், யாராரு போனாங்களா பின்னால? ಎಷ್ಟೋ ಕುರುಡರನ್ನು ಸೌಖ್ಯ ಮಾಡಿದರು, ಯಾರು ಹಿಂದೆ ಹೋದರ? 38 வருஷம் வியாதி உடையவன் போனான், அவன் கர்த்தர் சுகமாக்கினார். 38 ವರ್ಷ ಕಾಯಿಲೆಯಿಂದ ಇದ್ದವನ ದೇವರು ಸೌಖ್ಯ ಕೊಟ್ಟರು. கொஞ்சம் வருஷம் ஆன பின்ட்டு மீண்டும் அவன் விபச்சார பாவத்தை விழுந்துட்டு வியாதி பிடிச்சான். ಸ್ವಲ್ಪ ವರ್ಷದ ನಂತರ ವ್ಯಭಿಚಾರ ಪಾಪದಿಂದ ಬಿದ್ದು ಮತ್ತೆ 10 பேரை சுகமாக்கினார், ஒருத்த மட்டும் போனான். 10 ಜನ ಸೌಖ್ಯ ಕೊಟ್ಟರು, ಒಬ್ಬನ ಮಾತ್ರ ಹಿಂಬಾಲಿಸಿದರು. எங்கே ಅವನು 9 பேரನ್ನು ಕೇಳ್ತಾರೆ. ಎಲ್ಲಿ ಇನ್ನು 9 ಜನ ಎಂದು ಕೇಳಿದರು. அவங்க மாம்சிக கண்ணு, ಅವರು ಮಾಂಸಿಕ ಕಣ್ಣುಳ್ಳವರು. அவ்வளோத்தான் நம்ம கதை வாய்ச்சு, ஏ சமயத்தை அவ்வளோத்தான் கதை பாடா. ಯೇಸುಸ್ವಾಮಿ ಅಷ್ಟೇ, ಬನ್ನಿ ಹೋಗೋಣ ಎಂದು ಹೋದರು. ஆனா திரும்பி போகிறவன் தேவனுக்கென்று இருக்கிறவனா இருக்கிறான், ಅದು தேவனுக்கென்று உபயோகப்படுகிறவனா இருக்கிறான், ಅವರ ಹಿಂದೆ ಹೋದವನು தேவனுக்காக ஜீவிக்கிறவனா இருக்கிறான், ದೇವರಿಗಾಗಿ பரலோகத்துக்காக வாழ்கிறவனா இருக்கிறான், ಪರಲೋಕಕ್ಕಾಗಿ ಬಾಳುವವನಾಗಿದ್ದಾನೆ. இது எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்ட சத்தியத்தை கேட்டாங்க. ಎಷ್ಟೋ ಜನ ಸತ್ಯವನ್ನು ಕೇಳಿದರು. ஆயிரக்கணக்கான பிசாசுகளை ಓಟಿ இருக்கிறார். ಸಾವಿರಗಟ್ಟಲೆ ಸೈತಾನಗಳು ಓಡಿಸಿದ್ದಾರೆ. ಓಡಿಸಿದ್ದಾರೆ, ಇಲ್ಲ ಓಡಿಸಿದ್ದೀನಿ. ದೇವಳಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஓர்த்தங்கறானா பிசாசு ஓட்டுனவ ಸೈತಾನ சபைகளை ஓட்டி இருக்கிறப்ப அத்தனை அவைங்க ಅಷ್ಟು ಸೈತಾನಗಳನ್ನು ಓಡಿಸಿ, சூனியத்தின் அவைகள், மந்திரத்தின் சக்திகள் எல்லாத்தையும் ஓட்டி இருக்கிறோம். ಮಂತ್ರ ಶಕ್ತಿ ಎಲ್ಲ ಶಕ್ತಿಗಳನ್ನು ஆடி கத்தி கூச்சல் போச்சு. ஒரே ஒரு ஆள் அதுல ஒரு சபையை ஏற்றுக்கொள்ளவில்லை, மாம்சிக்காரனோட போயிட்டாங்க. ಒಬ್ಬರು ಸಹ ಯೇಸುವನ್ನು உங்க மேல எந்த பிசாசு இருந்துச்சு? ஒண்ணுமே இல்லையே, இப்பயே இருக்கிறீங்க. ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಯಾವುದು ಸೈತಾನಿತ್ತು? ಒಂದು ಇಲ್ಲ. ಯಾಕೆ ಇದ್ದೀರಾ? உனக்குள்ள விசுவாச கண்ணுக்கிறபடி ನಿಮ್ಮಲ್ಲಿ ನಂಬಿಕೆಯ ಕಣ್ಣಿರುವುದರಿಂದ. இயேசு எனக்கு வேண்டும், ಯೇಸು ನನಗೆ ಬೇಕು, இந்த பரலோகம் எனக்கு வேண்டும். ಈ ಪರಲೋಕ ನನಗೆ ಬೇಕು. இன்னைக்கு எத்தனை பேர் புதுசா வரீங்க? ಎಷ್ಟು ಜನ ಹೊಸದಾಗಿ ಬರುತ್ತೀರಾ? ஒன்றும் இல்லை, ಬಂಡವಾಳம். ஏதோ கொஞ்சம் சுகம் ஆச்சுனாக்கா போயிடுறது காத்துனுக்குறாங்க. ಎಲ್ಲ ಸೌಖ್ಯ ಆದ ತಕ್ಷಣ ಹೋಗುವುದಕ್ಕೆ நல்ல சத்தியத்தை கேட்கறாங்க, ಸತ್ಯವನ್ನು ಎಲ್ಲ ஒயிர் நிறைய அங்க போய் சாப்பிடுறாங்க. ಎಲ್ಲ ಹೊಟ್ಟೆ ತುಂಬ ಊಟ இங்க ಮಾಡುತ್ತಾರೆ. வந்து டிப்போல நிக்கிற மாதிரி லைன்ல நிக்குதுங்க. ದೀಪದಲ್ಲಿ ನಿಲ್ಲುವ ರೀತಿ தலைமையில கை வச்சாக்கா கர்த்தர் சொல்றாரு, இவை என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ಇವು ನನ್ನನ್ನು ಅಂಗೀಕರಿಸುವುದಿಲ್ಲ. என்னப்பா உன் ப்ராப்ளம்? ನಿನ್ನ ಸಮಸ್ಯೆ ಏನಪ್ಪ? எனக்கு குழந்தை இல்லை. ನನಗೆ ಮಗುವಿಲ್ಲ. எவ்வளோப்பா வயசு? ಎಷ್ಟು ವಯಸ್ಸಪ್ಪ? 45 வயசு. இதுக்கு மேலே உனக்கு குழந்தை வேற லொட்டை வேற உனக்கு, உன் மூஞ்சிக்கு குழந்தை. ದೇವಳಿಗಳೇ, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இதுக்கெல்லாம் இது வச்சு நிற்குது. ಇದಕ್ಕೆಲ್ಲ ಈಗ ಇಲ್ಲಿ ಇಟ್ಟಿರುವುದು. இனத்துக்கு அவனுக்கு வந்துக்கிற இடுப்பு நோவு, ಸೊಂಟ ನೋವಾಗಿದೆ ಅಯ್ಯ, காலை வரவே மாட்டேங்குது, ಕಾಲು ಬರುತ್ತಲೇ ಇಲ್ಲ, தலை சுத்துது, ತಲೆ ಸುತ್ತುತ್ತಿದೆ ಅಯ್ಯ. அதனால கிளினிக்கு போ, ನೀನು ಕ್ಲಿನಿಕ್ಗೆ ಹೋಗು. தேவளி ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த செக்ஷன் இருக்குது. ಯಾಕೆ ಈ ಸೆಕ್ಷನ್ ಹಿಂಗೆ ಇದೆ? 10 வாரம் வந்தாலும் அதே டியூட்டி தான் அதுங்களுக்கு. 10 ವಾರ ಬಂದರೂ ಅದೇ ಕೆಲಸ ಅವರದು. அப்ப என்னன்னா மாம்சிக கண்ணு தாங்குது தவிர விசுவாச கண்ணு இல்லை. ಮಾಂಸಿಕ ಕಣ್ಣಿದ್ದಾವೆ ಹೊರತು அப்போ ನಂಬಿಕೆ என்னோட ಕಣ್ಣಿಲ್ಲ. ஊழிய வேஸ்ட், ಅದು ಸೇವೆ ವ್ಯರ್ಥವಾಗುತ್ತಿದೆ. எனக்கு வேஸ்ட் ஆகாது. ನಮಗೆ நான் சொல்ற சத்தியம் எனக்கு லாபம். நான் உட்காந்து பேசுறேன், ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளோன்னு எனக்கு இப்போ பணம் சாங்ஷன் ஆகுது மேலே. ಒಂದು ನಿಮಿಷಕ್ಕೆ ಇಷ್ಟು ಎಂಬುದಾಗಿ ಅಯ್ಯನವರಿಗೆ ಸ್ಯಾಂಕ್ಷನ್ ಆಗುತ್ತಿದೆ ಮೇಲೆ. நான் சும்மா செய்யணிಲ್ಲ, ಸುಮ್ಮನೆ ಮಾಡುತ್ತಿಲ್ಲ, எனக்கு அங்கே சேர்த்து இருக்கிறாரு. ನನಗೆ ಅಲ್ಲಿ ಸೇರಿಸಿದ್ದಾರೆ. எவ்வளோ நேரம் பேசினாரா? ಎಷ್ಟು ಸಮಯ ಮಾತಾಡಿದರು? என் சித்த பிரகாரம் பேசினானா? ನನ್ನ ಚಿತ್ತದ ಪ್ರಕಾರ நான் சொன்ன ಮಾತಾಡಿದರು. பிரகாரம் பேசினானா? ನಾನು ಹೇಳಿದಂತೆ ಮಾತಾಡಿದರು. அவ்வளோ நேரம் ஒரு இப்போ 55 வருஷத்துக்கு என் பிரசங்கத்தினோட பலன் மேலே இருக்குது. 55 ವರ್ಷದ ಪ್ರಸಂಗದ ಪ್ರತಿಫಲ ಪರಲೋಕದಲ್ಲಿದೆ. அவரை பார்த்து ஓடுறேன்னு தவிர உன்னை பார்த்து ஓடல. நான் ಅವರನ್ನು ನೋಡಿ ಓಡುತ್ತಿದ್ದೇನೆ ಹೊರತು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಓಡುತ್ತಿಲ್ಲ. கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. ஒரு தீர்க்கதரிசி வந்து சொன்னார், ಒಂದು ಪ್ರವಾದಿ ಬಂದು ಹೇಳಿದರು, என் மகன் மூலியமா ನನ್ನ ಮಗನ ಮುಖಾಂತರ ನಿಂತು நிறுத்தி ನಿಧಾನಿಸಿ படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் நான் தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ಓದಿದವನಿಗೂ ಓದದೆ ಇರುವವನಿಗೂ ನಾನೇ ಮಾತಾಡ್ತೀನಿ. யாரும் கையில தப்பித்துக் கொள்ள முடியாது. ಯಾರು ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಸತ್ಯದಿಂದ இப்ப சத்தியத்தை கேட்டு பின்வாங்கி போறாங்கன்னு வை, ಸತ್ಯವನ್ನು ಕೇಳಿ ಹಿಂದಕ್ಕೆ ಓದನೆಂದು ತಿಳಿದು அவங்களுக்கு டேஞ்சர் தான். ಅವರಿಗೂ ಅಪಾಯವೇ. நியாய தீர்ப்பில் அவங்க மாட்டிக்குவாங்க. ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿನಲ್ಲಿ ಅವರು ಸಿಕ್ಕಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ.
ஆகையால இந்த இடம் ரொம்ப டேஞ்சரான இடம். ಆದರೆ ಈ ಸ್ಥಳ ಬಹಳ ಅಪಾಯ. நீயே சத்தியத்தை கேட்கிற மன திரும்பாத பழைய பாவத்தை வச்சேனக்கா உன் கதை டேஞ்சர் தான். ನೀನು ಸತ್ಯವನ್ನು ಕೇಳಿ ದೇವರ ಕಡೆ ತಿರುಗದಿದ್ದರೆ ನಿನಗೂ ಅಪಾಯವಿರುತ್ತದೆ. நீ ஏண்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக ஜீவிக்கும் போது ದೇವರನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿ கிருபையின் வாசல் உன் மேல தலைமையில வந்து நின்று ஆசீர்வதிக்கு மேல ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ಕೃಪೆಯು ಬಂದು ತಲೆ ಮೇಲೆ ನಿಂತು ಆಶೀರ್ವಾದದ ಮೇಲೆ ಆಶೀರ್ವಾದ ಕೊಡುತ್ತಾರೆ. ஆகையால ಆದ್ದರಿಂದ லூக்கா சுவிசேஷம் 24 வார்த்தை பாருங்க. ಲೂಕನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 24 ಓದಿರಿ. இயேசு உயிர்த்தெழுந்து போயிருக்கிறா. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಪುನರುತ್ಥಾನವಾಗಿ ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ. மூன்றாம் நாள்ல உயிர்த்தெழுந்து விட்டா. ಮೂರನೇ ದಿವಸ ಪುನರುತ್ಥಾನವಾದರು. ಶಿಷ್ಯನೋடு பேசிட்டு போயிருக்கிறார். ಶಿಷ್ಯರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ. ಅವರು ಶಿಷ್ಯಗಳோடு பேசிக்கொண்டு போகும்போது ಶಿಷ್ಯರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡುತ್ತಾ ಹೋಗುತ್ತಿರುವಾಗ அப்ப இயேசுவே கேக்குறாரு, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಕೇಳುತ್ತಾರೆ, என்னப்பா பேசிட்டு போயிருக்கிறீங்கன்னு ಶಿಷ್ಯர்களை கேக்குறாரு. ಏನಪ್ಪಾ ಮಾತಾಡಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತಿದ್ದೀರಾ? இல்லப்பா இயேசு சாமின்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் தான் இருக்கிறாரு. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಒಬ್ಬರು ಇದ್ದರು ಅಂದ್ರೆ ಅವರೇ ಜೊತೆಯಲ್ಲಿ அவர் ನಿಂತಿದ್ದಾರೆ. உயிர்த்தெழுந்து மறித்து சிலுவையில போட்டாங்க. ಅವರನ್ನು ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ சிலுவையில ಹಾಕಿಬಿಟ್ಟರು. போட்டாங்க. அவர் உயிர்த்தெழுந்தாரு என்னவோ எனக்கு தெரியல. ಅವ್ರು ಬದುಕಿದರೇನೋ ತಿಳಿಯದು. அதே வெசனமா இருக்குதுப்பா சொல்லிட்டு ஏசாமி கூடவே போய் நிற்கிறாரு. ಅದೇ ವೆಚ್ಚನವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿಗೆ ಹೇಳಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ. இன்னைக்கு ஏசாமி குடும்பத்தோட இருக்கிறது உனக்கு தெரியல. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಇರುವುದು வாழ்க்கையில் இருக்கிறதே தெரியல. இது போல பாவம் செய்ய போவாத. ಇಷ್ಟ ರೀತಿಯಲ್ಲಿ ಪಾಪ ಮಾಡಬೇಡಿ, ನನ್ನ ಬಾಳಲ್ಲಿ ಇರುವುದು ಗೊತ್ತಾಗುತ್ತಿಲ್ಲ ನಿನಗೆ. ஏன்பா துக்கத்தோட இருக்கிறீங்க? ಯಾಕಪ್ಪ ದುಃಖದಿಂದ ಇದ್ದೀರಾ? சீடரை கேட்கிறாரு. ಶಿಷ್ಯರನ್ನು ಕೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. இயேசு சுவாமி இருந்தாரு, அவர் மறிச்சு போனாரு. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಇದ್ದರು, ಅವರು ಮರಣ ಹೊಂದಿದರು. அவர் உயிர்த்தெழுந்து இயேசு தான் பேசி நிற்கிறாரு, போய் நிற்கிறாரு கூட. ಯೇಸು ಸ್ವಾಮಿಯೇ ಬದುಕಿ ಬಂದು ಜೊತೆಯಲ್ಲೇ ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ. ಯಾಕೆ? ಮಾಂಸಿಕ ಕಣ್ಣು, ಮಾಂಸಿಕವಾದ ಕಣ್ಣು, ವಿಶ್ವಾಸ ಕಣ್ಣಿಲ್ಲ, ನಂಬಿಕೆಯ ಕಣ್ಣಿಲ್ಲ, செத்து போயிட்டு இருக்குது. ಸತ್ತು ಹೋಗಿಬಿಟ್ಟಿದೆ. ಶಿಷ್ಯனா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, அங்க செத்து போயிருக்குது. ಶಿಷ್ಯರು ಯಾರಿದ್ದರು ಸತ್ತು ಹೋಗಿದೆ ನಂಬಿಕೆಯ ಕಣ್ಣು. இப்போ சாயந்தரம் ஆயிடுச்சுப்பா, எங்களோட இருந்துட்டு போன்றானுங்க. அவனை யாரோ ரோட்ல போற ஆள் மாதிரி நினைச்சிருக்கிறான். ಸಾಯಂಕಾಲವಾಯ್ತು, ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ನೀರು ಇದ್ದು ಹೋಗು ಎಂದು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. குருட்டிய மகனுங்களே, ಅಯ್ಯೋ ಕುರುಡರೇ, இவ்வளோ அற்புதங்களை பார்த்து ஏசாமி தான் உயிர் தந்து கூடவே பேசின்னு வராரு. பாவம் நாங்கள் துக்கத்தோடு இருக்கிறோம், நீ என் கூட இன்னைக்கு இருந்துட்டு போன்றாங்க. ನಾವೇ ದುಃಖದಿಂದೇವೆ, ನೀವು ಸಹ ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದ್ದು ಇವತ್ತಿದ್ದು ಹೋಗಿರಿ ಎಂದುತ್ತಾರೆ. ஏசாமி போன உடனே எல்லாரும் கண்ணு குருடாயிட்டுக்குது. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೋದ ಮೇಲೆ ಎಲ್ಲರ ಕಣ್ಣುಗಳು ಕುರುಡಾಗಿ ಬಿಟ್ಟಿದೆ. பேதுரு இவ்வளெல்லாம் பேசுறானே, ಪೇತ್ರರು ಇಷ್ಟೆಲ್ಲ ಮಾತಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. வலி எடுத்துன்னு போறான். ஏசாமி எங்க ஆயிப்போச்சு அவர் கதை சொல்லிட்டு வலி எடுத்துன்னு போறான். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಕತೆ ಆಯ್ತು, பழைய டியூட்டிக்கு போயின்னு ಹಳೆಯ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಿದ್ದಾನೆ. தேவப்பிள்ளை அப்பொழுதுதான் ஆண்டவர் தரிசனமானார். ಆಗಲೇ ದೇವರು ದರ್ಶನ பேசுறார். ரத்த சாட்சிய செத்த அப்புறம் ரெண்டாவது. என் அன்பு தேவப்பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳು, மிக எச்சரிக்கையான விசுவாச கண் ரொம்ப பலமான உள்ளது. ನಂಬಿಕೆ ಕಣ್ಣು ಬಹಳ ಬಲವುಳ್ಳದಾಗಿದೆ. என்னுடைய விசுவாசத்துக்கு வந்த சோதனைகள் பல கோடி. ನಂಬಿಕೆಗೆ ಬಂದ ಸೋದನೆಗಳು ಹಲವು ಕೋಟಿಗಳಾಗಿವೆ. இவ்வளவு பெரிய ஆலயத்தை கட்ட முடியுமா? விசுவாசம் இது. ಇದು ನಂಬಿಕೆ ಎಂಬ மேலே கட்டுகிறது விசுவாசம் இது. ಮೇಲೆ ಕಟ್ಟಿರುವುದು ನಂಬಿಕೆ, உங்களெல்லாம் சேர்த்து வைக்கிறது விசுவாசம். ಮೇಲೆ ಸೇರಿಸಿರುವುದು ನಂಬಿಕೆ. அநேக பேர் மரித்தவர் பரலோகத்துக்கு அனுப்பிச்சுக்கிற அது விசுவாசம். ಸತ್ತವರು ಪರಲೋಕ ಹೋಗಿರುವುದು ನಂಬಿಕೆ. ஆகியால தேவப்பிள்ளை, ಆದ್ದರಿಂದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, விசுவாசம் மிகவும் பலமுள்ளது. ನಂಬಿಕೆ ಬಹಳ ಬಲವುಳ್ಳದು. உங்களுடைய விசுவாசம் அக்னியில போட்டு சோதிக்கிறது உண்டு. ನಿನ್ನ ನಂಬಿಕೆಯನ್ನು ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಹಾಕಿ ಶೋಧಿಸುವುದುಂಟು. எவ்வளவு ஜெபித்தாலோ வியாதி சுகம் இல்லையப்பா. ಎಷ್ಟು ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ರು ಕಾಯಿಲೆ ಸೌಖ್ಯ நீ ಆಗಲಿಲ್ಲ. இருக்கிறியா செத்துட்டு இருக்கிறியா? அதாவது சொல்லு சாமி. ನೀವು ಇದ್ದೀರಾ, ಸತ್ತು ಬಿಟ್ಟಿದ್ದೀರಾ, ಅದಾದ್ರೆ ಹೇಳಿಪ್ಪ. ஏசாமிக்கு பாட கட்டுறான். ಯೇಸು ಸ್ವಾಮಿಗೆ ಪಾಠ ಹೇಳುತ್ತಾ சட்டா ಚಟ್ಟ ಕಟ್ಟುತ್ತಿದ್ದಾರೆ. தேவபிள்ளையில ದೇವರ ಮಕ್ಕಳು மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. அநேக தடவை இயேசு சுவாமி என்னோட நிக்கிறத பார்க்கிறேன். ಅನೇಕ ಸಲ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಿಂತಿರುವುದನ್ನು ನೋಡುತ್ತಿದ್ದೇವೆ. என் அன்பு தேவபிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உங்களோட இல்லையா? ನಿಮ್ಮ ಜೊತೆ ಇಲ್ಲವಾ? இருக்கிறாரே. ಇದ್ದಾರೆ. அந்த விசுவாசம் இருந்தா அது பாவம் செய்திருப்பாயா? ಆ ನಂಬಿಕೆ ಇದ್ದರೆ ಪಾಪ ಮಾಡುತ್ತಿದೆಯಾ? 4 பக்கம் சவுறு, 4 ಕಡೆ ಗೋಡೆ ಇದೆ. என் பாவம் செஞ்ச யார பாக்குறாங்க? ನನ್ನ ಪಾಪವನ್ನು ಯಾರು ನೋಡುತ್ತಾರೆ? பார்க்கிறவர் உன்னோட இருக்கிறார். ನೋಡುವವರು ನಿನ್ನ ಜೊತೆಯಲ್ಲೇ ಇದ್ದಾರೆ. Be careful. ಎಚ್ಚರಿಕೆ, Be careful. ಎಚ್ಚರಿಕೆ. தேவபிள்ளை, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஒரு மனுஷன் மறித்து போறார். ಒಂದು ಮನುಷ್ಯ ಮರಣ ಹೊಂದಿದರು. தேவதூரில் போய் நின்றார். ದೇವದೂತರು ಹೋಗಿ ನಿಂತರಂತೆ. அவருடைய நிர்வாணி ஆயிட்டார். ಆ ತಕ್ಷಣ ಅವರು ಬೆತ್ತಲೆ ಆಗ್ಬಿಟ್ಟರು. அவர் கூட்டின்னு போய் வந்தார். ಅವರನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಲು ಬಂದರಂತೆ. நிர்வாணி ஆயிட்டார். ಬೆತ್ತಲೆ ಆಗ್ಬಿಟ್ಟರು.
ஐயா என்னை ஏன் கூப்பிடவில்லையா? ಅಯ್ಯ ಯಾಕೆ ನನ್ನನ್ನು ಕರೆಯುತ್ತಿಲ್ಲವಾ? நிர்வாணியாக்கரை எப்படி பார்க்க? ನೀನು ಬೆತ್ತಲೆ ಆಗಿದ್ದೀಯ, ಹಾಗೆ 4 சோறுக்குள்ள இருக்கிற என்னை யாரும் பார்க்க முடியாது என்று பாவம் செய்து விட்டாயே. 4 ಗೋಡೆ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಯಾರು ನೋಡುವುದಿಲ್ಲ ಎಂದು ಪಾಪ ಮಾಡಿಬಿಟ್ಟೆಯೇ. உன்னோட ஒருவர் இருக்கிறது விசுவாசிக்கவில்லை. ನಿನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಒಬ್ಬರು அவர் ಇದ್ದುದನ್ನು பார்த்தார் உன் பாவத்தை என்று உனக்கு தெரியவில்லையா? ಅವರು ನಿನ್ನ ಪಾಪವನ್ನು ನೋಡಿದರು ಎಂಬುದಾಗಿ ನಿನಗೆ ತಿಳಿಯುತ್ತಿಲ್ಲವಾ? அவரை தெரிஞ்சு விசுவாசம் இருந்திருந்தா ಹಾಗೆ ನೀನು உன் ತಿಳಿಯುವ கண்களை ನಂಬಿಕೆ- குருடாக்கி கொண்டிருக்கிறாயே. ನಿನ್ನ ಕಣ್ಣನ್ನು ಕುರುಡು ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದೀಯೇ. ஆண்டவரும் இல்ல, ದೇವರು ಇಲ್ಲ, யாரும் இல்ல, ಯಾರು ಇಲ್ಲ. அது சாத்திட்டு இருக்கிற ಬಾಗಿಲು 4 ಮುಚ್ಚಿದೆ. சோறு இருக்குது. 4 பாவம் செய். ಪಾಪವನ್ನು ಮಾಡು. அங்கதான் நிக்கிறாரப்பா. ಅಲ್ಲೇ ನಿಂತಿದ್ದಾರೆಯಪ್ಪ. உனக்கு விசுவாசம் இல்லையாப்பா? ನಿನ್ನ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ. தேவலி நடந்தது என்ன? ನಡೆದದ್ದು ಏನು? தேவதூதர்கள் தலை குனிஞ்சு போய்விட்டு ದೇವದೂತರು ತಲೆ ಬಗ್ಗಿಸಿ அத்தனை பேரும் அவனை ஏற்றுக்கொண்டு போக முடியாதபடி வாபஸ் போயிட்டாங்க. ಅಷ್ಟು ಅವನು ಎತ್ತಿಕೊಂಡು ಹೋಗಲಾರದಂತೆ ವಾಪಸ್ ಹೋಗಿಬಿಟ್ಟರು. சகோதரனே, ಸಹೋದರನೇ, உன்னை மீட்டுக்கொள்ளவே நாங்கள் வந்தோம். ನಿಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಲು ಬಂದೆವು, ஆனா நீ நிர்வாணி ஆகிவிட்ட. ಆದರೆ ನೀವು ಬೆತ್ತಲೆ ಆಗಿದ್ದೀಯಾ. உனக்கு எத்தனை எச்சரிக்கை கொடுத்து ನಿಮಗೆ ಎಷ್ಟು ಎಚ್ಚರಿಕೆ ಕೊಟ್ಟು உன்னுடைய ಸಹ விசுவாச கண்ணு குருடாக்கி விட்டுருவாய். ನಿನ್ನ ನಂಬಿಕೆ ಕಣ್ಣು ಕುರುಡಾಗಿ ಬಿಟ್ಟಿದೆ. எல்லாம் வாபஸ் போயிட்டாங்க. ಎಲ್ಲರೂ ವಾಪಸ್ ஒரு ಹೋಗಿಬಿಟ್ಟರು. கூட்டம் வந்துச்சான். ಒಂದು ಕೂಟ ಬಂದಿತ್ತಂತೆ. ஒரு சிரிக்கிறதான் பாரு சிரிக்கை. ಅದು ಕಿರ್ಚಿ ನಗೆ ಆಡುತ್ತಿದೆ. சிரிக்கும் போதே கை கால்களில் அவனுக்கு விலங்குகள் வந்து விட்டு இழுத்துட்டு போச்சுங்களா? ನಗೆ ಆಡುತ್ತಿರುವಾಗಲೇ ಕೈ ಕಾಲುಗಳಿಗೆ ಸರಪಣಿಗಳು ಬಂದು ಎಳೆದುಕೊಂಡು ಹೋಯಿತು. பால பாவம் செய்கிறாய மாம்சிக கண்ணை சாவடி. ಮಾಂಸಿಕ ಕಣ್ಣನ್ನು ಸಾಯಿಸಿ 2 கண்ணுள்ளவனா நீ இருக்கிறத காட்டிலும் 2 கண் ಕಣ್ಣುಳ್ಳವನಾಗಿ இல்லாதவன மோட்சத்துல இரு. ಕಣ್ಣಿಲ್ಲದವಳಾಗಿ ಮೋಕ್ಷದಲ್ಲಿ ಇರು. எனக்கு எவ்வளவு பெரிய பாவம் செய்றாங்க நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள். ದೇವರ ಮಕ್ಕಳು ಎಷ್ಟು ಮಹತ್ವ ಪಾಪ ಮಾಡುತ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? ஏ ಯಾಕೆ? கண்ணிருந்து குருடராகிவிட்டார். ಕಣ್ಣಿದ್ದು ಕುರುಡರಾಗಿ ಬಿಡುತ್ತಾರೆ. மிக எச்சரிக்கையாரு தேவ பிள்ளையே. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಿ ದೇವರ ಮಕ್ಕಳು. விசுவாச கண்ணுக்கு பி ஜாக்கிரதையாரு. ನಂಬಿಕೆಯ ಕಣ್ಣಿದೆ, ಎಚ್ಚರಿಕೆ. அவர் பாதங்களை பிடித்து இறுக்கி பிடித்து வாழ்றதுக்கு பாரு. ಅವರ ಪಾದಗಳು ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹಿಡಿದುಕೊಂಡು எப்பொழுதுமே ಬಾಳುವುದು. விசுவாச கண்ணை நீ புதுப்பிச்சேனா ನಿನ್ನ ನಂಬಿಕೆಯ ಕಣ್ಣನ್ನು ಬಲಪಡಿಸುವುದಾದರೆ இயேசு உன்னோட இருப்பார். ಯೇಸು ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುತ್ತಾರೆ. உன் எல்லா பாகத்திலும் உனக்கு உதவி செய்வார். ಎಲ್ಲ ಭಾಗದಲ್ಲೂ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾರೆ. அந்த விசுவாச கண்ணை சாத்தான் குருடாக்காப்பான். ಆ ನಂಬಿಕೆಯ ಕಣ್ಣನ್ನು ಸೈತಾನ್ ಕುರುಡು ಮಾಡಲು ನೋಡುತ್ತಾನೆ. இந்த உலகத்துல ஏன் ரட்சிக்கப்படல? ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಅವರು ಯಾಕೆ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಲಿಲ್ಲ? 2 கொரிந்தியர் 4:4. 2 ಕೊರಿಂಥ 4:4. ಈ ಪ್ರಪಂಚದೊಳ ದೇವನ್ ಈ ಪ್ರಪಂಚದ ದೇವರು ರಕ್ಷಿಸಬಾರದಬಡಿಕಿ ಅವರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದದಂತೆ ಮನ ಕಣ್ಣುಗಳ ಕುರುಡಾಕಿ ಬಿಟ್ಟ. ಅವರ ಮನಸ್ಸಿನ ಕಣ್ಣುಗಳನ್ನ ಕುರುಡು ಮಾಡಿದ್ದಾನೆ. ದೇವರ ಅದನ್ನ ಯಾರು ಯೇಸುವನ್ನು ಏற்றுಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ಆದ್ದರಿಂದ ಕೆಲವರು ಯೇಸುವನ್ನು ಅಂಗೀಕರಿಸುತ್ತಿಲ್ಲ. ಯಾಕೆ? இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனமே இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಯೇಸುವನ್ನು ಅಂಗೀಕರಿಸುತ್ತಿಲ್ಲ. வாசிக்க 28 வாசிக்கும் போது அப்போஸ்தலர் நடவடிக்கை 28 ಅಪೊಸ್ತಲರು 28 ಓದುವಾಗ அவங்க கண்கள் மூடி இருக்கிறதா? ಅವರ ಕಣ್ಣುಗಳು 10 ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ. கற்பனைக்காக பிதா வராருன்னு காத்திருக்கிறாங்க. ದಶಾಜ್ಞೆಗಳಿಂದ ತಂದೆ ಬರುತ್ತಾನೆಂದು ಕಾಯ್ದಿದ್ದಾರೆ. உங்களுக்காக ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்த இடம் அடாது. ನಿಮಗಾಗಿ ರಕ್ತವನ್ನು ಚೆಲ್ಲಿ ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟ ಸ್ಥಳವಂತೆ இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை அவங்க. ಆದರೂ ಅವರು ಯೇಸುವನ್ನು ಅಂಗೀಕರಿಸಲಿಲ್ಲ. ஏற்றுக்கொள்ளவில்லை தெரியுமா? ಯಾಕೆ ಅಂಗೀಕರಿಸಲಿಲ್ಲ ಗೊತ್ತಾ? அவங்க சுவிசேஷம் போச்சா, ಅಲ್ಲಿಗೆ ಸುವಾರ್ತೆ ಹೋಯಿತಂತೆ. அது ஜீவ ரொட்டி. ಅದೇ ಜೀವದ ರೊಟ್ಟಿ. இது எங்களுக்கு வேணா, ಇದು ನಮಗೆ ಬೇಡ, இயேசு வேண்டாம். ಈ ಯೇಸು ಬೇಕಾಗಿಲ್ಲ. எங்களுக்கு 10 கற்பனை மோச வேணும். ನಮಗೆ ದಶಾಜ್ಞೆ ಮತ್ತು ಮೋಸೆ ಬೇಕು. அந்த ரொட்டி தூக்கி விசிறாங்களா? ಆ ರೊಟ್ಟಿಯನ್ನು ಎತ್ತಿ ಬಿಸಾಡಿ ಬಿಟ್ಟರಂತೆ. அந்த ரொட்டியை நாம பிடிச்சிக்கணும். அன்னைக்கு ಆ ರೊಟ್ಟಿಯನ್ನು ನಾವು ತಿಂದು ಹಿಡಿದುಕೊಂಡೆವು. பாக்கியவான்கள், ಭಾಗ್ಯವಂತರು ನಾವು. இந்த இயேசு வேண்டாம், இந்த ரொட்டி வேண்டாம் என்று போட்டார்கள். ಈ ಯೇಸು ಎಂಬ ರೊಟ್ಟಿ ನನಗೆ ಬೇಡ. அன்னை ஜனங்கள் அத்தனை பேர் பிடித்துக் கொண்டார்கள். ಅನ್ಯ ಜನಗಳು ಅಷ್ಟು ಜನ ಅದನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡರು. யார் யார் ஏற்றுக்கொண்டார்களோ, ಯಾರ್ಯಾರು அந்த ಅಂಗೀಕರಿಸಿದರು, ரொட்டியை சாப்பிட்டார்களோ, ಯಾರ ರೊಟ್ಟಿ ஜீவனுள்ள பிள்ளைகளாகவும் ಜೀವವುಳ್ಳ தெய்வீக ಮಕ್ಕಳಾಗಿ, பிள்ளைகளாகவும் ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿ, தேவ நேச தோப்பராக மாறிவிட்டார்கள். ದೇವರಿಗೆ ಅವರ ಮಕ್ಕಳಿಗೆ ತಂದೆಯಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟರಂತವರು. உலகத்தை தேடி உலக நியாய தீர்க்கும் போது ಲೋಕಕ್ಕೆ ನ್ಯಾಯ அன்னை ஜனங்கள் கிரீடம் தரித்து கொண்டு ஒரு பக்கம் நிற்குவார்களா? ಅನ್ಯ ಜನರು ಕಿರೀಟದ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಿಲ್ಲುತ್ತಾರಂತೆ. அப்பொழுது ஆச்சரியமா பார்க்கறடா, ಆಶ್ಚರ್ಯವಾಗಿ ನೋಡುತ್ತಾರೆ. ஐயோ இவரெல்லாம் யாரு? ಅಯ್ಯೋ ಇವರೆಲ್ಲ ಯಾರು? நாமத்த இஸ்ரவேல் அழைச்சா, ನಾವೇ ಮಾತ್ರ இவங்க ಇಸ್ರಾಯೇಲ್ எங்க இருந்து வந்தாங்க? ಇವರು ಎಲ್ಲಿಂದ ಬಂದರು? என் நேச பிள்ளைகள், ನನ್ನ ಪ್ರಿಯ ಮಕ್ಕಳು. ಆಮೇನ್. என் ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள், ನನ್ನ ರಕ್ತದಿಂದ ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟವರು. நீங்கள் வெறும் பிள்ளைகள், ನೀವು ಬರೀ ಮಕ್ಕಳು, கீழ்ப்படியாத பிள்ளைகள்ரா. ವಿಧೇಯರಾಗದ ಮಕ್ಕಳಷ್ಟೇ. கீழ்ப்படிஞ்ச என் நேச பிள்ளைகள். ವಿಧೇಯರಾಗುವ ನನ್ನ ಪ್ರಿಯ ಮಕ್ಕಳಿವರು.
சாமி எங்களுக்கு என்ன செய்ய போகிற? ಸ್ವಾಮಿ ನಮ್ಗೆ ಏನು ಮಾಡುತ್ತೀರಾ? அவங்களுக்கு பரிசுத்த ஸ்தலம், அந்நிய ஜனங்களுக்கு ಅನ್ಯ ಜನಗಳಿಗೆ ಅವರ ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳ, மகா பரிசுத்த ஸ்தலம் இவங்களுக்கு. ಇವರಿಗೆ ಮಹಾ ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳ. தெய்வலியே ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆகியாலே ಆದ್ದರಿಂದ ஆனா நாம் ஜாகிரதையா இருக்க வேண்டும். ನಾವು ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. நம்மெல்லாம் திராட்சை செடியிலே வந்தவர்கள் அல்ல, ನಾವೆಲ್ಲ ದ್ರಾಕ್ಷಿ ಬಳ್ಳಿಯಿಂದ ಬಂದವರಲ್ಲ, திராட்சை செடியில ஒட்டப்பட்டவர்கள் நம்மல்ல. ದ್ರಾಕ್ಷಿ ಬಡ್ಡಿಯಲ್ಲಿ ಕಸಿ ಕಟ್ಟಿದವರು ನಾವೆಲ್ಲ. ஆனாலும் எச்சரிக்கையாரி என்று சொல்கிறார் போல். ಆದರೂ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಿ, பெருமை பாராட்டாதே. ನೀನು ಬೆಮ್ಮೆ ಕೊಚ್ಚಿಕೊಳ್ಳಬೇಡ. நீ வளர்ந்தவன் அல்ல, ஒட்டப்பட்டவன். ನೀನು ಬೆಳೆಯಲ್ಪಟ್ಟವನಲ್ಲ, ನೀನು ಕಸಿ ಕಟ್ಟಿದವನು. மிக எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியமாக. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. நம்மளுக்கு தான் முதல் ஸ்தானம். ಮನವಿಗೆ ಮೊದಲ ಸ್ಥಾನ எங்க இருக்குதா? ಎಲ್ಲಿದೆ? கரத்தரப்படாத மனவாட்டியான திருச்சபை எனக்கு முன்பாக நிக்க வைக்கிறேன். ಕಳಂಕ ಸುಕ್ಕಿಲ್ಲದ யார் அந்த மனவாட்டியான திருச்சபை? ಅದು ಯಾರು? ಆ ஞானியே, மேதாவியே, அறிஞர்களே, பிரதமர்களே, சக்கரவர்த்திகளே, யார் இந்த அவர்கள்? ಜ್ಞಾನಿಗಳೇ, ಮೇಧಾವಿಗಳೇ, ಅವರು ಯಾರವರು? என்னை போலவே உருவாக்குன பிள்ளைகள், ನನ್ನ ರೀತಿಯಲ್ಲಿ ರೂಪ வாழும் மோத கைத்தட்டி நம்ம கிட்ட இருக்கிற எல்லாம் பொல்லாத பலவீனமான ஆவிகள் கத்தின்னு ஓடணும் வெளியே. ಕೈತಟ್ಟಿ ಆಡುವಾಗ ನಮ್ಮ ಹತ್ತಿರ ಕೆಟ್ಟ ಬಲಹೀನತೆಗಳು ಓಡಬೇಕು. தேவலே பலவீனமான ஆவிகள் உண்டு அந்த உலகத்துல. ಬಲಹೀನ ಪಡಿಸುವ ಆತ್ಮಗಳಿದೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ. கைத்தட்டி பாடி பரவசமாகும் போது, ನೀನು ಕೈತಟ್ಟಿ ಆಡಿ ಪರವಶ ಆಗುವಾಗ அந்த பலவீனத்தை உண்டாக்குற ஆவிகள் கத்தின்னு வெளியே ஓடிடுதுங்களா? ಆ ಬಲಹೀನತೆ ಉಂಟು ಮಾಡುವ ಆವಿಗಳು உற்சாகமுள்ள பலமுள்ள ஆவியை கொடுக்கிறார். ನಿನಗೆ ಉತ್ಸಾಹವುಳ್ಳ ಬಲವುಳ್ಳ ಆತ್ಮವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. ಆದ್ದರಿಂದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கைத்தட்டி பாட வேண்டும், ಕೈ ತಟ್ಟಿ ಆಡಬೇಕು. அதை விட்டுட்டு ஏதோ டிவி அதிகாரி பிடிச்ச மாதிரி இப்படி ஒன்று தட்டையா நல்ல சோறு துண்டுற ஒரு உண்டை களி 3 தடவை போட்டவொன்னு ஒரு உண்டை களி வைக்கிறலாங்க, அது கைத்தட்டு. கோருக்கு போய் பாருங்க எவ்வளோ ஜோராக கைத்தட்டுது. கைத்தட்ட ஒன்று சரீரத்தில் இருக்கிற வியாதி வெளியே ஓடணும். ಕೈ ತಟ್ಟುತ್ತ ಶರೀರದಲ್ಲಿರುವ ಕಾಯಿಲೆಗಳು ಓಡಿಬಿಡಬೇಕು. எங்கள் சம்சாரம் நாஷ்டா இல்லாத எப்படி போயிடுவேன், இப்படித்தான் ஷூட் போட்டு ஜென்டில்மேன் மாதிரி போவேன். ಪಾಸ್ಟರ್ ಮೇಲೆ ನಾಷ್ಟ ಇಲ್ಲದೆ, ಯಾಕಂದ್ರೆ ಜೆಂಟ್ಲ್ಮನ್ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೋಗುತ್ತೇನೆ. எனக்கு நாஷ்டா வேணான்னு, ನಾಷ್ಟ ಬೇಡ, நான் உபாசத்தோடு இருக்க வேண்டும். ಉಪವಾಸದಿಂದ சில கட்டுகள் இருக்கிற அந்த கட்டுகள் சில பேர் மேலே அவுக்க வேண்டாம். இன்னைக்கு ಕೆಲವು ಮೇಲೆ ಕಟ್ಟುಗಳಿದೆ, ಅದನ್ನು ಬಿಚ್ಚಲ್ಪಡಬೇಕು. ஐயாலே ಆದ್ದರಿಂದ தேவளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அப்ப சாப்பிட்ட மாத்திரத்துக்கு மனுஷன் பிழைக்க மாட்டான். ಅಪ್ಪನು வரக்கூடிய ஜீவனோட வார்த்தையால மட்டும் தான் பிழைப்பான். ಬರುವ ಜೀವವುಳ್ಳ ವಾರ್ತೆಗಳಿಂದ ಮನುಷ್ಯ ಬದುಕುತ್ತಾನೆ. மாற வேண்டும், எல்லாம் மாற வேண்டும். இன்னும் அப்படியே உட்கார்ந்து நிற்கிறேன். ಅವೆಲ್ಲ ಮಾರ್ಪಡಬೇಕು, ಬದಲಾಗಬೇಕು. ஒரு என்னம்மா காலம் வர மாட்டேங்குது, வராது போயிட்டான். எந்த காலமா? இந்த காலம் வர இந்த காலம் போயிட்டோம். போ வேறோ அழுகுத்தான். ஏன் ஆடுற? பட்டோடா சரியா கொடுக்காதே போயிட்டோம். போ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பலசாலியா இருக்க வேண்டும், ಬಲಶಾಲಿಗಳಾಗಿರಬೇಕು. உயிருள்ள கர்த்தரை உன்னோடு வைத்துக்கோ, ಜೀವವುಳ್ಳ ದೇವರನ್ನು ಜೊತೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೋ. அவர் எல்லாம் செய்து முடிப்பார். ಅವರೆಲ್ಲವನ್ನು ಮಾಡಿ ಕೊಡುತ್ತಾರೆ. என் அன்பு தேவர ಮಕ್ಕಳೇ, விசுவாசம் உனக்குள்ள பெருக்க, ಆ ನಂಬಿಕೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಎಚ್ಚಲ್ಪಡಬೇಕು. அதை விட்டுட்டு சோர்ந்து போகுது, என்ன ஆவே ஆயும். ಏನಾಗುತ್ತದೆ, ಸೋತು ಹೋದರೆ ಅದು ಹಾಗೆಯೇ ಬಿಡುತ್ತದೆ. யோபு கிட்டே ஒரு பலவீனம் இருந்துச்சு. ಯೋಬನ ಹತ್ತಿರ ಒಂದು ಬಲಹೀನತೆ, பெரிய பக்தனா இருந்தா கூட ஒரு பலவீனம். ಅವನು ಭಕ್ತನಾಗಿದ್ದರೂ ಒಂದು ಬಲಹೀನತೆ, அந்த பலவீனத்துக்கு ஏத்த மாதிரி அடி விழுந்துச்சு ಅವನಿಗೆ. ಆ ಬಲಹೀನಕ್ಕೆ ತಕ್ಕಾಗಿ ಒಂದು ಏಟು ಬಿದ್ದಿತ್ತು ಅವರಿಗೆ. என்னாச்சா? ಅದೇನಾಯ್ತು? இப்படியே பொட்ட புள்ளிங்க இருக்குது, ಈಗ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳಿದ್ದಾರೆ, ஆஸ்தி ரொம்பிடுச்சு, ಇಷ್ಟು ಆಸ್ತಿ ತುಂಬಿ ಬಿಟ್ಟಿದೆಯೇ, ಏನೋ ತೊಂದರೆ வரமா, ಏನಾದ್ರು ತೊಂದರೆ எப்போ பயப்படுவானா? ಯಾವಾಗಲೂ ಭಯಪಡುತ್ತೆ. அதே மாதிரி பயத்த நாவி அவனுக்குள்ள வந்து எல்லாத்தையும் அழிச்சு போட்டு, ಅದು ಭಯದ ಆತ್ಮ ಬಂದು ಎಲ್ಲವನ್ನು ನಾಶ ಮಾಡಿ ಬಿಟ್ಟಿತಂತೆ. எதை குறிச்சு நீ பயப்படுகிறாயோ அது வந்தே வரும். ಯಾವುದನ್ನು ಕುರಿತು ಭಯಪಡುತ್ತೀಯ ಅದು ಬಂದೇ ಬರ್ತದೆ. 365 இடத்துல பயப்படாதே 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 என்று சொல்லின்னு வரார். 365 ದಿವಸ ಭಯಪಡಬೇಡ ಪಡಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿಕೊಂಡು ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மிக எச்சரிக்கையா இருந்துக்கோ, ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. 3:17 வெளிப்படுத்தின விசேஷ வார்த்தை பாருங்க. 3:17 ಪ್ರಕಟಣೆ ಓದಿ ನೋಡಿರಿ. மிக எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இந்த சபையிலே இந்த மாதிரி குணங்களா இருக்க கூடாது. 3:17 ಪ್ರಕಟಣೆ. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்பட்டவனும், நிர்பாக்கியம் உள்ளவனும், வாசி, பரிதபிக்கப்பட்டவனும், தரித்திரனும், குருடனும், ನಿರ್ವಾಣமாய் யாரா இருக்கா? ನೀನು ನಿನ್ನ ವಿಷಯದಲ್ಲಿ ನಾನು ಐಶ್ವರ್ಯವಂತನು, ಸಂಪನ್ನನು, ಒಂದರದಲ್ಲಿಯೂ ಕೊರತೆ ಇಲ್ಲದವನು அப்படி நினைச்சு நிக்கிறீங்க. ಹಾಗೆ ನೆನೆಸಿದ್ದೀರಾ? ஆனா ஆண்டவர் பார்க்கும்போது எப்படியா இருக்கிறீங்க?
ದೇವರು ವಾಸಿ. ನಮ್ಮನ್ನು ನೋಡುವಾಗ ವಾಸಿ ಏನಾಗಿತ್ತು? அப்படியே. ಆದರೆ ಆದರೆ ನೀನು ಹಾ. ಕೇವಲ ಹಾ. ದುರವಸ್ಥೆಯಲ್ಲಿ ಬಿದ್ದಿರುವಂತ ಹಾ. ದೌರ್ಭಾಗ್ಯನು, ಹಾ. ದರಿದ್ರನು, ಹಾ. ಕುರುಡನು, ಅದೇ. ಬಟ್ಟೆ ಇಲ್ಲದವನು ಆಗಿರುವುದನ್ನು ತಿಳಿಯದೇ ಇದ್ದಿ. தேவபிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, குருடு நம்ம குருடா இருக்கிறோம். ನಾವು ಕುರುಡರಾಗಿದ್ದೇವೆ. இவ்வளோ சத்தத்தை கேட்டு உட்காந்து என்ன யோசனை பண்ணுவோம் தெரியுமா? ಎಷ್ಟು ಸತ್ಯವನ್ನು ಕೇಳಿ ಕುಳಿತು ಏನು ಯೋಚಿಸುತ್ತೀರಾ ಗೊತ್ತಾ? எவ்வளோ கஷ்டத்தை இருக்கிறோம் நம்ம. ಎಷ್ಟು கஷ்டத்தில் ಕಷ್ಟದಲ್ಲಿ அந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்குது. ಮಗು ಅಷ್ಟು ಕಷ್ಟಪಡುತ್ತಿದೆ. இதுதான் யோசனை பண்ணி உட்காந்துக்கிறேன். ಇದೇ ಯೋಚಿಸುತ್ತಾ அவர் ಕುಳಿತಿದ್ದೇವೆ. இருக்கிறாரு இங்க, பிடிச்சிருப்பா அவர் கெட்டியா. ಅವರನ್ನು ಇಲ್ಲಿದ್ದಾರೆ, ಅವರನ್ನು ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿರಿ. மேரி மக்தாள் போனா, ಮೇರಿ ಮಗ್ದಳು ಹೋದರು. ஐயா இயேசு எங்க வைத்தீங்க, குடு நான் எடுத்துன்னு போறானா. ಯೇಸುವನ್ನು ಎಲ್ಲಿಟ್ಟಿದ್ದೀರಾ, ಕೂಡ ಎತ್ತಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತೇನೆಂದರು. அப்படி இயேசு எடுத்துன்னு போ வீட்டுக்கு. ಹೌದು, அவர் குலதெய்வம், ಅವರು ನಿಮ್ಮ ಕುಲದೇವರು, சகலத்தையும் ஆசீர்வதிக்கிற தேவன். ಎಲ್ಲವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವ உன்னை ದೇವರು. உட்கார வச்சு பொம்பராட்டம் ஆடுறதுக்காக அவர் இல்ல, ஒரு சகலத்துக்கும் உதவி செய்கிறவர். ನೀನು ಎಲ್ಲ ವಿಧದಲ್ಲೂ ಸಹಾಯ ಮಾಡುವ நீ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. தரித்திரனா இருக்கிறா, ನೀನು ದರಿದ್ರನಾಗಿದ್ದೀಯಾ, குருடனா இருக்கிறா. ಕುರುಡನಾಗಿದ್ದೀಯಾ? பாத்தியா, சபைக்கு சொல்றாரு. ಸಭೆಗೆ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. ஆகியாலத்தான் வீணான காரியத்துக்கெல்லாம் அழுவுற, வீணான காரியத்துக்கெல்லாம் பிரச்சனை உருவாக்குற, கண்ணிருந்து குருட இந்த நோக்கத்துக்காக அவனை அழித்தார். ಯಾವ ಉದ್ದೇಶಕ್ಕಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದರು? ஏதோ அவனை உட்காந்து தப 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 கை தட்டி ஓடுறதுக்கு அவனை வச்சா? ಏನು ಕೈ ತಟ್ಟಿ ಓಡುವುದಕ್ಕೆ ಇಟ್ಟರು? இல்ல, ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. தலைமுறையா தலைமுறையா அவனுக்கு தேவனா இருக்கா. ತಲಾಂತರದಲ್ಲಿ தலைமுறையா தலைமுறையா பரலோகத்தை அவனுக்கு கொடுக்க, ತಲಾಂತರ ಪರಲೋಕ ರಾಜ್ಯವನ್ನು உனக்கு நித்திய கீரிடத்தை கொடுக்கத்தக்கதாக உன்னை வைத்திருக்கிற தவிர ನಿತ್ಯ ಕಿರೀಟವನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ಹೊರತು இந்த உலகத்தின் சில காரியங்களுக்காக என்னை வைத்துக் கொள்ளாது. இயேசு சுவாமி, ಯೇಸು ಸ್ವಾಮಿ, ನೀವು ಲೋಕದ ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಡಿ. என் அன்பு தேவப்படி ಪ್ರಿಯ ದೇವರ அதை ಮಕ್ಕಳೇ, அவர் செய்வார். ಅದನ್ನು ಅವರು ಮಾಡುತ್ತಾರೆ. அவர் போத்துக்கு வர அவரಲ್ಲ, ಅವರು ಅದನ್ನು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அதை பத்தி உனக்கு கவலையே வேண்டாம். ಅದರ ವಿಷಯದಲ್ಲಿ ಚಿಂತಿಸಬೇಡಿ, அது அவருக்கு தேவை. ಅದು ಅವರಿಗೆ ಬೇಕು. அவளை பத்தி நீ கவலைப்பட்டியாரா? ಅವರ ವಿಷಯದಲ್ಲಿ ಚಿಂತಿಸುವುದಾದರೆ, தேவபிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இவ்வளோ பெரிய தேவனை வச்சுன்னு இது அனாதி மாதிரி அழுதுன்னு உட்காந்துக்குது. ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ದೇವರನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ಅನಾಥ ರೀತಿಯಲ್ಲಿ ಅಳುತ್ತಿದೆಯೇ? அவர் ವ್ಯಸனப்படுவார் அல்லவா? ಅವರು ವ್ಯಸನ ಪಡುತ್ತಾರೆ. சபையிலே வந்த நீ எந்த கதியிலே சில பேர் வந்தீங்க தெரியுமா? ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ಯಾವ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಕೆಲವರು எந்த அழுல உங்களை தூக்கி வைத்துக்கொண்டு ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிறார் தெரியுமா? ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಮೇಲೆತ್ತಿ ಆಶೀರ್ವದಿಸಿಕೊಂಡು சாட்சி சொன்னாங்க, மாச கணக்கில் நீ சாட்சி சொல்ல, அப்படியெல்லாம் உங்களை தூக்கி வச்சிருக்கிறார். ತಿಂಗಳುಗಟ್ಟಲೆ ಸಾಕ್ಷಿ ಹೇಳಬಹುದು, ಆ ರೀತಿ ಮೇಲೆತ್ತಿ ನಿಲ್ಲಿಸಿದ್ದಾರೆ. சும்மா உன்னை உட்கார வச்சுட்டு அம்புறதுக்காக உன்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ಸುಮ್ಮನೆ ಕುಳಿತು ಕಳಿಸುವುದಕ್ಕಾಗಿ நீ அநேக ஜனங்களுக்கு போய் சாட்சி சொல்லு. ನೀವು ಅನೇಕ ಜನಗಳಿಗೆ ಹೋಗಿ ಸಾಕ್ಷಿ ಹೇಳಿರಿ. அநேக பேர் குருடர் இருக்கிறார், ಅನೇಕ ಕುರುಡರಿದ್ದಾರೆ. ஆனா ಆದರೆ நீயே குருடாகி விட்டாய். ನೀನೇ ಕುರುಡನಾಗಿ ಬಿಟ್ಟು ஒரு காலத்தை உன் குருடுத்தனத்தை போய்க்கொண்டாய், ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಕುರುಡುತನವನ್ನು ಹೋಗಿಸಿಕೊಂಡಿರಿ, என்னை பின்பற்றி வந்தாய். ನನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿದೆ. இப்பொழுது பாவமும் அக்கிரமமும் உன் கண்களை குருடாக்கிடுச்சு. ಪಾಪವು ಅಕ್ರಮವು ನಿನ್ನ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮತ್ತೆ ಕುರುಡು ಮಾಡಿಬಿಟ್ಟಿದೆ. நீ குருடா இருந்து என் காரியங்களை செய்ய முடியுமா? ನೀನು ಕುರುಡಾಗಿ ಬಿಟ್ಟರೆ ನನ್ನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಾ? வெளிப்படுத்த விஷயத்தை சொல்றா. ಪ್ರಕಟಣೆಯಲ್ಲಿ உன் ಹೇಳುತ್ತಾರೆ, குருட்டுத்தனத்தை போக்கிக்கொள்ளோ, என்கிட்ட வா, நான் அஞ்சனத்தை உனக்கு கொடுக்கிறேன்றாரு. ನಿನ್ನ ಕುರುಡುತನವನ್ನು ಹೋಗಿಸಿಕೊಳ್ಳಲು ಹತ್ತಿರ ಬಾ, ನಿನಗೆ ಅಂಜನವನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அந்த காலத்துல அந்த அஞ்சனத்தை எதுக்காக வைத்தாரಲ್ಲ? ಆ ಅಂಜನವನ್ನು ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಯಾಕೆ ಇಟ್ಟಿದ್ದರು? கணவன் மனைவி என்று உருவ வைக்கிறதுக்காகவே அந்த அஞ்சனத்தை பூசுவாரಲ್ಲ. ಕಣ್ಣನ್ನು ಗಂಡ ಹೆಂಡತಿ ಗುರುತು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಅಂಜನವನ್ನು அங்க ಹಾಕುತ್ತಾರೆ. கண்ணு திறக்கத்தக்கதாக செய்வாரா? ಅದರಲ್ಲಿ ಕಣ್ಣು ತೆರೆಯುವಂತೆ அத ಮಾಡುತ್ತಾರೆ. சொல்றா வெளிப்படுத்த விஷயத்துல, நீ கண்ணிருந்து குருடனா இருக்கிறாய். ನೀನು ಕಣ್ಣಿದ್ದು ಕುರುಡನಾಗಿದ್ದೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಿದೆ. நீ குருடனா என்று என்ன செய்ய பரலோகத்துக்கு வர முடியுமா? ನೀನು ಕುರುಡನಾಗಿ ಪರಲೋಕಕ್ಕೆ ಬರಲು ಸಾಧ್ಯವಾ? உனக்கு ஒரே இருக்கிற குருட்டாக்கி கொண்டா. ನಿನ್ನ ಕಣ್ಣನ್ನು ಕುರುಡು ಮಾಡಿಕೊಂಡು உன் குருடுத்தனத்தை போக்கத்தக்கதாக அஞ்சனத்தை கொடுக்கிறேன். ನಿನ್ನ ಕುರುಡುತನವನ್ನು ಹೋಗಿಸಲು ಅಂಜನ ಕೊಡುತ್ತೇನೆ. ಕಣ್ಣು ಕಾಣುವಂತೆ ನಿನ್ನ ಕಣ್ಣುಗಳಿಗೆ ಹಚ್ಚುವುದಕ್ಕಾಗಿ ಅಂಜನವನ್ನು ನನ್ನಿಂದ ಕೊಂಡುಕೊಳ್ಳಬೇಕು. வாங்கிக்கோ, இப்பொழுதே தெரியும். ஆமசாமி மாம்சிக கண்ணை வச்சு அவஸ்தைப்பட்டு உட்கார்ந்துக்கிறேன். ಮಾಂಸಿಕ ಕಣ್ಣುಗಳಿಂದ ಅವಸ್ಥೆ ಪಡುತ್ತಿದ್ದೇನಪ್ಪ. இந்த எப்போ மாம்சிக கண்ணு வருதோ லௌகிக கவலை உன்னை மூடும். ಯಾವಾಗ ಮಾಂಸಿಕ ಕಣ್ಣು ಬರುತ್ತೋ ಲೋಕದ ಚಿಂತೆ ಮುಚ್ಚುತ್ತದೆ. ಲೌಕಿಕ ವಿಶ್ವಾಸ ಕಣ್ಣು வரும்போது, ನಂಬಿಕೆಯ ಕಣ್ಣು ಬರುವಾಗ, தேவப்பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த மத்தியான வேலையில ಈ ಮಧ್ಯಾಹ್ನ ಸಮಯದಲ್ಲಿ 16 வெளிப்படுத்த விஷயத்துல ಪ್ರಕಟಣೆ 16 அவருடைய கண்களை திறந்தால், ಅವರ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೆದರು. அவள் மனம் திரும்பி ஞானஸ்நானத்தை எடுத்துக்கொண்டாள். ಅವರು ದೇವರ ಕಡೆ ತಿರುಗಿ ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ತೆಗೆದುಕೊಂಡರು. என் அன்பு தேவப்பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ,
கண்ணு திறக்காத வந்து ஞானஸ்தானத்தை கேட்கறியே, ಕಣ್ಣು ತೆರೆಯದೆ வெறும் ದೀಕ್ಷಾಸ್ನಾನ உலக ಕೇಳ್ತೀರಿ. கண்ணுகளை வச்சுக்கிட்டு ஞானஸ்தானம் கொடுத்துட்டு ஞானஸ்தானம் கல்யாணத்துக்கு ஞானஸ்தானம் கேட்கறியா? ಲೋಕದ ಕಣ್ಣನಿಟ್ಟು ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಕೇಳಿದರೆ ಮದುವೆಗಾಗಿ அது ಕೇಳುತ್ತಿದ್ದೀರಿ. இந்த சபையில நடக்காது. அப்படி கொடுத்துட்டு சில பேர் ஏமாந்துட்டு இருக்கிறார். ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ನಡೆಯುವುದಿಲ್ಲ. ಹಾಗೆ ಕೊಟ್ಟು ಅನೇಕ தேவபிள்ளை கல்யாணத்துக்காக ஞானஸ்தானம், ಮದುವೆಗಾಗಿ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ. என் அன்பு தேவபிள்ளை ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையா இருந்துக்கோ. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದುಕೊಳ್ಳಿರಿ. ஐயா என் புள்ள வந்துக்குது, ஞானஸ்தானம் கொடுத்துடுங்க ஐயா. ಅಯ್ಯ, ನನ್ನ ஏதோ ஒரு வாழ் வந்துக்குதா ಏನೋ ಒಂದು ಬಾಳು ಬಂದಿದೆ. ஆஞ்சநேய கிட்ட இருக்கிற வாழ் வருதுமா இல்ல வாழ் வந்துட்டு இருக்குதா? ಒಂದು ಬಾಲ ಬಂದಿದೆಯಾ ಇಲ್ಲ ಬಾಳು ಬಂದಿದೆಯಾ? ಏನಪ್ಪ ಅವ್ನು ஞானஸ்தானம் எடுக்கல அந்த பையன்? ಯಾಕಪ್ಪ ಈ ಹುಡುಗ ஒன்னு தப்பு பண்றதுக்கய்யா அந்த பையன். ಆ ಹುಡುಗ ಯಾವ್ದು ತಪ್ಪು ಮಾಡಿಲ್ಲಯ್ಯ. ஒரு சாயந்தரானாக்க உடம்பு நோவுக்குன்னு ஒரு அரை தரம் போடுறான். ಶರೀರ ನೋವು ಅಂತ ಹೇಳಿ ಒಂದು ಅರ್ಧ ದರ ಹಾಕುತ್ತಾನೆ. நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ನೀವೇ ಅಡ್ಜಸ್ಟ್ அட்ஜஸ்ட் பண்ணா அவட்ட அரை தரம், எனக்கு அரை தரமா? ಅವನಿಗೆ ಅರೆ ದರ, ಇವನಿಗೆ ಅರೆ ದರ. அது வேற ஆளை பாரு. ಅದು ಬೇರೆ ಆಳನ್ನು ನೋಡು. இது இயேசுவோட ரத்தம். ಇದು ಯೇಸುವಿನ ರಕ್ತ. எதுக்கு ஆசியாது? ಅದು ಯಾವುದಕ್ಕೂ ಜಗ್ಗುವುದಿಲ್ಲ. தேவபிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆகையாலத்தா ಆದ್ದರಿಂದಲೇ இவ்வளவு வருஷமா தேவன் என்னோடு இருக்கிறார். ಇದು ಇಷ್ಟು ವರ್ಷ நான் பெரிய பக்தன் அல்ல, ನಾನು ದೊಡ್ಡ ಭಕ್ತನಲ್ಲ. அவர் பாதப்படியில விழுந்துட்டேன். ಅವರ ಪಾದದಲ್ಲಿ ಬಿದ್ದುತ್ತೇನೆ. ஆகையால என்ன ஆசிரியக்க ஆரம்பித்து விட்டேன். ಆದ್ದರಿಂದಲೇ ಆಶೀರ್ವದಿಸಲು ಆರಂಭಿಸಿದರು. ஆகையால துதி கனம் மகிமைக்கு செலுத்துகிறேன். ಘನಮಾನ ಮಹಿಮೆ ಅವರಿಗೆ இன்னைக்கு ಕೊಡುತ್ತೇನೆ. உன்னோட விசுவாச கண்ணு குருடா இருக்கிறது. ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆ ಕಣ್ಣು ಕುರುಡಾಗಿದೆ ಇವತ್ತು. அதனால தான் சின்ன சின்னத்துக்கெல்லாம் சோர்ந்து போறேன். ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕದಕ್ಕೆಲ್ಲ சின்ன சின்னத்துக்கெல்லாம் வாக்குவாதம் செய்ய, ಎಲ್ಲ ವಾಗ್ದಾನ சின்ன ಮಾಡಿ சின்னத்துக்கெல்லாம் குடும்பத்தை பிரச்சனை உருவாக்குறேன். ಚಿಕ್ಕದಕ್ಕೆಲ್ಲ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆ ರೂಪ சின்ன ಮಾಡ್ತೀರಾ. சின்னத்துக்கெல்லாம் மற்றவங்களை பத்தி குறை பேசுறேன். ಚಿಕ್ಕದಕ್ಕೆಲ್ಲ ಬೇರೆಯವರ ವಿಷಯದಲ್ಲಿ ಕೊರತೆ ಮಾತಾಡುತ್ತೀರಾ. தேவனோட விசுவாச கண்ணு இல்ல. ನಿಮಗೆ ನಂಬಿಕೆಯ ಕಣ್ಣುಗಳಿಲ್ಲ. அந்த விசுவாச கண்ணு இருந்தா ಆ ನಂಬಿಕೆಯ ಕಣ್ಣುಗಳಿದ್ದರೆ பாவம் செய்ய முடியவே முடியாது. ಪಾಪ ಮಾಡಲಾಗುವುದಿಲ್ಲ. ஓடி தப்பித்து ஓடிவிட்டா. ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ಓಡಿಬಿಟ್ಟನು. ஏ ಯಾಕೆ? விசுவாச கண். ನಂಬಿಕೆಯ ಕಣ್ಣಿನಿಂದ அவள் கூப்பிடுறா, பாவம் செய்யவா. ಪಾಪ ಮಾಡಿದ್ದು ಕರೆಯುತ್ತಾಳೆ. அந்த விசுவாச கண் என்ன சொல்றது? ಆ ನಂಬಿಕೆ ಕಣ್ಣು ಏನ್ ಹೇಳುತ್ತದೆ? அந்த விசுவாசம் என்ன பேசி அவங்கிட்ட? ಆ ನಂಬಿಕೆ ಏನು ஆஹா, இது பெரிய மகா பெரிய பாவம். ಇದು ದೊಡ್ಡ ಮಹಾ ಅಪರಾಧದ ಪಾಪ. அந்த விசுவாச கண்ணு இல்லாதிருந்தா ಆ ನಂಬಿಕೆಯ ಕಣ್ಣು ಇಲ್ಲದಿದ್ದರೆ அவளோட பாவம் செஞ்சிருப்பான். ಅವಳ ಜೊತೆಲಿ ಪಾಪ மாம்சிக கண்ணு இருந்தா கட்டாயம் பாவம் செஞ்சு விழுந்திருக்குவான். ಮಾಂಸಿಕ ಕಣ್ಣಿದ್ದರೆ ಖಂಡಿತ ಪಾಪ ಮಾಡಿ சபிக்கப்பட்டு போயிருக்குவான். அவன் சந்ததி 70 பேர் அந்த இருக்க மாட்டார்கள். ಅವನ ಸಂತತಿ 60 லட்சம் ஜன மீட்கப்பட்டு இருக்கார்கள். 60 ಲಕ್ಷ ಜನ ರಕ್ಷಿಸಲ್ಪಡುತ್ತಿರಲಿಲ್ಲ. அவனுக்குள்ள விசுவாச கண். ಅವನು ಇಲ್ಲಿದ್ದ ನಂಬಿಕೆ ಕಣ್ಣು. என்ன கண்? அது அவர் பார்க்கறாரு. ಅದು ದೇವರು ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ. இருக்கிறவனுக்கு ಇದು ಈ ತರ ಇರಬೇಕು. பார்க்கறாரு. ಅವರು ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ. பாவம் செய்ய மாட்டப்பா. ಪಾಪ ಮಾಡುವುದಿಲ್ಲಪ್ಪ. ಸರಸಾಲೆಯಲ್ಲಿ போடுறாங்க, போட்டப்பா பரவாயில்ல, பாவம் செய்ய மாட்டப்பா. ಸರಮನೆಯಲ್ಲಿ ಹಾಕಿದರೂ ಪಾಪ ಮಾಡುವುದಿಲ್ಲಪ್ಪ. 13 ವರ್ಷ ಸರಸಾಲೆಯಲ್ಲಿ இருந்தானா பார், பாவம் செய்யாதபடிக்கு. 13 ವರ್ಷ ಪಾಪ ಮಾಡದಂತೆ ಸರಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದ கிருபை அவனோடு இருக்க ஆரம்பித்தது. ಕೃಪೆ ಅವನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇತ್ತಂತೆ. என் அன்பதே பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಸರಸಾಲೆಯಲ್ಲಿ தூக்கிடுச்சு பாருங்க அவரோட பரிசுத்தம். ಸರಮನೆಯಿಂದ அவரோட பரிசுத்தம் தூக்கிடுச்சு. வாலிபன உனக்குள்ள பரிசுத்தம் இருக்கட்டும், குடும்பக்காரன் உனக்குள்ள பரிசுத்தம் தூக்குவார் ஆண்டவர். ಕುಟುಂಬಸ್ಥರೇ ಯೌವನಸ್ಥರಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧವಿದ್ದರೆ ದೇವರು ಖಂಡಿತ ಮೇಲೆತ್ತುತ್ತಾರೆ. செருசாலேமில் போனார்கள். யார் அந்த ஜோசப்? ಸರಮನೆಗೆ ಹೋದವರು ಯಾರು? ಆರ್ ಜೋಸೆಫ್. நம்ம ஜோசப் வரல, ನಮ್ಮ ಜೋಸೆಫ್ மீன் பிடிக்க போய்க்கிறாரு. என்ன வந்துக்கிறாரு பாவம் ஜோசப். தேவபிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நடந்தது என்ன? ನಡೆದದ್ದು ಏನು? யாரப்ப இந்த ஜோசப்? ಯಾರಪ್ಪ ಆ ಯೋಸೇಫ್? அவன் கைதி. கூட்டுவா. ಅವನು ಕೈದಿಯಾಗಿದ್ದಾನೆ. ಅವನು ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿದ್ದಾನೆ. ராஜா கூப்பிடுறாரு. ರಾಜ ಕರೆಯುತ್ತಿದ್ದಾರೆ. அவனுக்கு கழுவி சுத்தமாக்கி ட்ரெஸ் பண்ணி எடுத்து போறாங்க. ಅವನನ್ನು ಶುದ್ಧಪಡಿಸಿಕೊಂಡು ಹೊಸ ಬಟ್ಟೆಯನ್ನು ಹಾಕಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ. ಯಾಕೆ? அநேக தீர்க்கதரிசிகள் ஆண்டவர் ஏன் இவனை உயர்த்தினார்? ಅನೇಕ ಪ್ರವಾದಿಗಳು சாப தெரிஞ்ச ஒரு பாவத்தை செய்யாமல் இருந்தபடியாலே, ಶಾಪ ತುಂಬಿದ ಪಾಪವನ್ನು ಮಾಡದೆ ಬಿಟ್ಟಿದ್ದರಿಂದ என் கிருபை அவர் தூக்கி விட்டது. ನನ್ನ ಕೃಪೆ என் கிருபை 60 லட்சம் ஜனத்தை மீட்க ஆரம்பித்தது. ನನ್ನ ಕೃಪೆ 60 ಲಕ್ಷ ಜನಗಳನ್ನು ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟಿತು. ஒரே ஒரு பாவம். ಒಂದೇ ಒಂದು பிரசங்கியில சொல்கிறார். ಪ್ರಸಂಗಿಯಲ್ಲಿ ஒரே ஒரு பாவம் அவனுக்கு வரக்கூடிய சகல நன்மைகளை எழுந்து விடுவார். ಒಂದೇ ಒಂದು ಪಾಪದಿಂದ ಬರುವ ಎಲ್ಲ 4 பாவம் இல்ல, 2 பாவம் இல்ல, ஒரு பாவம் அவனுக்கு வரக்கூடிய சகல பாவ ஆசீர்வாதத்தை எழுந்துடுவானா. ಒಂದು ಪಾಪ ಮಾಡಿದರೆ ಬರುವ ಎಲ್ಲ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியில பாவம் கூப்பிடுது, வா ದೇವರ ಮಕ್ಕಳನ್ನು அப்படி இரு, இப்படி இரு, இப்படி குறுக்கு நெருக்க வழிகளை காட்டி உனக்கு பேராசை பண்ணி பெருநஷ்டம் பண்ணிட்டே.
ದೇವರ ಮಕ್ಕಳನ್ನು ಪಾಪ ಹಾಗೆ ಕರೆದು ಕರೆದು ಅನೇಕ ಆಸೆಗಳನ್ನು ಕೊಟ್ಟು ನಾಶ ಮಾಡಿಬಿಡ. ஏய் யூதாஸ் நீ எங்கடா இருக்கிற? யோதாஸ் ನೀನು ಎಲ್ಲಿ? ஏசாமி சிஷியனா என்னடா அவனுக்கு எப்ப பாரு அந்த ஆள் கூட உபாசம் ஜபம் தபம் இதே போய்க்கு அவன்ದೆ. ಆಳಿನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಉಪವಾಸ ತಪ ಇದೇ ಆಗಿಬಿಟ್ಟಿದೆ ನಿನಗೆ. கொஞ்சம் இந்த பக்கம் திருப்புடா. ಸ್ವಲ್ಪ ಈ ಕಡೆ ತಿರುಗಪ್ಪು. பொண்ணு காசு உன் மேல வந்து குமியும். ಅದು ಬಂಗಾರದ ನಾಣ್ಯಗಳು ನಿನ್ನ ಮೇಲೆ ಬೀಳುತ್ತವೆ. வேற வாடப்பா போப்பா. ಬೇಡ ಹೋಗಪ್ಪ. வாடா போப்பா. ಬೇಡ ಹೋಗಪ್ಪ. வாடா போப்பா. ಬೇಡ ಹೋಗಪ್ಪ. கொஞ்ச நாள் ஆச்சு. ಸ್ವಲ್ಪ ದಿವಸಗಳ ನಂತರ வாடா போப்பான்ல. ಬೇಡ ಹೋಗಪ್ಪ ಅಂತ ಹೇಳಲಿಲ್ಲ. வேணும்ப்பா. ಅದೇ ಬೇಕಪ್ಪ. போனா ಹೋದನು. விலை பேசுறான். ಬೆಲೆ ಮಾತಾಡುತ್ತಾನೆ. காட்டி கொடுக்குற எவ்வளோப்பா? ತೋರಿಸುತ್ತೇನೆ, ಎಷ್ಟು ಕೊಡ್ತೀರಾ? 9 கிரகங்கள் அவருது. 9 ಗ್ರಹಗಳು ಅವರದು. கீழே 7 பாதாளம் அவருது. ಕೆಳಗಡೆ 7 ಪಾತಾಳ ಅವರದು. 30 வெள்ளி காசு விலை பேசுறான். 30 ಬೆಳ್ಳಿ ನಾಣ್ಯಕ್ಕೆ ಬೆಲೆ ಮಾತಾಡುತ್ತಾನೆ. மோசமான சைத்தான் மகன். ಮೋಸಮಾನ ಸೈತಾನನ ಆತ್ಮ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, வாங்க குறுக்கு வழியில் வாங்கினது நின்றுச்சா? ಅಡ್ಡದಾರಿಯಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ನಿಂತಿತ? வேதத்தை எடுத்து பாருங்க. ವೇದವನ್ನು ಓದಿ ನೋಡಿ. வாசிக்காதமா அப்படியே சொல்லிடுவாங்க. நீங்க இருக்கிறதுக்குள்ள எனக்கு டைம் ஆகுது. அந்த பணத்தை எடுத்து ஓடனா பாருங்க. ಆ ಹಣವನ್ನು ಎತ್ತಿಕೊಂಡು ಓಡಿ ಹೋದನಂತೆ. அந்த பணத்தை அவனுக்கு கொடுக்க போறான். ಆ ಹಣವನ್ನು ಅವರಿಗೆ ಮತ್ತೆ அவனுக்கு உஷார். இந்த பணம் ரத்தப்படிக்குதுப்பா, சாபங்குது அந்த பணத்து மேல, எங்களுக்கு வேணாம். ಈ ಹಣದ ಮೇಲೆ ಶಾಪವಿದೆ, ಈ ರಕ್ತದ ಅಪರಾಧ ನನಗೆ ಬೇಡ, ಹೌದು ನಮಗೆ. அதை விசிறி போட்டு ಅದನ್ನು ಬಿಸಾಕಿ ಬಿಟ್ಟು ஓடினானா. ಓಡಿದನಂತೆ. பிசாசு ஓடினானா. ಸೈತಾನ ಜೊತೆಯಲ್ಲಿ அவன் தான் தூண்டி விட்டான். அவன் தான் பலையனாக்குனான். அவனை என்ன கேட்குறானா தெரியுமா? ஏய் என்னடா அவ்வளோ பெரிய தெய்வத்தை போய் மாட்டி கொடுத்துட்டேடான்னு சொல்லிக்கிறான். பிசாசு சொல்கிறானா. ಅವನೇ ಹೇಳಿ ಸಿಕ್ಕಿಸಿಬಿಟ್ಟು ಮತ್ತೆ ಅವನೇ ಹೇಳುತ್ತಾನೆ, ಅಷ್ಟು ದೊಡ್ಡ ದೇವರನ್ನು ಯಾಕೆ ಸಿಕ್ಕಿಸಿಬಿಟ್ಟೆ ಎಂದು ಕೇಳುತ್ತಾನಂತೆ. எனக்கு சமாதானமே இல்லப்பா. ನನಗೆ ಸಮಾಧಾನ. பிசாசு சொல்கிறேன், எனக்கு சமாதானம் இல்லப்பா. ನನಗೆ ಸಮಾಧಾನ ಇಲ್ಲಪ್ಪ. ஆமாப்பா சமாதானம் இல்லை. ஒரு வேலை செய்றியா? ಒಂದು ಕೆಲಸ ಮಾಡುತ್ತೀಯಾ? போய் தூக்கு போட்டுக்கோ. ಹೋಗು, ನೇಣು ಹಾಕಿಕೋ. துஷ்டனுடைய ஆலோசனை உனக்கு தூரமா இருக்கட்டும். ದುಷ್ಟರ ಆಲೋಚನೆ ನಿಮಗೆ ದೂರವಾಗಿರಲಿ. ஓடி போய் தூக்கு போட்டுக்கணா. ಓಡಿ ಹೋಗಿ ನೇಣು ಹಾಕಿಕೊಂಡ. அந்த கயிறு கட்டாயிடுச்சா? ಆ ಹಗ್ಗ ಕಟ್ಟಾಗಿ ಬಿದ್ದಿತ್ತು. கீழே விழுந்த உடனே ಕೆಳಗೆ ಬಿದ್ದ ತಕ್ಷಣ அந்த மலைங்க கீழே மலை இருந்துச்சு பாருங்க. ಕೆಳಗಡೆ அது ஊசி மலை உளுந்து வயிறு வெடிஞ்சு செத்தா. ಆ ಬೆಟ್ಟಗಳ ಮೇಲೆ ಕೂಡಲೆಲ್ಲ வெளியே வந்துடுச்சா. ಕರುಳುಗಳೆಲ್ಲ ಆಚೆ ಬಂದು ಬಿಟ್ಟಿತ್ತಂತೆ. இதை சங்கீத புஸ்தகத்தில் சொல்றான், வயிறு ஒடிஞ்சு சாவா. ಕೀರ್ತನೆಗಳಲ್ಲಿ 22 வாசிக்க வேண்டாம், டைம் ஆச்சு. நீங்க தேடி இருந்தால் அவரை கதையில் 1-2 தான் வாசிக்க முடியும், மீதியெல்லாம் வாசிக்க முடியாது. ಕೀರ್ತನೆ 22ರಲ್ಲಿ ಇದರ ವಿವರವಾಗಿ. நண்ப தேவபிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, சத்தியத்தை வாங்கி விட்டுறாதே. ಸತ್ಯವನ್ನು ಕೊಂಡುಕೊ. ஜீவனை போய் விட்டாலும் சரி, ನಿನ್ನ ಜೀವ ಹೋಗಿ ಬಿಟ್ಟರು ಸರಿ, சத்தியத்தை விட்டுறாதே. ಸತ್ಯವನ್ನು ಮಾರಿಬಿಡಬೇಡ. மிகவும் எச்சரிக்கையா இருக்கு. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದು. உனக்கு சத்திய லோகம் காத்திருக்கிறது. ನಿನಗೆ ಸತ್ಯ ಲೋಕ ಕಾಯ್ದುಕೊಂಡು, பொன்னான வீதி காத்திருக்கிறது. ಬಂಗಾರದ ಬೀದಿ ಕಾಯ್ದುಕೊಂಡಿದೆ. பொன்னான வைடூரியங்கள் காத்திருக்கிறது. ಬಂಗಾರದ உன வரவேற்க ಅನೇಕ தூதர்கள் காத்திருக்கிறார்கள். ಅನೇಕ ದೂತರು ಬರುವಿಕೆ ಮಾಡಲು ಕಾಯ್ದಿದ್ದಾರಂತೆ. யார் இவரெல்லாம்? ಯಾರು ಇವರೆಲ್ಲ? இப்போ தூதர்கள் உங்களை பார்த்தா எப்படி இருக்கிறீங்க சொல்லுங்க. ದೂತರು ನೋಡಿದರೆ ಹೇಗಿದ್ದೀರ ಗೊತ್ತಾ? முடி வெட்டுந்தோம் வெட்டாதும், மீசை ஷேவிங் பண்ணி தான் வந்துட்டு இருக்கிறீங்களா? ಸೇವಿಂಗ್ ಮಾಡಿದ ಎಷ್ಟೋ ಜನ ಬಂದು ಬಿಟ್ಟಿದ್ದೀರಾ. எவ்வளோ பேர் மேட்சிங் இல்லாத பொடிகளை ஏதோ அர்ஜென்ட்டுக்கு ஏற்றி ஒன்று அத்தை ஒன்று கட்டிக்கின்னு வந்துக்கிறீங்களே, என்னவோ இல்லை ஏதோ பூசின்னு வந்துக்கிறீங்க, ஏதோ விடு விடுங்க. ஆனால் தேவத்துவத்தை வாடங்க. தேவங்களாம் எப்படி இருக்கிறாங்க பாரு. ಇವರೆಲ್ಲ ಹೇಗಿದ್ದಾರೆ ನೋಡಿ. ஐயோ ஏசாமி போல இருக்கிறாங்களே, ಅವರು ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ರೀತಿಯಲ್ಲಿ ஐயோ ಇದ್ದಾರೆ. ஏசாமி போல இருக்கிறாங்களே கையெடுக்கிறான் தேவத்துவத்தை உங்களை பார்த்து. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ ಎಂದು ನಿಮಗೆ ಎಲ್ಲ ಸಲ್ಯೂಟ್ ಮಾಡುತ್ತಾನಂತೆ. என் கிருபை உனக்கு போதும். ನನ್ನ ಕೃಪೆ ನಿಮಗೆ ಸಾಕು. என் கிருபை உனக்கு போதும். ನನ್ನ ಕೃಪೆ ನಿಮಗೆ ಸಾಕಾಗಿರಲಿ. ஏசாமி போல இருக்கிறான். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ஏசாமி குணங்களை சரிப்படுத்திக்க போதும். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಗುಣಗಳನ್ನು ಚೋಡೋ ಒಂದು ಹೊಡೆದು ಒಂದು போது, அதை பத்தி கவலைப்படாதே. ಒಂದು ಬರಲಿ ಹೋಗಲಿ ಚಿಂತಿಸಬೇಡಿರಿ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பார்த்துக்கொள்வார். ಅವರು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அவர் யார் தெரியுமா? ಅವರು ಯಾರು ಗೊತ್ತಾ? கைவிடாத தேவன், ಕೈ ಬಿಡದಂತ ದೇವರು, மறக்காத தேவன், ಮರೆಯದಂತ ದೇವರು, வெறுக்காத தேவன், ಅಗಲದಂತ ದೇವರು. சில தவறுகளை செஞ்சால உன்னை வெறுக்கவில்லையாமே. ನೀವು ತಪ್ಪುಗಳನ್ನು ಮಾಡಿದ್ರೆ ಹಾಗೆ ಮಾಡಲಿಲ್ಲ. உன்னை சாத்தான் கையில கொடுக்காதபடிக்கு பிடித்து கொண்டிருக்கிறார். ಸೈತಾನ್ ಕೈಲಿ ಕೊಡದಂತೆ ಹಿಡಿದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. அனாதி சேகத்தால் அவனை சேகித்தே, ಶಾಶ್ವತ ಕಾರಣத்தால் ಸಿಲುವೆಯಲ್ಲಿ ಅವனை ಅಳಿತೆ, ಕರುಣೆಯಿಂದ ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ ಕರೆದನು. எப்படி உன்னை மறக்குவேன்? ನಾನು ಯಾಕೆ ನಿನ್ನನ್ನು ಮರೆತು எப்படி நான் கைவிடுவேன்? ನಿನ್ನನ್ನು ಯಾಕೆ ಕೈ ಬಿಡಲಿ ಮಗಳೇ? ஆகையால கை பிடித்து கொண்டு ಅವರ ಕೈ ಹಿಡಿದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. சாத்தான் சொல்கிறான், கை விட்டுடு. ಸೈತಾನ್ ಹೇಳುತ್ತಾನೆ, ಕೈ ಬಿಟ್ಟು ಬಿಡಿ. ஆண்டவர் கை விட்டு நான் பிடிச்சுன்னு போறேன். ದೇವರೇ, ಅವರ ಕೈ ಬಿಡು, ನಾನು ಹಿಡಿದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತೇನೆ. அப்பதான் சொன்னாரா, ಆಗಲೇ ಹೇಳಿದರಂತೆ, கைவிடாத தேவன், ಕೈ ಬಿಡದಂತ ದೇವರು,
விலகாத தேவன், ಅಗಲ ಬಿಡದಂತ ದೇವರು, மறக்காத தேவன், ಮರೆಯದಂತ ದೇವರು, மன உருக்கிற தேவன், ಕನಿಕರ ಪಡುವ ದೇವರು, கடைசி மட்டும் நம்மளோட இருக்கிற தேவன். ಕೊನೆಯವರೆಗೂ ಜೊತೆಯಲ್ಲಿರುವ ದೇವರು. எது வரைக்கும் கடைசி? ಎಲ್ಲಿಯವರೆಗೂ ಕೊನೆ? ஜீவன சரீரத்தை விட்டு பிரிகிற வரைக்கும். ಈ ಶರೀರ ಬಿಟ್ಟು ಅಗಲುವವರೆಗೂ. எப்ப பிரிவாய் என்று ಯಾವ ಅಗಲುತ್ತೀಯೋ தூதரோட ரதங்களை வைத்து காத்து கொண்டிருக்கிறார்களாம். ದೇವದೂತ ರಥಗಳಿಟ್ಟು ಕಾಯ್ದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. கொண்டு போகும்போது ನಿಮ್ಮನ್ನು ಎತ್ತಿಕೊಂಡು ಹೋಗುವಾಗ என் அன்பு தேவபிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஒரு பெரிய பரிசுத்தவான் இருந்தா. ಒಂದು ದೊಡ್ಡ ಪರಿಶುದ್ಧವಂತರಿದ್ದಾರಂತೆ. அவர் ஒரு வாழ்க்கையிலே அவளை போல பரிசுத்தம் இல்லையா? ಅವರು ವಿಶೇಷವಾದ ಪರಿಶುದ್ಧ. ஒரு தடவை ஏதோ மீட்டிங்ல ஒரு பெண்ணை அப்படி பார்த்துட்டாரா, சும்மா அப்படி பார்த்தாரா, ஒரு செகண்ட் அவ்வளவுதான். ಒಂದು ಸ್ತ್ರೀಯನ್ನು ಹಾಗೆ ಕಣ್ಣಿನಿಂದ ಸ್ವಲ್ಪ ನೋಡಿದರಂತೆ ಅಷ್ಟೇ. தப்பா நினைக்க பார்க்கல, ತಪ್ಪಾಗಿ ನೋಡಲಿಲ್ಲ, ஏதோ பார்த்துட்டாரா. ಏನೋ ஆனா இவன் மனசாட்சியில நான் ஏன் பார்த்தேன்? ಮನಸ್ಸಾಕ್ಷಿಯಲ್ಲಿ ಯಾಕೆ ನೋಡಿ? 7 நாள் உபவாசம் எடுத்தாரா பாருங்க, அதுக்காக எந்த பெரிய பாவம். 7 ದಿವಸ ಉಪವಾಸ ತೆಗೆದರಂತೆ. ಅದಕ್ಕಾಗಿ அவர் மரித்து போகும்போது ಅವರು ಮರಣ ಹೊಂದಿ ಹೋಗುವಾಗ 2 பக்கம் தேவதூதர்கள் நிற்கிறார்களா. 2 ಕಡೆ ದೇವದೂತರು ನಿಂತಿರು. அநேக தேவதூதர்கள் யார் இங்க, யார் வருது, ಅನೇಕ ದೇವತರು ಯಾರು ಈ ಮಹಾತ್ಮ யார் ಬರುತ್ತಿದ್ದಾರೆ, வருது என்று தேவதூதர்கள் ஆச்சரியமா பார்த்தாரா. ಆಶ್ಚರ್ಯವಾಗಿ ಯಾರು ಬರುತ್ತಿದ್ದಾರೆ ಎಂದು ನೋಡಿದರು. பரிசுத்தத்துக்கு விலை கட்டுற தேவன். ನಿಮ್ಮ ಪರಿಶುದ್ಧತೆಗೆ ಬೆಲೆ ಕಟ್ಟುವ ದೇವರು. தேவப்பிள்ளை அநேக பாவங்களை செஞ்சு, அக்கிரமங்களை செஞ்சு, அசுத்தங்களை செய்து, கஷ்டங்களை வாங்கிக்கின்னு, வறுமையில வாங்கிக்கொண்டு, வியாதிகளை வாங்கிக்கொண்டு, நம்ம எல்லாம் இயேசு என்னை கைவிட்டுறார், இயேசு என்னை கைவிட்டாருன்னா எச்சரிக்கையா இருந்துக்கோ. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದುಕೊಳ್ಳಿರಿ. கரைத்தரப்படாத மனவாட்டியான திருசபை இது. ಕಳಂಕ ಸುಕ್ಕಿಲ್ಲದ ಮೊದಲಗಿತಿಯಾದ ಸಭೆ ಇದು. தேவப்பிள்ளை, ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ வசனம் ஏராளமாக டைம் ஆகுது. ವಚನ ಅನೇಕ படிக்க காத்து நிற்கிறாங்க, எனக்கு டைம் ஆகுது, அவ்வளோதான், உங்களுக்கு டைம் ஆகுது, எனக்கு டைம் ஆகாது. மூச்சு விடுற வரைக்கும் அவன் வந்து பேசுவேன் நான். ಉಸಿರು ಬಿಡುವವರೆಗೆ ಮಾತಾಡಲು ಸಿದ್ಧವಿದ್ದಾರೆ. தேவப்பிள்ளை, ದೇವರ ಮಕ್ಕಳು, நம்மளுக்கு டானிக் என்ன தெரியுமா? ನಮಗೆ ಟಾನಿಕ್ ಯಾವುದು ಗೊತ್ತಾ? காலையில வருது பால் இல்லாத காபி, ಬೆಳಗ್ಗೆ ಬಂದು ಹಾಲಿಲ್ಲದ ಕಾಫಿ, ಡಿಕಾಷನ್. அப்புறம் வருது பால் போட்ட காபி, இதான் நம்ம டானிக். ನಂತರ ಹಾಲಿರುವ ಕಾಫಿ ಇದೆ ಅವರಿಗೆ ಟಾನಿಕ್. ஆனாலும் வெங்கல சத்தம் சூப்பர் ஸ்டார். ಆದರೂ ಶಬ್ದ ಬಂಗಾರದ. நீங்க என்னென்ன சாப்பிட்டுட்டு வந்தீங்களோ ஒருங்கி உழுவுறீங்கோ எனக்கு வேற தெரியல, என்ன பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல. தேவபிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நம்மலாம் யார் தெரியுமா? ನಾವೆಲ್ಲ ಯಾರು ಗೊತ್ತಾ? மலை மேலே கால் தாண்டி போகிற மான்கள், ಮಲೆ ಬೆಟ್ಟಗಳನ್ನು ದಾಟಿ ಹೋಗುವ ಜಿಂಕೆಗಳು. எச்சரிக்கையா இருந்துக்கோங்க, தைரியமா இருக்கும், ಧೈರ್ಯವಾಗಿರಿ. எல்லாம் மோட்சம் போயிடுவோம். ಎಲ್ಲ ಮೋಕ್ಷಕ್ಕೆ மோட்சத்து மேல கண்ணு இருக்கட்டும் உனக்கு. ಮೋಕ್ಷದ ಮೇಲೆ ಕಣ್ಣೀರಲಿ. மோட்சத்து மேல உனக்கு விசுவாசம். சாமி, என்னோட விசுவாச கண்ணு குறைவாக்குறபடியாலே தேங்க்யூ லார்ட். ಸ್ವಾಮಿ, ನನ್ನ ನಂಬಿಕೆಯ ಕಣ್ಣನ್ನು ಕೊರತೆ ಮಾಡೋದಕ್ಕೆ, கொடீரமான பாவம் செய்து விட்டேன், ಈ ಕಠಿಣವಾದ ಪಾಪ ಮಾಡಿಬಿಟ್ಟೆ. இந்த கொடீரமான பலகீனங்கள் எனக்குள்ள இருந்து விசுவாசம் இல்லாதபடியாலே ಈ ಬಲಹೀನಗಳನ್ನೆಲ್ಲ சாப நெருங்கிய தவறுகளை நான் செய்து விட்டேன். ಶಾಪ ತುಂಬಿದ இது நிமித்தமா அநேக ஆசீர்வாதங்களோட வாழ்க்கையிலே என் குடும்பத்தை தடைய விட்டது. ಇದು ಮುಖಾಂತರ ಆಶೀರ್ವಾದ ನನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ತಡೆಯಾಗಿ ಬಿಟ್ಟಿದೆಯಪ್ಪ. என்னை ஒரு தடவை மன்னியப்பா, ನನ್ನ ಒಂದು ಸಾರಿ ಕ್ಷಮಿಸಿ, ஒரு தடவை என்ன மன்னியும், ಒಂದು ಸಾರಿ ಕ್ಷಮಿಸಿ, ஒரு தடவை என்ன மன்னியும். ಒಂದು ಸಾರಿ ಕ್ಷಮಿಸಿ ಬಿಡಿಯಪ್ಪ. உள்ளம் ஒடிஞ்சி அவர் பக்கம் நிக்கட்டும். ನಿನ್ನ ಹೃದಯ ಒಡೆದು ಅವರ ಪಕ್ಕದಲ್ಲಿ ನಿಂತುಕೊಳ್ಳಿ. உன் குருடுத்தனத்தை போக்குவார், ನಿನ್ನ ಕುರುಡುತನವನ್ನು ಹೋಗಿಸುತ್ತಾರೆ, உன் கண்ணுக்கு வெளிச்சத்தை உண்டாக்குவார். ನಿನ್ನ ಕಣ್ಣಿಗೆ ಬೆಳಕನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. ஆதிலிருந்து அந்த சந்தோஷம், ಆರಂಭದ ஆதிலிருந்து அந்த வல்லமை, ಆರಂಭದ ஆதிலிருந்து பிரசன்னம் ಆದಿದ ಪ್ರಸನ್ನತೆ உன்னோட நெருங்கி வரும். ನಿನ್ನ ಹತ್ತಿರ ಬರುತ್ತದೆ. எதுக்கும் குறித்து கவலைப்படாதே. ಯಾವುದಕ್ಕೂ ಚಿಂತಿಸಬೇಡಿರಿ. தேவடி, ದೇವರ ಮಕ್ಕಳು, அஜ்ஞானிகள் கவலைப்படுவாரா? ಅಜ್ಞಾನಿಗಳು ಚಿಂತಿಸ, நாளைக்கு என்ன செய்வோம், நாளைக்கு என்ன செய்வோம் என்று, நாளைக்கு என்ன செய்வோம் என்று கவலைப்படுறாங்களா? ನಾಳೆ ನಾಡಿದ್ದು ಏನು ಮಾಡಲೆಂದು அது அஜ்ஞானிகள். ಅದು ಅಜ್ಞಾನಿಗಳು. நீ அதை பத்தி வேண்டாம், ನೀನು ಅದು ವಿಷಯದಲ್ಲಿ ಚಿಂತಿಸ. உனக்கு கவலைப்படுகிறவன் நான் அல்லவா, நீ ஏன் கவலைப்படுற? ನಿನಗಾಗಿ ನಾನು ಚಿಂತಿಸುವಾಗ ನೀನು ಯಾಕೆ உன்னை ಚಿಂತಿಸುತ್ತೀಯ? போஷிக்கிற தேவன் நான் அல்லாதபடிக்கு வேற யார்? ನಿನ್ನನ್ನು ಪೋಷಿಸುವ ದೇವರು ನಾನಲ್ಲದೆ ಬೇರೆ ಯಾರು? உன்னோடு நான் போஷிக்கிறேன். நான் யார் தெரியுமா? ನಾನು ಯಾರು ಗೊತ್ತಾ? உன்னோட தகப்பன். ನಿನ್ನ ತಂದೆ. தேவடி, ದೇವರ ಮಗ. நான் யார் தெரியுமா? ನಾನು ಯಾರು ಗೊತ್ತಾ? கவலையோடு இருக்கும்போது உன்னை தேற்றி, உன்னை மார்பில் அடிச்சு உன்னை தேற்றுகிறேன் உன் தாய் நான். ನಿನ್ನ ಚಿಂತೆಯೆಲ್ಲ ಹೋಗಲಾಡಿಸಿ ನಿನ್ನ உன் தாய் மறந்துடுவா? ನಿನ್ನ ತಾಯಿ ಮರೆತು ಬಿಡುತ್ತಾಳೆ. நான் மறக்க மாட்டேன். ನಾನು ಮಾತ್ರ பரலோகத்திலே கோடிக்கணக்கான தூதர் இருக்கிறார்களா? ಪರಲೋಕದಲ್ಲಿ ಕೋಟಿಗಟ್ಟಲೆ ದೂತರಿದ್ದಾರಂತೆ. ஒரு மண்டலத்தை மட்டுமாக ಒಂದು ಮಂಡಲದ ಮಾತ್ರದಲ್ಲಿ ஏராளமான தூதர்கள் பெண் ரூபத்தில் இருக்கிறார்களா? ಅನೇಕ ದೂತರುಗಳು ಸ್ತ್ರೀಯ ರೂಪದಲ್ಲಿದ್ದಾರಂತೆ. அது யாருக்குன்னு கேட்டா, ಅದು ಯಾರಿಗೆಂದು ಕೇಳುವಾಗ, நீதிமானோட பிள்ளைகள் மரித்து போச்சுனா, ನೀತಿವಂತರ ಮಕ್ಕಳು ಸತ್ತು ಹೋಗಿ ಬಿಟ್ಟರೆ, அங்க போன உடனே ಅಲ್ಲಿ ಹೋದ ತಕ್ಷಣ அதுங்க அழுவுதுங்களா, கத்துதுங்களா? ಅದು ಕೀರ್ತಿ ಅಳುತ್ತದಂತೆ. ಆ அப்புறம் ಮಕ್ಕಳು தாயை போல ஒரு ரூபத்தை எடுத்து அதுங்களை அணைச்சுக்கிறதா? ತಾಯಿ ರೂಪದಲ್ಲಿ ಬಂದು ಅವರನ್ನು ಆಲಿಂಗಿಸಿಕೊಳ್ಳುತ್ತವೆ. அந்த தூதர்களை வளர்த்து வச்சு அந்த பசங்களை
ಆ ದೂತರು ಆ ಮಕ್ಕಳನ್ನು ಬೆಳೆಸಿ அந்த வயசு வர வரைக்கும் வச்சு ಆ ವಯಸ್ಸು ಬರುವವರೆಗೂ ಬೆಳೆಸಿ இப்பேற்பட்ட சுசேஷத்துக்கு வந்து சூழ நிக்க வைக்கிறான். ಈ ರೀತಿ ಸುವಾರ್ತೆ ಆಲಯಕ್ಕೆ ಬಂದು ಸುತ್ತ அவளை ನಿಲ್ಲಿಸುತ್ತಾರೆ. ரட்சிப்புகளை நடத்தி விட்டு ಅವನ ರಕ್ಷಣೆಯಲ್ಲಿ ನಡೆಸಿ மோட்சத்துக்கு சேர்க்கிறாள். ಮೋಕ್ಷದೊಳಗೆ ஆகையால் இந்த ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. சத்தியம் உங்களுக்கு மட்டுமில்ல, ಈ ಸತ್ಯ ನಿಮಗೆ ಮಾತ್ರವಲ್ಲ, வான மண்டலத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகளின் தூதர்கள். ஆகையால் தான் சொல்றார், தூதர்களை பார்த்து பிள்ளைகளை பார்த்து சொல்ற சத்தியத்தை ஊக்கமாக கவனிங்க. ಅದು ಮಕ್ಕಳಿಂದ ಅದೇ ಹೇಳುತ್ತಾರೆ, ಸತ್ಯವನ್ನು ಸೂಕ್ಷ್ಮವಾಗಿ அவங்களுக்கு ಆಳವಾಗಿ சொல்ற சத்தியமா ஊக்கமாக கவனி. ಸತ್ಯವನ್ನು ಆಳವಾಗಿ ಗಮನಿಸಿ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. ஆகையாலே ಆದ್ದರಿಂದ எனக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம். ಎರಡರಷ್ಟು ಆಶೀರ್ವಾದ ನಮಗೆ. அவங்களுக்கு அவங்க எத்தனை பேர் போறாங்களோ அந்த ஆசீர்வாதம் இந்த ஆசீர்வாதம் ரெண்டுத்தையும் அடிச்சுன்னு போயிடுறேன் நான். ಅಯ್ಯ ಆ ಆಶೀರ್ವಾದ ಈ ಆಶೀರ್ವಾದ ಎರಡನ್ನು ಹೊಡೆದುಕೊಂಡು மூணு ಹೋಗ್ಬಿಡು. ஆசீர்வாதத்தை நீ அடிக்கலாம். ಒಂದು ಆಶೀರ್ವಾದ ನೀವೊಂದು ಹೊಡೆಯಬಹುದು. எதுக்கு தெரியுமா? ಯಾವುದಕ್ಕೆ ಗೊತ್ತಾ? நீ ஆராதனைக்காக ஜெபிக்கும் போது ನೀನು ಆರಾಧನೆಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ அந்த ஆசீர்வாதம் உனக்கு கொடுக்கும். ಆ ಆಶೀರ್ವಾದ ನಿನಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ. சனிக்கிழமை உன் ஆராதனைக்காக ஜெபம் பண்ணு. ಶನಿವಾರ ಆರಾಧನೆಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ தேவனுடைய அந்த ஆசீர்வாதம் உனக்கு கொடுக்க போக. ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಡಲು ಹೋಗುತ್ತಾರೆ. 5 கிரீடம் இருக்குது, ஒரு கிரீடம் இருக்கிறது. 5 ಕಿರೀಟದಲ್ಲಿ ಒಂದು ಕಿರೀಟವಿದೆ. தேவனில் எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்க. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದುಕೊಳ್ಳಿರಿ. அந்த கிரீடத்தை நீ பெற்று வேண்டும். ಆ ಕಿರೀಟವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕೆಂದು ஆத்ம பாரம் உனக்குள்ள இருக்க வேண்டும். ಆತ್ಮ ಭಾರ ನಿಲ್ಲಿ. ஐயோ இவங்க நரகத்துக்கு போறாங்களே, ಅಯ್ಯೋ ಇವನು ನರಕಕ್ಕೆ இவங்களுக்கு ಹೋಗುತ್ತಾರೆ. சத்தியம் சொல்ல வேண்டுமே, இவங்களுக்கு சத்தியம் இவங்களை ಹೇಳಬೇಕು. சபைக்கு கொண்டு வர வேண்டுமே. ಸಭೆಗೆ ಕರೆತರಬೇಕು. அந்த ஆத்ம பாரம் உனக்குள்ள வேண்டும். அதுதான் கிறிஸ்துவின் பாரம். ಅದೇ ಆತ್ಮ ಭಾರವಿದ್ದರೆ ಅದೇ ಕ್ರಿಸ್ತರ ಭಾರವಾಗಿದೆ. சாமி உன்னை இருதயத்துக்குள்ள என்ன இருக்குது நான் பார்க்கிறேன். ಸ್ವಾಮಿ ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಏನಿದೆ ನೋಡೋಣಪ್ಪ. ஆத்ம தாகமா இருக்கிறேன். ಆತ್ಮ ದಾಹವಾಗಿದ್ದಾರೆ. இந்த சிலுவையில் என்ன தாகம்? இந்த தண்ணி குடி. ಸಿಲ್ವೆಯಲ್ಲಿ ದಾಹವಾಗಿದೆ, ಯಾಕೆ ನೀರನ್ನು ಕುಡಿರಿ. ஒரு பாவி மனம் திரும்ப வேண்டும் என்ற தாகத்தோடு இருக்கிறேன். ಒಂದು ಪಾಪಿ ದೇವರ ಕಡೆ அதை நீ செய்வாயா? ಅದನ್ನು ನೀನು ತೀರಿಸುತ್ತೀಯಾ? என் தாகத்தை தீக்கோ. ನನ್ನ ದಾಹವನ್ನು ತೀರಿಸಲು தேவபிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ ஆத்மலனை ஆதாயப்படுத்த வேண்டும். ಆತ್ಮಗಳನ್ನು ಆದಾಯ ಮಾಡಬೇಕು. என் அன்பு தேவபிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆத்மலனை ஆதாயப்படுத்த வேண்டும். ಆತ್ಮಗಳನ್ನು ಆದಾಯ ಮಾಡಬೇಕು. சபையை பத்தி சொல்ல வேண்டும். ಸಭೆ ವಿಷಯದಲ್ಲಿ ಹೇಳಬೇಕು. கிறிஸ்துவ பத்தி சொல்ல வேண்டும். ಕ್ರಿಸ್ತರ ವಿಷಯದಲ್ಲಿ ஊழியக்காரனை பத்தி சொல்ல வேண்டும். ಸೇವಕರ ವಿಷಯದಲ್ಲಿ நரகத்தை பத்தி சொல்ல வேண்டும். ನರಕದ மோட்சத்தை ವಿಷಯದಲ್ಲಿ பத்தி சொல்ல வேண்டும். ಮೋಕ್ಷದ அந்த ವಿಷಯದಲ್ಲಿ ஆத்மலை எப்படியாவது சபையில கொண்டு வந்து உட்கார வைத்தியனா? ಆತ್ಮಗಳನ್ನು ಸಭೆ ಕರೆತಂದರೆ அதனுடைய நன்மைகளை உனக்கு உண்டு. ಅದರ ಆಶೀರ್ವಾದ ಉಪಕಾರಗಳು உனக்கு ನಿನಗೆ ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறார். ನಿನಗೂ ಕಿರೀಟವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. பிரதான தூதன் இந்த உலகத்தில் வெளிப்படும் போது ಪ್ರಧಾನ ದೂತ ಲೋಕಕ್ಕೆ ಬರುವಾಗ மகிமையின் கிரீடத்தை வைக்குவாரா? ಮಹಿಮೆಯ ಕಿರೀಟವನ್ನು ಇಡುತ್ತಾರೆ. யாருக்கு அந்த மகிமையின் கிரீடம்? ಯಾರಿಗ ಆ ಮಹಿಮೆಯ ಕಿರೀಟ? விசுவாசே நீ ஆத்மாவில் ஆதாயப்படுத்தணும். ವಿಶ್ವಾಸಿ ನೀನು ಆತ್ಮವನ್ನು ಆದಾಯ ಮಾಡಿ. நீ மட்டும் உட்கார்ந்தினே போனேன்னா உன் கவலை உங்ககிட்ட தான் உன் தலைமையில உட்கார்ந்துக்கும். ನೀನು ಹಾಗೆ ಕುಳಿತು ಹೋದರೆ ನಿನ್ನ ಚಿಂತೆ ನಿನ್ನ ಮೇಲೆ ಕುಳಿತಿರುತ್ತದೆ. தாகம் தாகம் என்று சொல்கிறார். ದಾಹ ದಾಹ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. எந்த தாகம்? ಅದು ಯಾವ ದಾಹ? அநேக ஆத்மாக்கள் என்னோட ராஜ்யத்துக்கு வர வேண்டும். ಅನೇಕ ಆತ್ಮಗಳು ನನ್ನ தாகம் என்ன? வாஞ்சி. ಅದು ದಾಹವೆಂದರೆ ಏನು? ಆಸೆ. அந்த தாகத்தை நீத்திக்க முடியுமா? ಆ ದಾಹವನ್ನು ನೀನು ತೀರಿಸಲು ಸಾಧ್ಯವಾ? தண்ணியை கொண்டு போய் கொடுக்க போற. ನೀರನ್ನು ಕೊಡಲು ஒரு ಹೋಗುತ್ತೀರಾ? பாவிய மன திரும்பத்தக்கதாக செய்த ரட்சிப்புடன் நடத்துறதா அவர் தாகத்தை நீ தீக்கிறாய். ಒಂದು ಪಾಪಿಯನ್ನು ದೇವರ ಕಡೆಗೆ ನಡೆಸುವುದೇ ಅವರ ದಾಹವನ್ನು ತೀರಿಸುವ ರೀತಿಯಲ್ಲಿ. அதை உன்னால செய்ய முடியாதபடிக்கு ಅದನ್ನು ನಿನ್ನಿಂದ ಮಾಡಲಾಗದಂತೆ அதனால தான் அவனோட வாழ்க்கையில பரிசுத்தம் வரல, ಆದ್ದರಿಂದ ನಿನ್ನ விசுவாசம் வரல, ನಂಬಿಕೆ ಬರಲಿಲ್ಲ, தரிசனங்கள் வரல, ದರ್ಶನಗಳು ಬರಲಿಲ್ಲ, சொப்பனங்கள் வரல, ಕನಸುಗಳು இருக்கிற இடத்திலேயே சாணி மாதிரி உட்கார்ந்துக்கிற. ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா ஓ வர ಭಾನುವಾರ ಆಯ್ತೆಂದರೆ உன் தலையை என் கையில கொடுக்குற. ನಿನ್ನ ತಲೆನ உன் ಅಯ್ಯ தலைமையில இருக்கிறது எனக்கு வந்து சுத்திக்குது. ನಿನ್ನ ತಲೆ ಮೇಲಿಂದ ಅಯ್ಯರಿಗೆ ಸುತ್ತಿಕೊಂಡು தேவனில் எச்சரிக்கையா இருந்துக்கோ. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದುಕೊಳ್ಳಿ. என் தலையை யாருக்கிட்டையும் கொடுக்கல. ನನ್ನ ತಲೆನ ಅಯ್ಯ ಯಾರಿಗೂ ಕೊಡಲಿಲ್ಲ. மூன்று ஊழியக்காரர்கிட்ட கொடுத்திருக்கிற. ಮೂರೇ ಮೂರು அல்ல தினகர் ஒருத்தர், ದಿನಗರೆಯ ಒಬ್ಬರು, யாருக்கும் என் தலை கொடுக்க மாட்டேன். ಬೇರೆ ಯಾರಿಗೂ ಅಯ್ಯ ತಲೆ ಕೊಡಲಿಲ್ಲ. ಯಾಕೆ? ஏசுவாமி தொட்ட தலை இது எல்லாருக்கும் கொடுக்க மாட்டேன். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮುಟ್ಟಿದ ತಲೆ ಯಾರಿಗೂ ஆகையால தேவனே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீ என்ன பக்தி செய். ನೀನು ಭಕ್ತಿ சாமி என் கண்கள் குருடா இருக்கிறது. ನನ್ನ ಕಣ್ಣು ಕುರುಡಾಗಿದೆಯಪ್ಪ. அவரோட விசுவாச கண்ணு குருடு. ನಿನ್ನ ನಂಬಿಕೆಯ ಕಣ್ಣು ಕುರುಡು. ஆகையாலே மாம்சிக கண்ணு உனக்கு வெளிச்சம் கொடுத்திருக்கிறான். ಮಾಂಸಿಕ ಕಣ್ಣಲ್ಲಿ ಬೆಳಕು ಕೊಡುತ್ತದಂತೆ. பிசாசுக்கு ஒரு கண்ணு இருக்கிறதா? ಸೈತಾನಿಗೆ ಒಂದು ಕಣ್ಣಿದೆ, நெற்றி கண். ಅದು ಮಧ್ಯದ ಕಣ್ಣು. ஆகையால உலகத்தை எல்லாத்தையும் பார்க்கறான். ಅದರಿಂದ ಎಲ್ಲವನ್ನು ನೋಡುತ್ತಾನೆ. அதே போல கண்ணு உனக்கு எந்த சோதனை வருது என்று அந்த கண்ணுல பார்க்க முடியும். ನಿನಗೆ ಯಾವ ಶೋಧನೆ ಬರುತ್ತದೆ ಎಂಬ ಆ ಕಣ್ಣಿಂದ ನೋಡಲು இந்த ಸಾಧ್ಯ. வாலிப எதுக்காக என்கிட்ட பேசுறா? ಯವನಸ್ಥ ಯಾಕೆ ನನ್ನಿಂದ ಮಾತಾಡುತ್ತಾನೆ ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ? உன் கண்ணுல பார்க்க வேண்டும். ಇನ್ನು ಆ நீ ಕಣ್ಣಿನ ஒதுங்க வேண்டும். ನೀನು ಹೊರಗಬೇಕು. தேவபிள்ளைகளே, ದೇವರ அப்பொழுது தேவனுடைய கிருபை இருக்கும். ಆಗಲೇ ಕೃಪೆ, ದೇವರ ಕೃಪೆ ಇರುತ್ತದೆ. உன் கண்ணுகளை குருடாக்கின கண்களை சரி பண்ணு. ಕುರುಡಾದ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳಿ. விசுவாசத்தை கண்ணை சரிப்படுத்துறீனா? ನಂಬಿಕೆಯ ಕಣ್ಣು ಸರಿಪಡಿಸಿಕೊಂಡು விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். ನಂಬುವವನಿಗೆ ಎಲ್ಲವೂ ಸಾಧ್ಯ. என்னை விசுவாசிக்கிறவன் ನನ್ನನ್ನು ನಂಬುವವನು மரித்தாலும் ಸತ್ತರೂ பிழைப்பான்.
ಬದುಕುತ್ತಾನೆ, சதா காலம் என்னோட இருப்பான். ಸದಾ ಕಾಲ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುತ್ತಾನೆ. ஆகையால என்ன செய்ய வேண்டுமா இன்னிலிருந்து நீங்க ಇವತ್ತಿಂದ ಏನು ಮಾಡಬೇಕಂತ விசுவாசத்துக்காக ஜெபம் பண்ணு. ನಂಬಿಕೆಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. என் குடும்பத்துல விசுவாசம் இல்லை சாமி. ನನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲಪ್ಪ. விசுவாசம் இல்லையா சாத்தான் வந்துடுவான். ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದ್ರೆ ಸೈತಾನ ಬರುತ್ತಾನೆ. விசுவாசம் என்ற கேடகத்தை பிடித்து யுத்தத்துக்கு நில் என்று சொல்கிறார். ನಂಬಿಕೆ ಎಂಬ ಕತ್ತಿಯನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ಯುದ್ಧಕ್ಕೆ ನಿಲ್ಲೆಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. ದೇವರ ಮಕ್ಕಳು, விசுவாசம் இல்லாத சாத்தான்கிட்ட போற முடியாது. ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದೆ ಸೈತಾನ ಯುದ್ಧ ಮಾಡಲಾಗುವುದಿಲ್ಲ. விசுவாசம் என்ற கேடகத்தை பிடி. ನೀನು ನಂಬಿಕೆ ಎಂಬ ಗುರಾಣಿಯನ್ನು ಹಿಡಿದುಕೋ. விசுவாசத்தை வித்துடாதே. ನಂಬಿಕೆಯನ್ನು ಮಾರಿಬಿಡಬೇಡ. தேவபிள்ளி அவரோட விசுவாசத்தை விற்க வைக்க. ನಿನ್ನ ನಂಬಿಕೆ திருடன் திருடவும் கொலையடிக்கும் வருவா. ಕಳ್ಳನು ಕದಿಯುವುದಕ್ಕೂ ಕೊಲೆ ಮಾಡುವುದಕ್ಕೂ ಬರುತ್ತಾನೆ. 10:10 யோவான் வாசிக்க வேண்டாம். ಯೋವಾನ 10:10 திருடன் திருடன் வருவா. ಕಳ್ಳನು திருடா ಯಾವತ್ತು ಕದಿಯುತ್ತಾನೆ? உனக்கு விசுவாசம் திருடானோ. ನಿನ್ನಲ್ಲಿರುವ ನಂಬಿಕೆಯನ್ನು ಕದಿಯುತ್ತಾನೆ. உன்னோட விசுவாசம் திருடிட்டா. ನಿನ್ನ ನಂಬಿಕೆಯನ್ನು ಕದ್ದು ಬಿಟ್ಟರೆ அவ்வளவுதான். ಅಷ್ಟೇ. மறுபடியும் பழைய சாராய கடைக்கு போவா. ಮತ್ತೆ ಸಾರ பழைய வேஷித்தனத்தை செய்வா. ಹಳೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು பழைய திருத்தனை செய்வா. ಕಳ್ಳತನ பல ಮಾಡಿ காரியங்களை செய்து பழைய மனுஷன் அவனோட விசுவாசத்தை திருடிட்டு இருக்கிறான். ಒಂದು ಹಳೆಯ ಮನುಷ್ಯನಾಗಿ ನಿನ್ನ ವಿಶ್ವಾಸವನ್ನು ಸೈತಾನ ಕದ್ದು ಬಿಟ್ಟಿದ್ದಾನೆ. ಹುಷಾರ, திருடன் திருடும் வருவான். ಕಳ್ಳನು ಕದಿಯುವುದಕ್ಕೆ ಬರುತ್ತಾನೆ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உன்னோட விசுவாசத்தை திருடாதபடிக்கு ನಿನ್ನ ನಂಬಿಕೆ ಕಳ್ಳತನವಾಗದು. எப்பொழுதுமே விசுவாசமா இருக்கட்டும். ಯಾವಾಗಲೂ ನಂಬಿಕೆ உன்னோட விசுவாச கண்ட பரலோகத்தை பாரு. ನಿನ್ನ ನಂಬಿಕೆ உன்னோட விசுவாசத்தை கண்ட ஆசீர்வாதத்தை பாரு. தேவன் உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம். ದೇವರು ನಿನಗಿಟ್ಟಿರುವ ಆಶೀರ್ವಾದ ನಂಬಿಕೆ ಕಣ್ಣಿನಿಂದ ನೋಡು. அப்ப உன்னோட விசுவாசத்துக்கு ஏத்த மாதிரி கர்த்தர் நடத்துவார். ನಿನ್ನ ನಂಬಿಕೆ ತಕ್ಕಾಗಿ ಕರ್ತನ ನಡೆಸುತ್ತಾರೆ. டைம் ஆச்சு கேட்டா ஜெபம். ಸಮಯ ಆಗುತ್ತಿದೆ. உன்ன விசுவாசத்தை பத்தி ஏராளமா இருக்கிறது. ನಿನ್ನ ನಂಬಿಕೆ ವಿಷಯದಲ್ಲಿ ಅನೇಕ ಸತ್ಯಗಳಿದೆ. 5 இடத்துல தான் உங்ககிட்ட பேச ஆரம்பித்தேன். 5 ವಿಷಯದಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ವಿಷಯದಲ್ಲಿ ಮಾತಾಡಿ. ஏராளமா இருக்கிறது பார்க்கலாம். கர்த்தருடைய சித்தமான வாரம் கர்த்தர் பேசுன்னு சொன்னா மறுபடியும் விசுவாசத்தை பத்தி பேசுன்னு சொன்னா பேசுறேன். ದೇವರ ಚಿತ್ತವಾಗಿ ಹೇಳಿದರೆ ಬರುವ. நாம் யாரும் எழுந்திருப்போம். ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. இந்த இடத்துல இருந்து போகும்போது ಈ ಸ್ಥಳದಿಂದ ನೀನು ಹೋಗುವಾಗ விசுவாசத்தை வீரனா, ನಂಬಿಕೆಯ ವೀರನಾಗಿ நீ நிக்க வேண்டும். ಬಲವಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕು. விசுவாசமே ನಂಬಿಕೆ இந்த உலகத்தை ஜெயிக்கிறது. ನಂಬಿಕೆ ಈ ಲೋಕವನ್ನು ಜಯಿಸುತ್ತದೆ. பாவத்தை ஜெயிக்கிறது. ಪಾಪವನ್ನು ಜಯಿಸುತ್ತದೆ. சோதனையை ஜெயிக்கிறது. ಶೋಧನೆಯನ್ನು ಜಯಿಸುತ್ತದೆ. பிசாசை ஜெயிக்கிறது. ಸೈತಾನನ್ನು ಜಯಿಸುತ್ತದೆ. உனக்குள்ள விசுவாசம் இருந்தா ನಿನ್ನಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇರುವುದಾದರೆ சாத்தான் கிட்ட வர மாட்டான். ಸೈತಾನ ಹತ್ತಿರ ಬರುವುದಿಲ್ಲ. ஏ ಯಾಕೆ? விசுவாசம் என்ற கேடகத்தை பிடித்து குத்திடுவேன் அவனுக்கு பயம். ವಿಶ್ವಾಸ ನಂಬಿಕೆ ಎಂಬ ಕತ್ತಿಯಿಂದ ಚುಚ್ಚುತ್ತೆ ಎಂಬ ಭಯ ಅವನಿಗೆ. உன்னோட விசுவாசத்தை பாரு. ನಿನ್ನ ನಂಬಿಕೆಯನ್ನು ಸರಿಪಡಿಸಿಕೊ. எப்பொழுதுமே சோல்ஜரா இருக்க வேண்டும். ಯಾವಾಗಲೂ ಸೈನಿಕನ பலசாலியா இருக்க வேண்டும். ಬಲಶಾಲಿ ಆಗಿರಬೇಕು. Thank you Lord. Hallelujah.